சிஏங்கிறது எனக்கு லைக் ப்ரீ பிளான்டு மர்டர்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ நம்ம ஃபேஸ் த ஃபியர்னு ஒன்று சொல்லுவோம். இப்போ உனக்கு இது பயமாக இருக்கா, அதையே திரும்ப 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 பண்ணி ரொட்டீன் ஆக்கிடணும். ஆமாம், 5 2 3 இப்படி ஷேட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் இப்படி ஷேட் பண்ணி வச்சிட்டேன். ஆன்சர் எழுதிட்டேன். ஏன்னா இடையில தானே பார்க்குறேன் நான். அந்த பேப்பருக்கு என்ன அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா, ஐடிஎஸ்எம் தெரிஞ்சதெல்லாம் எழுதுவோம்னு ரெண்டுத்தையும் எழுதிட்டு இருந்தேன். எஸ்எம்மில் தெரிஞ்சது எழுதும், ஐடியில் தெரிஞ்சதும். அது 2 பேப்பரும் ஃபில் ஆகிட்டே வருது சைமல்டேனியஸில் முடிக்க போயிருச்சா. இப்போ அவரை கூப்பிட்டு சார் இந்த மாதிரி உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், ஆன்சர் எழுதுக்கு மாதிரி சொன்னேன்னா புக்லெட் கொடுப்பேன். அவருக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு. ஆமாம், வெல்கம் டு த ரியாலிட்டி. திருப்பி எழுதுங்க. ஆமாம், தெரியாது வேற. இப்படி நடந்து தேவையில்லாமல் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி இப்படி ஆகிப்போச்சுடா அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன் நான். கடைசியில் நான் ஒரு ஆள் மட்டும் பாஸ். ஐயோ, 5 பேர்ல 4 பேர் ஃபெயிலா? சேஷாத்ரி ஃபைன். ஆமாம், அவரும் சூப்பராக, அவரும் நல்ல கண்டென்ட், என்தூசியாஸ்டிக். அவர் வீடியோ பார்த்தா பூஸ்ட் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் தி இன்வைட். நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப வருஷமா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது நம்ம இல்லையா? ஆமாம், நான் கேட்டேன் அப்பயே பண்ண வேண்டியது. ஆனால் தள்ளி போயிட்டு இருந்துச்சு. கிடச்சிச்சு. 2 பேருக்கும் ஷெட்யூல் மாற்றணும். நீங்கள் வரீங்கன்னாலே நானும் அதை பிளான் போட்டேன், பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஆல்சோ. ரொம்ப ஹாப்பி அதுக்கு. ரைட்டு, வழக்கம் போல் நான் பிஃபோர் வி ஸ்டார்ட் வந்துட்டு இந்த பாட்காஸ்ட் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்பல சொல்லிடுறேன். நம்ம யூடியூப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டோரிஸ் அப்படின்ட்டு இருக்கிற கண்டென்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஒன்று, இந்த சிஏ 19 வயசுலேயே நான் சிஏ முடித்தேன் அப்படின்ட்டு இருக்கும், அது இருக்கும். இல்லை அப்படின்னா 53 வயசில் அவங்கள பற்றி பேச வேண்டாம், 53 வயசு 50-60 வயசு உள்ள முடித்தேன் அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் இருக்கும். இல்லை நான் ஒரு 10 அட்டம்ப்டில் முடித்தேன் அப்படின்ட்டு இருக்கும். இல்லை ஒரு குரூப் 1 மாதத்தில் 1 குரூப் 2 குரூப் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறப்பல இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஆமாம், ரைட்டு. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். இதை எடுத்து நம்ம பண்ணணும்னு நாளைக்கு ட்ரை பண்ணோன்னா அடுத்த நாளே நமக்கு எதுவுமே வரல அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். கண்டிப்பாக. ஆனால் ரெகுலர் சக்ஸஸ்ஃபுல் சார்ட் அக்கௌண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் இல்லைனாலும் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல். ஆமாம், ரைட்டா. அந்த இது உங்களோட இதை வச்சு தான் எப்படி சொல்கிறது, பாக்கி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரிலேட்டபிளாக ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்கன்னா உங்கள் மாதிரி சுச்சுவேஷன் அந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம கொண்டு போகணும். கோடியில் ஒருவன் கூட்டத்தில் ஒருவன் மாதிரி நம்ம தான் கூட்டத்தில் ஒருவன் அந்த இதில் இருக்கிறப்போ அதை எடுத்தால் தான் ஹவு கேன் தே ரீச் யார் பொசிஷன், அந்த இது அந்த மாதிரி கதை எடுத்தால் தான் ஆக்ஷனபிளாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் நம்ம கதை எல்லாருமே பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு திருச்சி கவர் பண்ணோம். திருச்சியில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரோட தான் பண்ணோம். அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மெய்யப்பனோடது பண்ணோம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் படித்தாங்க விஷால். தென் வந்துட்டு பாலாஜி திண்டுக்கல். இதில் சொன்ன பேர் எல்லாமே தெரிஞ்சவங்க தான், எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க, திண்டுக்கல். அதுக்கப்புறம் வந்துட்டு ரத்னகுமாரின்ட்டு சென்னையில் பண்ணவங்க பண்ணோம். தென் அடுத்து மதுரை. எல்லா ஊரும் ஆல்மோஸ்ட் தொட்டாச்சு. ரைட்டா, இன்டென்ஷனல் இல்லை, பட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. பார்த்தீங்கன்னா எல்லாரோட கதையும் ஒரு டைரக்ஷனில் இருக்கும். உங்கள் கதை இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் கதையும் ஷேர் பண்ணி நம்ம எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட் ஆகணும். அந்த சுச்சுவேஷனில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க எப்படி அந்த நீங்கள் என்ன பண்ணீங்க, என்னெல்லாம் தப்பு, என்னெல்லாம் கரெக்ட் பண்ணீங்க, கண்டிப்பாக அந்த ஒரு ரியாலிட்டி செக்கு கொடுத்து நான் இதை தான்ப்பா பண்ணேன், ஆனால் இது இப்படி தான்ப்பா முடிஞ்சது அப்படிங்கிறது, ஆர் இது பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும், நம்பி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அதுதான் இன்டென்ஷன், நம்மளோட இன்டென்ஷன். ஸோ நைஸ் இன்டென்ஷன். ஆக்சுவலாக இது யாரும் எனக்கு தெரிஞ்சு பண்ணுற மாதிரி தெரியல. ப்ராஃபிட் ஓரியன்டாக தான் இந்த ஒரு இதையுமே பண்ணுறாங்களே தவிர்த்து. ஏன்னா இப்போ வியூஸ் வேணும்னா அவங்க இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான டைட்டில் வச்சோம், இதை வச்சுட்டோம்னா வியூஸ். ஆமாம், ரேங்க் ஹோல்டரோட இதை ஆன்சர் ஷீட் அனலைஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், சஜஸ்டட் ஆன்சர் கொடுக்குறேன். ஆனால் முதல் யாரது தெரியுமா, இன்னும் 50 வாங்கியிருப்பான் பார்த்தீங்களா, அவன் தான் இது. ஆமாம், 50 வாங்குறது தான் ஏன் கஷ்டம் அப்படிங்கிறது. அந்த இது 50 வாங்குறது கஷ்டம்னு சொல்ல வரல, பட் அது பண்ணால் நம்மளால கண்டிப்பாக நம்ம நார்த்தில் நிறைய பண்ணுறாங்க. சவுத்தில் வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. அண்டு இந்த மாதிரி ஃப்ரீ கண்டென்ட்டாகவும் லைக் சோஷியல் அவேர்னஸ், ஐ மீன் ஒரு இன்டென்ட்டோட பண்ணுற யூடியூப் சேனல் இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் ரொம்ப எங்களை என்லிஃப்ட் பண்ணிட்டீங்க. அவ்வளோ இதில் நம்ம வெறும் ஸ்டோரி இதுதான் உண்மை. அதுதான் ஆக்சுவலாக மித்த நான் தான் பார்க்குறேன் இல்லையா, நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நான் பார்க்குறேன் இல்லையா, பட் நாட் ரிலேட்டட் டு சிஏ, பட் ஏதோ வச்சுருக்கேன். லியோ இது பார்த்திபன். கரெக்டாக, கண்டிப்பாக. ஓகே. ஸோ அதனால் அதை வச்சு சொல்கிறேன் நான். தமிழ்லன்னு பார்த்தா ரொம்ப ரேரு. யாரோ இப்போ ஏதோ ஒரு புதுசாக ஒரு பையன் வந்து ஏதோ ஃபாரின் போயிருக்கான் போல், லைக் பார்த்தேன். ஆமாம் ஆமாம், அப்படியா? நான் எனக்கு இப்போ என் கண்ணுக்கு இப்போ தான் வந்தது. இப்போ தான் அதே மாதிரி இன்னொருத்தவங்க உங்கள் தீப்தி ஹெலனா அவங்க வந்துட்டு ஸ்டடி ஸ்ட்ரீமிங் பார்த்தேன். இதே தவிர சிபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவங்களும் பண்ணுறாங்க. இது மாதிரி கொஞ்சம் பேர் தான். ஆமாம், இன்னொரு கிருபாகரன் ஏதோ ஒரு கிறிஸ்டின் பையன் நினைக்கிறேன். ஹி இஸ் ஆல்சோ டூயிங் சம்திங். கிருபாகரன் தாங்க இவர் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன. அப்படி தானே? ஓகே ஓகே. ஒரு ஏசிசிஏ. கரெக்ட். அது மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதை விட்டுட்டிங்களே, ஒருத்தரை விட்டிங்களே,
சேஷாத்ரி ஃபைன். ஆமாம், அவரும் சூப்பராக. அவரும் நல்ல கண்டென்ட் எல்லாம். ஆமாம், அவர் என்தூசியாஸ்டிக். அவர் வீடியோ பார்த்தா பூஸ்ட் ஆகிடுவார். சும்மா போர் அடிச்சு நம்ம பார்த்தாலும் ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா மனுஷனே ஜாலியாக எப்போனா கால் பண்ணுவார், ஃபோன் பண்ணி ஜாலியாக 1 hour பேசுவார். ரேண்டமாக இருக்கும். சூப்பர், நல்ல ஃப்ரெண்டு தான். இது மாதிரி இருக்காங்க யூடியூப் 1-2 ரேண்டமாக ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. எங்கேருந்து ப்ரோ உங்களுக்கு சிஏ தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சது? சிஏங்கிறது எனக்கு லைக் ப்ரீ பிளான்டு மர்டர்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஒரு 6th standard 7th standard படிக்கிறப்போ அந்த டயத்துலலாம் எனக்கு வந்து ஃப்ளைட்டை பார்த்தோன்னே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும், லைக் ஐ வாண்ட் டு பி அ பைலட், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரியாலிட்டி தெரிய லைக் அம்மா வந்து உன் கண்ணு முன்னாடி 3 இருக்குது, லைக் இன்ஜினியரிங் இருக்குது, டாக்டர் இருக்குது, அண்டு காமர்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குது. நீ இந்த 3த்தில் எது பண்ணாலும் சரி, அதில் டாப்பு அந்த இதில் லைக் இப்போது இன்ஜினியரிங் பண்ணால் ஐஐடி, டாக்டர் பண்ணால் எய்ம்ஸ், அந்த மாதிரி டாப் லெவலில். என்ன இப்போ தான் நீட்லாம் இருக்குது, அப்போ அப்படி கிடையாது. ஸோ ரொம்ப நிறைய மார்க் வாங்கினா எங்கே ரீச் ஆகுமோ அந்த மாதிரி அந்த இடத்துல நீங்கள் வந்து படிக்கணும். அந்த மாதிரி தான் நீ படிக்கணும். எது படித்தாலும் சரி, இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஐ மீன் இப்போ காமர்ஸ் குரூப்பில் வந்துட்டால் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இது 3 இருக்குது. ஸோ உன்னோட கால் தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் வைபிலிட்டின்னு பார்க்குறப்போ எனக்கு வந்து இதுன்னு தெரிஞ்சது. அண்டு 8th standard வரப்போலாம் நானாகவே எனக்கு வந்து 8th standard படிக்கிறப்போ எனக்கு வந்து சிஏ எடுக்கணுங்கிற மாதிரி. இதில் இன்னொரு பேக் ஹிஸ்ட்ரி நான் திரும்ப யோசித்து பார்க்குறப்போ தான் தெரிஞ்சுது. லைக் அப்போ சாட்டர்டே சண்டே அண்டு வீக் டேஸ்லலாம் எனக்கு குவார்ட்டர்லி லீவ், ஆஃப்லி லீவ்லாம் வர்றப்போ நீ வந்து சென்னையில் இங்கே வந்து ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு பெரிய காலேஜ் இப்பவும் இருக்குது. ஸோ பெரிய குரூப் அவங்க. ஸோ அந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறப்போ வீக்கெண்டு ஐ மீன் எனக்கு எப்போல்லாம் லீவாக கூப்பிட்டு போவார். ஸோ அங்கே போய்ட்டு அந்த கேபினை பார்க்குறது, அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போகிறது, அது கீழே அதாவது உள்ளே வர்ற என்ட்ரன்ஸ்லேருந்தே 2 வீலரும் ஐ மீன் அப்போ பஸ்ஸில் போவோம், காலேஜ் பஸ்ஸே கூப்பிட்டு போவோம். அப்போ வர்றப்போ என்ட்ரன்ஸில் செக்யூரிட்டி வணக்கம் வைக்கிறதுலேருந்து மேலே வரைக்கும் எல்லாருக்கும் அப்பாவை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அண்ட் ஹி வில் பி ஹேவிங் ஃபைல்ஸ்லாம் வச்சுருப்பார். அது அப்படி இப்படி போயிட்டு வர்றது, நிறைய அந்த கேபின்குள்ளே நிறைய வந்து பார்க்குறது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு அதெல்லாம் ஒரு எனக்கு ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கு மைண்ட்குள்ளே. ஸோ அது நானே வந்து அப்பப்போ அதே மாதிரி டக்கின் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி தான் தனியாக பண்ணி பார்த்துக்கிறேன். இந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க. எஸ், இதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதையும் சொல்லிடுறேன். 8th standardல நான் டிசைட் பண்ணியாச்சு, நான் காமர்ஸ் குரூப் தான் எடுக்க போகிறேன், சிஏ தான் பண்ண போகிறேன் டிசைட் பண்ணியாச்சு. நான் இது எப்படி அதர்ஸ் வெளியில் இருக்கிறவங்க அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்றது தெரியாமல் நான் பெருமையாக நான் காமர்ஸ் குரூப் எடுக்க போகிறேன், சிஏன்ற கோர்ஸ் கஷ்டம் அதை நான் பண்ண போகிறேன்னு சொல்லவும் எனக்கு அப்போ அவேர்னஸ் கிடையாது. இது வந்து லைக் 3rd குரூப், அது வந்து மதிக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் தான் பண்ணுவாங்கன்றதெல்லாம் எனக்கு அப்போ தெரியல. 9th standard 10th standardலாம் வர்றப்போ ஃபேக்கல்ட்டிஸே வந்து என்னை கிண்டல் பண்ணாங்க. லைக் யாராவது காமர்ஸ் குரூப் எடுக்க போகிறீங்களான்னு கேட்டோன்னே தைரியமாக எந்திரிச்சிட்டேன் நான். பட் மார்க் மை வேர்ட்ஸ், இவன் வந்து சரியாக வரமாட்டான், நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து அவன் சரியாக வரமாட்டான் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ண லைட். ஆமாம், காமர்ஸ் குரூப்லாம் வந்து படிக்காதவங்க தான் எடுக்கணும், ஃபினான்ஸ் குரூப் இதெல்லாம் ஒரு சீப்பான குரூப். ஸோ அப்படிங்கிற மாதிரி 9th standard அப்போயெல்லாம் வந்து அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து அம்மாட்டெல்லாம் அழுதுருக்கேன், இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு பேப்பர் கட்டிங்லாம் காமிச்சாங்க எனக்கு. அப்போ யாரோ பிரேமாவா யாரோ சிஏ வந்து அந்த ஆட்டோ பொண்ணு வந்து அவங்க வந்து ரேங்க் வாங்கி ஏதோ பாஸ் பண்ணோம், அந்த மாதிரி எனக்கு நேம் சரியாக தெரியல. பிரேமாவா இல்லை என்ன 2-3 இன்ஸ்பிரேஷன்லாம் சொல்லியிருக்கேன். இல்லை நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு கோஇன்சிடென்ஸ் சொல்கிறேன். நீங்கள் எந்த இயர் 12th பாஸ்? 15. இதுக்கு முன்னாடி ரத்னகுமாரி பாட்காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களும் வந்துட்டு சிஏக்கு அவங்க எங்கேருந்து அப்படின்னா அந்த ஆட்டோ பிரேமா, அவங்க பேர் பிரேமா ரைட்டா, அவங்க வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களும் சொன்னாங்க. ஏன்னா அந்த இயர் தான் அவங்க ரேங்க் வாங்கினாங்க. அண்ட் ஷீ இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஆமாம், ஆனால் செட்டில்ட் இன் பெங்களூர், இது பாம்பே போல். ஸோ பாம்பேயில் ஆட்டோ ஓட்டுற ஃபேமிலி போல். ஸோ இல்லை நம்ம ஊரில் அது இட் காட் வைரல், நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல். ஆமாம், ஸோ அதில் அதோட ஒரு இம்பேக்ட் எத்தனை பேரை இன்ஸ்பயர் பண்ணி. ஆமாம், அது அப்புறம் இந்த ஸ்ரீராம், சேலத்தில் ஸ்ரீராம் அவர் வந்து அவரும் அந்த வருஷம். ஆமாம் ஆமாம், அதுக்கு நான் கோர்ஸ்குள்ளே வந்துட்டேன் இப்போது. ஓகே, எனக்கு ஆமாம் நான் கோர்ஸ்குள்ளே வந்துட்டேன் இப்போது. ஸோ இது வந்து இன்ஸ்பிரேஷன் சொல்கிறத விட ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி சொல்லலாம். லைக் ஒரு பெரிய விஷயங்கிறனால தான் இதெல்லாம் நியூஸில் வருது, ரிப்போர்ட் ஆகுது, நியூஸில் வருது, கிளிப்பிங் வருது அப்படின்னா இருக்குது. அது எனக்கு ஆக்சுவலாக அப்பப்போ எனக்கு இந்த மாதிரி ஏதாவது கிளிப்பிங்லாம் எடுத்துகிட்டு வந்து எனக்கே தெரியாமல் டெஸ்கில் வச்சுருவாங்க எங்கள் அம்மா. ஓகே, டெஸ்கில் இருக்கும், நான் பார்ப்பேன். லைக் அதை வந்து நீ வச்சுக்கோ, அந்த மாதிரி செவுத்தில் ஒட்டுறது இந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 11th 12th இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீ டிசைடட். ஸோ ஆமாம். சரி, சிஏனா அப்போ என்ன நினச்சிங்க? சிஏனா லைக் ஆடிட் பண்ணணும், அது லிட்டரலாக தெரியும். 8வது குழந்தைக்கு ஆடிட் தெரிஞ்சுதா?
அப்படி கிடையாது. போக போக தான் தெரியுது. நான் தான் ஆஃபீஸ்க்கு போவேன்னு சொன்னேன் இல்லையா. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது கரெக்டாக ஆமாம். டக்கின் பண்ணிட்டு போவார், ஷூ ஃபார்மல் சட்டை, வேகமாக அண்ணாமலை படம் மாதிரி நடப்பார், ஃபைல் வச்சிருப்பாரு, ஆமாம், பருத்திமூட குட்டம் அந்த மாதிரி ஒருத்தர் இங்கே கொண்டு இங்கேவா அந்த முடியும்பாரு ஃபுல்லாக. ஆனால் காசு டெக்னிக்கலாக என்ன நடக்குன்னு தெரியாது. ஏதோ ஒயிட் கலர் ஜாப்புங்கிறது தெரிஞ்சது. ஆமாம், அதை பார்த்து யூ காட் வெரி அட்ராக்டட் ஆஃப் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ அது இதுவாச்சு. அதுக்கப்புறம் லைக் சிஏனா என்ன பண்ண போகிறோங்கிறதெல்லாம் லேட்டராக 11th 12th தான் தெரிய வந்தது. அண்ட் எங்கள் வீட்டில் என்னென்னா லைக் டாப்பில் தான் வரணும்னு சொன்னாங்களே தவிர்த்து இட்ஸ் நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு அப்படியே ஒரு அர்த்தம் எடுத்துக்குவாங்க. எல்லாத்துலேயும் நீ ஃபஸ்ட்டு வரணும் அந்த மாதிரியும் கம்பேரிசன் கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் இப்போ நான் இந்த எக்ஸாமில் 50% வாங்குறேன்னா அடுத்த இதில் நான் 60 வாங்கியிருக்கணும், 70 வாங்கியிருக்கணும், அந்த மாதிரி தான் இதுவே தவிர அப்படி ப்ராட்டப் பண்ணனால எனக்கு வந்து லைக் அவங்க எப்படின்னா இந்த ரிசல்ட்டை வந்து புகுத்தலை மைண்டில். லைக் உனக்கு இது வரலையா, இப்போ இதை எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில குழந்தைங்களுக்கு 10 வாட்டி எழுதுனா வரும், ஒரு சில பேருக்கு 100 வாட்டி எழுதுனா அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் க்ரியேட் பண்ணாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஓகே. ஸோ 10th வரைக்குமே வந்து ரிசல்ட் ஓரியன்டாக எதுவுமே பண்ணதில்லை நான். ஓகே. ஸோ 10th கூட பார்த்தீங்கன்னா நான் 450 தான் வாங்கியிருந்தேன். ஓகே. லைக் அதில் வந்து சயின்ஸில் சென்டம் 450 வாங்கினேன். ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து உனக்கு தேவையான காமர்ஸ் குரூப்புக்கு உண்டான இது வந்துருச்சுல லைக் அப்படின்ற மக்களைப்படுத்தி தான். ரிலேட்டிவ் சைட்லேயுமே வந்து லைக் அவங்களுக்கு என்னென்னா இவனுக்கு படிப்பு வராது அதனால் காமர்ஸ் குரூப்புன்னு சொல்லி மலிப்பிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஆமாம் நெகட்டிவ் ஃபேக்டர் மாதிரி தான் இருந்தது. பட் அது ஃப்யூச்சரில் இப்போ வேறு மாதிரி பேசுகிறாங்க எல்லாரும். அது வேறு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு. ஓகே. 11th 12th உங்களுக்கு சிஏனா என்னன்னு தெரிஞ்சது, காமர்ஸ் குரூப் ரியாலிட்டின்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் காலேஜ் போனீங்களா? போகல 12th எவ்வளோ வாங்கினீங்க? லைக் 1168. 168னா அது பயங்கரமான மார்க். 98.33. ஆமாம், பயங்கரமான மார்க். எஸ்ஆர்சிசிக்குள்ளே போயிருக்கலாம். அந்த மார்க். ஏன்னா சென்டமும் இருந்தது இதில் அக்கௌண்ட்ஸில். ஆமாம் அது நினச்சிருந்தா எஸ்ஆர்சிசி போயிருக்கலாம். ஆமாம் ஆமாம். ஏன் காலேஜ் இருக்குல்ல அப்போ? லைக் இது ப்ரீ டிட்டர்மைனாக நம்ம சிஎன்றதை பிளான் பண்ணனால அது அங்கேயும் சின்ன கன்ஃபியூஷன் வந்தது. எங்கேயெல்லாம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இப்போ ப்ராக்டிஸ்லேயுமே அது வரும். ஒரு ஸ்டேஜ்லேயுமே நான் எங்கேயெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். லைக் டிஃப்ரென்ஸுன்னு சொல்ல முடியாது. இது என்னோட ஓன் டெசிஷன். இது வந்தால் சொசைட்டி வந்து மூக்கு நுழைக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் காமர்ஸ் குரூப் எடுத்தேன், அங்கே வந்தாங்க. அடுத்து வந்து நான் காலேஜ் போக மாட்டேன் டெசிஷன் வர்றப்போ லிட்ரலி ரிலேட்டிவ்ஸ் வர லைக் அவனோட லைஃப்பை நீ வந்து ஸ்பாயில் பண்ணுற. ஆமாம் அவனோட லைஃப்பை நீ ஸ்பாயில் பண்ணுறேங்கிற மாதிரி அம்மாவுக்கு. ஓகே. ஸோ உனக்கு வந்து இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, நீ வந்து இதில் இன்வால்வ் ஆகிற, அவங்க பாட்டுக்கு இது பண்ணணும், JEE EEE அப்படி போகணும். லைக் அந்த மாதிரிலாம் வந்து இட் வாஸ் லைக் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இவன் சொல்கிறான், அதாவது ஃப்ரெண்ட்ஸு சொசைட்டின்றது பார்த்தாம ரிலேட்டிவ்ஸும் இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அதுலேயே நம்ம ஆடோன்னா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம், கஷ்டம்தான். ஸோ இதில் என்னாச்சு, லைக் என் ஸ்கூல் மேட்ஸ் எல்லோரும் ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். 15 பேரும் நம்ம தான் நாங்கள். அதில் 9 பாய்ஸ் 6 கேர்ள்ஸு அவ்வளோதான். அதில் CA லைனுன்னு வந்தது பார்த்தீங்கன்னா 3 பேர் தான். மொத்தம் 15 பேரில் 3 பேர் தான் வந்து சிஎல்என், ஒரு பொண்ணு 2 பசங்க உள்ளே வந்தோம். அண்ட் இன்னொருத்த வந்து என்ன சொன்னால், இன்னும் 2-3 பேர் என்ன சொன்னாங்கன்னா, லைக் நான் காலேஜ் போயிட்டு சிஏ வருவேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அப்போயெல்லாம் தேவை லைக் நீ ஒரு பெரிய விஷயத்தை இழக்கிற. ஆமாம் காலேஜ் போகிறதுல நீ ஒரு பெரிய விஷயத்தை இழக்கிற. எங்கள் அப்பாலாம் சொல்ல காலேஜ் போகிற ஆசையே இல்லை இருந்தது. அதாவது லைக் நிறைய படம் பார்த்துருக்கேன் அந்த காலேஜ். ஆமாம் அதான் எனக்கு நண்பன் வந்துச்சா. நண்பன் நான் 2010 வந்தது நண்பன். பட் எனக்கு வந்து மூவி ஆக்சஸ்லாம் ரொம்ப கம்மி. லைக் எடுத்தோன்னெல்லாம் மூவி பண்ணி லைக் அது ஒரு கண்ட்ரோல் தான் இருந்ததே தவிர்த்து அது ஒரு இதுன்னு இல்லை. இப்போ நான் மூவி பஃப், நான் அடுத்து அதெல்லாம் வர்றேன். மூவி பஃப் நான் இப்போ எல்லாம் ரீசன்ட் ஸ்டேட்டஸ் கூட பார்த்துருப்பீங்க FDFS. எல்லா படத்துக்கும் பார்த்தா ஆமாம் அது அந்த மியூசிக் லைனுன்னு ஒன்று இருக்கிறனால அது இது. காலேஜ் என்னென்னா லைக் இப்போ என் கூட படித்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இவங்க எல்லோரும் அண்டு நான் படித்த ஸ்கூல் பெருசு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12th மட்டுமே 1000 பேர் இருப்போம். ஆனால் காமர்ஸ் குரூப் மட்டும் 12 பேர். ஸோ அதில் 1000 பேருங்கிறது எப்படின்னா A1 A2 A3 அது ஒரு A7 வரைக்கும் இருக்கும், A5 A6 வரைக்கும் இருக்கும், B1 B2 B3 அப்படின்னு அது ஒரு இது இருக்கும். இப்போ வந்து நான் வந்ததுக்கு அடுத்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா C1 C2 அதில் ஒரு 90 பேர் இருந்தானுங்க. ஸோ அதனால் காமர்ஸ் குரூப்பு எங்கள் பேட்ச் மட்டும் நாங்கள் மட்டும் மாட்டிக்கிட்டோம். வெறும் 16 பேர். சீன் மட்டும் தான், C1 கிடையாது, சீன் மட்டும் தான் இருந்தோம். எங்கள் ஸ்கூல்லேயும் வந்துட்டு 16 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் வந்துட்டு அதில் 9 பேர் சிஏவா 9 பேர் சிஏ படிக்க ஆரம்பித்தாங்க. அதில் 8 பேர் வந்துட்டு 8 பேரில் இன்னும் 2 பேர், ஒருத்தர் சிஏ 2 பேர் சிஏ விட்டாங்க. 7 பேரில் இன்னும் 2 பேர் மட்டும் கிளியர் பண்ணல. 5 பேர் கிளியர். ஆனால் எங்களுது ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்கூலில். உங்களுக்கு காலேஜ் ஆசையே வரலையா?
ஆசை அது வரைக்கும், அதாவது நான் லைக் எப்படின்னா அந்த இது மாதிரி தான். நான் வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்ச நாளைக்கு நான் வந்து கரெக்டாக இருப்பேன். ஏதாவது ஒரு இந்த சோஷியல் ஃபேக்டர் வந்து இல்லை சொசைட்டல் ஃபேக்டர் வந்து ஏதாவது வந்து அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா உடனே நான் வந்து அழுக ஆரம்பிச்சிடுவேன். லைக் அழுக ஆரம்பிச்சிடும் இந்த சென்ஸ் ஷேக் ஆகிடுவேன். ஓகே. ஸோ எப்படி நான் ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த டீச்சர் சொன்னாங்க நம்மகிட்ட வந்து புலம்பணும், அதே மாதிரி இங்கே வந்து நான் தான் சொன்னேன்ல 1000 பேர் எல்லோரும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஃபர்ஸ்ட் டே இன் மை காலேஜ் லைஃப் ஃபர்ஸ்ட் டே இன் அகாடமி. அப்போ வந்து சிபிடி ஃபெயிலு. ஓ, அது வந்துடுதுல்ல. ஓ, இது ட்விஸ்ட். எனக்கு நீங்கள் பண்ணதே எனக்கு ஃபெயில் ஆனதே எனக்கு சொல்கிறேன், அந்த கதையும் சொல்கிறேன். அதுவும் கொழுப்பெடுத்து பண்ணது தான் சொல்கிறேன். ஓகே, இது நல்லா இருக்கே. ஆமாம், இப்போ இப்படி ஃபர்ஸ்ட் டே இன் மை லைஃப் சிஏ ஸ்கூல் காலேஜ் லைஃப்னு போடவும் எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னப்போ தான் ரொம்ப வருத்தப்படுறேன்னா, அப்போ வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து அம்மா தான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, சரி நீ எதுக்கு இது பண்ணுற, உனக்குன்னு ஒரு லைஃப் தனியாக இருக்குது, ஒரு பக்கம் மியூசிக் இருக்குது, ஒரு பக்கம் சிஏ பண்ணுற, நான் லிரிக்ஸ் எழுதுற, நீ பாட்டு பாடு, நீ மியூசிக் பண்ணி நீ இது பண்ணுன்னும் போது அப்போ தான் அப்துல் கலாம் இறந்த டைம் 2015. ஸோ கரெக்டாக October 15, 2015 அவர் பர்த்டேக்கு ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணுனாங்க. ஓகே. ஸோ எப்போயெல்லாம் எனக்கு வந்து ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ லைக் ஏதாவது பர்சனலாக வந்து இந்த அஃபெக்ட் ஆகுதோ அப்போயெல்லாம் வந்து மியூசிக் வந்து நிற்கும். ஓகே. ஸோ அந்த இது ஸோ சிபிடி எப்படி போச்சுன்ற கதை இல்லை. நீங்கள் ப்ரீ டிட்டர்மைண்டு 8th முடிவு பண்ணிட்டீங்க. 11th 12th எவ்வளோ 1168. ஆமாம். சிபிடி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 2 மாதம் இருந்ததா எக்ஸாம்? ஆமாம். ஆக்சுவலாக நான் சிபிடி கிளாஸ் இருந்ததே வித்தியாசம். எப்படின்னா 10th டிசைட் பண்ணிட்டோமா. ஸோ அதனாலே மதுரையில் ஒரு அகாடமி லைக் அவங்க வந்து பெங்களூர்லேருந்து டேரக்டர்லே அப்போவே 2013 அந்த டயத்துலேயே டேரக்டர்லேயே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. கிளாஸ் செஷன் வாஸ் வெரி குட். 10th நான் போனேன், 11th நான் போனேன். 2 வருஷமாக சிபிடி படிச்சிங்க? ஆமாம். சிபிடி படிக்கிறதுல எதுக்கு போகிறேன்னே தெரியாது, அப்படி இருக்கும். ஓகே. சாட்டர்டே சண்டே மட்டும் செஷன் இருக்கும், இல்லை சண்டே மட்டும் ஃபுல் டே செஷன் இருக்கும். போவேன், சும்மா போய் கொடுத்த காசுக்கு அட்டன் பண்ணுவேன், உட்காந்துட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். அந்த மாதிரி தான். ஏன்னா அப்போது வந்து மை எய்ம் வாஸ் டு கம்ப்ளீட் 11th and 12th ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த மார்க்கில் வந்தது கூட பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அந்த ப்ரெஷர் கூட கிடையாது. லைக் நான் தான் சொல்கிறேன் இல்லையா, எனக்கு வந்து உனக்கு படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவனே விவரம் தெரிஞ்சு படிச்சிருவான்னு. 10th வரைக்கும் என்னை எதுவுமே சொல்லல, 11th 12th எதுவுமே சொல்ல. 11th 12th நானாக படித்தது அந்த மார்க்கு. ஓகே. ஸோ அப்படி இது பண்ணதில் வந்தது. சிபிடி சும்மா வந்து சேர்த்து விட்ருக்காங்க, ஒரு ஐடியா கிடைக்கட்டுன்னு போனது. அவங்களே வந்து சப்சிக்வெண்ட்டாக காசு வாங்காமல் எக்ஸாம் அப்பேர் ஆறியோ அப்போ வந்து நீ திரும்ப கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோ அப்படின்னு பேட்ச் போட்டாங்க. ஸோ 12th ரிசல்ட் வந்து அங்கே தான் உட்காந்து பார்த்தேன், அந்த அகாடமியில் தான் உட்காந்து பார்த்தேன் நான். ஸோ அப்போ தானே வரும் உங்களுக்கு. ஸோ அந்த டயத்தில் அங்கே உட்காந்து பார்த்தேன். அப்போது வந்து லைக் ஒரே ஒரு இந்த ஸ்டடீஸில் அம்மா வந்து நிறைய இதில் வந்து இது பண்ணதில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியுதோ தெரியல எல்லாத்தையும் எழுது. ஒன்று எங்கே போகுதுன்னு. ஆமாம், நெகட்டிவ் மார்க்ஸில் பண்ணி ஒன்று. இன்னொன்று தெரியுதோ தெரியலையோ, உனக்கு பேப்பர் தெரியுதோ தெரியல 3 மணி நேரம் உட்காரு. இந்த 2 இதை வந்து ஒரு இதுவாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் இது மார்க் டெஸ்ட் எழுதுறப்பவே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீ வந்து தேவையில்லாமல் தேவையில்லாமல் நீ எழுதி இது பண்ண அவங்களுக்கு தெரியாது. நெகட்டிவ் மார்க்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ 0.25 மைனஸ் பண்ணிடுவாங்க. 0 மைனஸ் 0.25 போயிடும். ஸோ அதில் நான் வந்து எல்லாத்தையும் எழுதி 89 வாங்கினேன். எல்லாம் 200க்கு 200 எழுதி 89 வாங்கியிருந்தா பாஸ். 11 மார்க்கு. இது நான் கொழுப்படுத்து பண்ணது. இதெல்லாம் வந்துட்டு கடைசியில் எப்படி இருந்துச்சு ரிசல்ட்? அன்றைக்கி எப்படி இருந்துச்சு ரிசல்ட்? அப்போ ரொம்ப இதுவாக தான் இருந்தது. லைக் எல்லோரும் பாஸ் பண்ணிட்டாங்க, நம்ம மட்டும் லைக் இது பண்ணிட்டோமேன்ற மாதிரி ஒரு வருத்தம் இருந்தது. பட் அதெல்லாம் மறந்து மாறி படத்துக்கு போயாச்சு. மாறி வந்துச்சு அப்போ தான். ஆமாம். லெட் செலிப்ரேட்னு போயாச்சு அந்த படத்துக்கு. ஓகே. ஸோ பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக படிக்க ஆரம்பிச்சாச்சு. இதுக்கிடையில தான் இந்த மாதிரி ஏதாவது சொசைட்டல் இது வர்றப்போ இது பண்ணேன். அகைன் ஃபஸ்ட் டைம் அது நான் ஃபேஸ் பண்ணுறேன் ஃபெயிலியர். பட் ரொம்ப வீட்டில் பெருசாக ப்ரெஷர் பண்ணல. அதுக்கு முன்னாடி பெருசாக ஃபெயிலியர். ஆமாம், ஃபெயிலியரே கிடையாது. ஆமாம் ஆமாம். சிஏல வெல்கம் பண்ணிட்டாங்க. ஆமாம், வெல்கம் டு த ரியாலிட்டி. திருப்பி எழுதுங்க. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து நடந்த இதுதான் 110 தான் எழுதினேன். 103 எழுதுனது 110, வாங்கினது 103 வந்தாச்சு. வெளியே வந்து அவ்வளோ ஷூராக இருந்தீங்களா? ஆமாம். இதுக்கு மேலே நான் எழுத மாட்டேன், அதாவது ஒரு வாட்டி தான் படுவேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 110 தான் அட்டன் பண்ணேன். 103. நான் எவ்வளோ எழுதுனேன்? நானும் சிபிடி எழுதினேன். எழுதினேன்னா 189 எழுதினேன். 189 187 189 எழுதினேன். 152 வாங்கிட்டேன். எங்கள் அட்டம் ஈஸியாக இருந்துச்சு. கடைசி சிபிடி அட்டம் கடைசிக்கு முன்னாடி. ஆமாம், எனக்கு பை சான்ஸ் அப்போ வந்து ஏதோ வர்தா புயல், அந்த புயல் ஏதோ ஒன்று, கஜா புயல் ஏதோ ஒன்று வந்தது, கிராஸ் ஆச்சு. அதனால் ஒரு வாரம் தள்ளி போச்சு சிபிடி எக்ஸாம். ஒரு வாரமாக 15 நாளோ ஏதோ கிராஸ் ஆச்சு. இன்னொன்று மதுரையில் இருந்தாலும்
நம்ம புயல் எஃபெக்ட் ஆகாதனால கொஞ்சம் நாள் படித்து இது பண்ணோம். ஸோ அதில் அதுதான் ஒரு வாட்டி தான் அடிபடுவேங்கிற மாதிரி கரெக்டாக 110 எழுதுனேன், எல்லாம் வந்தாச்சு, அவ்வளோதான். ஸோ சிபிடி அங்கே பண்ணீங்க. நீங்கள் இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் பார்ன் பிராட்டப் ஆல்மோஸ்ட் பார்ன் மதுரையில், பார்ன் இன் ராம்நாடு. ஓகே. அது எங்கள் தாத்தா வந்து வாஸ் இன் ரயில்வேஸ். ஸோ அதனால் அவர் ட்ரான்ஸ்ஃபர்லேயே அடிக்கடி இருக்கிறப்போ நான் பிறக்கிறப்போ அவங்க ராம்நாட்டில் இருந்தாங்க. ஸோ ராம்நாட்டில் பிறந்தேன். பிராட்டப் ஃபுல்லாக சென்னை நான் அப்பா சென்னையில் இங்கே ஒர்க் பண்ணான்னு சொன்னேன் இல்லையா. ஓகே. எவ்வளோ நாள் சென்னையில் இருந்தீங்க? 6th standard வரைக்கும் அங்கே இருந்தேன் நான். ஓகே ஓகே. 6th அதுக்கப்புறம் மதுரை ஆச்சு. அங்கே அந்த பெரிய ஸ்கூல் சொன்னேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். 6th விவரம் தெரிஞ்சு மதுரை போயாச்சு. விவரம் தெரிஞ்சல மதுரைக்காரன். ஆமாம் ஆமாம். அதனால தான் ஆர்டிகல்ஷிப் சென்னையில் சேர்ந்து எனக்கு பிடிக்காம லைக் அந்த 3 வருஷம் ஓட்டணும்னு ஓட்டிட்டு ஓடி வந்தேன். அதுக்கப்புறம் போவே மதுரைக்காரன் தான். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்திருக்கேன். ஓகே ஓகே. ஸோ 6th மதுரை. ஆமாம் ஆமாம். ஸோ நீங்கள் சிபிடி எங்கே வந்தீங்க? மதுரை தான். மதுரை. இன்டர் மதுரை. ஆமாம். அப்போ வந்து ஏஜ் சின்ன ஏஜ், அதனால நீங்கள் 8thங்கிறீங்க. ஸோ அப்போ வந்து நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா முன்னாடியே லைக் கான்ஃபரன்ஸில் கல்ச்சுரல்ஸ்லாம் இருக்கா, நீ அப்போயே அங்கே போய் கீபோர்டு வாசிக்கணும்னு எப்போ நான் சிபிடி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அப்போவே நீ போகலான்னு சொன்னாங்க. ஸோ என்னை விட எங்கள் அம்மாவுக்கு தான் நிறைய இது ரிலேட்டடாமா அவங்க இல்லை. நான் என்ன கேட்க வந்தீங்கன்னா, நீங்கள் மதுரையில் டிப்பிக்கலாக ஒரு Tier 2 Tier 3 சிட்டியில் இருக்கோன்னா எனக்குமே சரி, இப்போ சென்னைக்கு போகிறது ஒரு அப்படி இல்லை ஆல்டர்னேட்டிவ், அதாவது எங்கெல்லாம் கிளாஸ் சேரலாம். இங்கே எங்கள் வீட்டில் எப்பயுமே ஒரு இது இருக்குது, படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்கும். சூப்பர். படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்கும். ஸோ அதனால் இவன் போகிறான் அவன் போகிறான். ஆமாம் ஆமாம். இங்கே வந்து 3 பேர் ஆரம்பித்தோன்னு சொன்னீங்க இல்லையா, அதில் பையன் நானும் இவனும் இன்னொரு ஃப்ரெண்டும் இது பண்ணால் அவன் இன்டர்க்கே பிரபலமான அகாடமிக்கு போயிட்டான். 2 எழுத்து உள்ள. ஆமாம் ஆமாம். அந்த அகாடமிக்கு போயிட்டான். ஸோ அதெல்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிற டச் இல்லை. ஸோ அது ஐடியாவில் என்னென்னு. ஸோ நான் வந்து அப்போயும் இந்த கம்பேரிசன் வந்தப்போ நீ சென்னை வான்னு சொன்னப்போலாம் இல்லை எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க அண்டு அப்படின்னா அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்போ படிக்கிறவன் எங்கே இருந்தாலும் படிக்கலாம். ஸோ அதனால் இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி அப்போ வந்து எல்எல்ஆர் கூட எல்எல்ஆர் தான் அந்த லைசன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் இல்லாமல் உன்னை எப்படி சென்னைக்கு போனால் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இப்போதைக்கு வேண்டாம், அதுக்குன்னு ஒரு ஏஜ் வரணும். ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட் ரெஃபரன்ஸ், சென்னையில் ஒருத்தர் வந்து லைசன்ஸ் இல்லாமல் தினம் வந்துட்டு 1 மணி நேரம் ட்ராவல்னால ஃபஸ்ட் அட்டம் காலி. அது நீங்கள் பண்ணாத தப்பு. ஆமாம் சேவ் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ அதனால் படிக்கிற பையன் எங்கேனாலும் படிப்பான், நீ இங்கே சேரு, இங்கே எல்லாம் படிக்கிறவங்களாம் இல்லையா இங்கே. ஸோ அதனால் நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லி இங்கே தான் நான் சேர்ந்து அங்கேயுமே சிங்கிள் பேமெண்ட் அங்கே 47,500 நம்ம கட்டணும். பட் நாட் அப் டு த லெவல், அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பை சான்ஸாக அங்கே போனப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடச்சப்போ ஒன்றா வெளில போகலையே, மதுரையிலே தான். அந்த பர்டிகுலர் அகாடமியில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு இடத்துக்கு டியூஷன் போவாங்க. லைக் நாளைக்கு இங்கே தான் அமல்கமேஷன் நடத்துறாங்கன்னா முதல் நாளே அவங்க படிச்சுட்டு வந்து சம்ஸ் போடுவானுங்க. என்னடா இது அப்படின்னு கேட்டால், ஒரு சார் இருக்கார் வந்து மெஜரா காலேஜ், அந்த காலேஜில் இது பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து ரிட்டையர்ட் ப்ரொஃபஸரு. ஸோ அதனால் நாங்கள் அங்கே போகிறோம். கட் பண்ணி இங்கே அப்பாட்ட வந்து கேட்டால் அவர் என்னோட ப்ரொஃபஸராக வா உன்னை சேர்த்து விட்டேன்னு அங்கே சேர்த்து விட்டார். ஓகே. ஸோ அங்கே போனால் தான் இந்த வினோத் சிங்கானியா புக்கு டேக்ஸுக்கு. வினோத் சிங்கானியா போட்டிருக்கீங்களா? வெறிதனமாக உட்காந்து அந்த சம்ஸாக போட்டுட்ருப்பேன். நானும் போட்டேன். ஆமாம். அந்த வீடியோ இது பார்த்தேன் நான். நீங்கள் அந்த வினோதினி அவங்க இதில் பார்த்தேன், விசாலினியா சாரி அவங்க அந்த பாட்காஸ்ட் நேற்று ரெஃபரன்ஸுக்கு பார்த்தேன் உட்காந்து. ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் நான் உட்காந்து அதில் நிறைய போட்டேன். என்ஜாய் பண்ணேன். எக்ஸாமுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆமாம் ஆமாம். எக்ஸாமுக்கு உங்களுக்கு என்னென்னா ஒரு grip கிடைக்கும், அதுதான் பாயிண்ட்டு. ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் உங்கள் கடை இந்த சம் இப்படி தான் அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா பூதமாட்டம் இருக்கும் அதில் இருக்கிற சம்ஸ்லாம் பெருசாக இருக்கும். ஸோ அங்கே ஆமாம். அதேமாரி அங்கே இன்னொரு காலேஜ், ஒரு மதுரையில் ஒரு பெரிய காலேஜ் இருக்குது. அவங்க வந்து அட்டானமஸ் சிலபஸ்ஸு. ஸோ அவங்க வந்து இந்த காஸ்டிங்க்கு வந்து ஒரு புக்கு போட்டிருந்தாங்க. துல்சியானா இல்லை, அது என்ன புக்குன்னே தெரியல. அந்த சார் என்ன பண்ணுவார்னா அந்த புக்கு எப்படியோ அவங்கள்ட்டேருந்து வாங்கி, அவரில் ப்ரொஃபஸர் தானே, ஸோ அதனால் ஏதோ கான்டாக்ட் மூலமாக வாங்கி அந்த சம்ஸை தான் போட வைப்பார். அதெல்லாம் ப்ராசஸ் காஸ்டிங்லாம் சொல்யூஷனே கிடைக்காது. அவர்கிட்ட போய் நின்று இது பண்ணால் இது இப்படி ப்ராசஸ் இதை இப்படி ரிவர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படி பண்ணணுன்ற மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ அதில் வந்து இது பண்ணது தான் இதுதான் ஒரு வாட்டி அடி வாங்கியாச்சு. இதுவும் அப்படி தான். இன்டர் என்னாச்சு? இன்டர் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதுவும் அடி வாங்கி தான் செகண்ட் அட்டம்ல கிளியர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் போயிடுச்சா? ஆமாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நவம்பர் 17. நான் நவம்பர் 16. சாரி நவம்பர் 16. அது நவம்பர் 16 மறக்க முடியாதது. ஏன்னா நவம்பர் 8 வந்து டேக்ஸ் பேப்பர் வச்சு செஞ்சான். காலையில் நைட்டு டிமானிட்டேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஐயோ, அப்போ தான் அது நவம்பர் 18, 2016 மறக்க முடியாது. இப்போ வரைக்கும் அதுக்கு நீங்கள் ஹியரிங் போயிட்டுருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். நீங்கள் இப்போ டிமானிட்டைசேஷன் கேஸ் போகிறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது போயிட்டுருக்கு. ஓகே ஓகே.
ஸோ மறக்க முடியாதுன்னா நான் லைக் கவர்மெண்ட் வந்து 2 குண்டு போட்டுச்சுரா நம்மளுக்கு லைக் பசங்கள்கிட்ட பேசிக்கிறப்போ காலையில் டேக்ஸ் பேப்பர் டஃப்பு நைட் ஆனால் டிமானிட்டைசேஷன். ஓகே. ஸோ நம்மளுக்கு எந்த பர்சனலாக எந்த இஷ்யூவும் இல்லை. பட் இப்போ குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் கேசஸ்லாம் நல்லது தானே. ஆமாம் இல்லை ஆனால் மறக்க முடியாத தினமாக மாறிடுச்சு அது. லைக் அந்த வாட்டி டேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தது. அண்டு நான் டேக்ஸ்லலாம் பாஸ் பண்ணிட்டேன். அது நான் போனதுக்கு காரணம் அது எல்லாத்தையும் சொல்கிறேன் இப்போது. லைக் இஃப் ஐம் நாட் ராங் எனக்கு வந்து 184 வந்தது ஃபஸ்ட் குரூப்பில். செகண்ட் குரூப் சும்மா தான் விளையாட்டாக தான் எழுதுனா ஒரு 87 நம்ம வந்தது. ஸோ அது பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஸோ இதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் வந்து 51 வந்தது, லாவில் வந்து 38 வந்தது. இது பண்ண பேப்பர் அப்ளை பண்ணப்போ 42 வந்தது. ஆமாம் அப்ளைலாம் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் எல்லாமே நான் எந்த அட்டம் போனாலும் நான் அப்ளை பண்ணிடுவேன் நான். லைக் அது வீட்டில் வந்து படிப்புன்னு வந்துட்டா செலவுலாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ கூட என் தம்பிக்கு ஒரு அகாடமியில் சேர்த்தாங்க. அது சரியில்லைன்னு சொன்னோன்னா டக்குன்னு கட் பண்ணி இன்னொரு அகாடமியில் சேர்த்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி படிப்புன்னு வந்தால் அது போனால் போயிட்டு போகுது. டைம் தான் முக்கியம் நம்மளுக்கு. ஓகே ஓகே. அப்படின்ற 53 வயசு உள்ள ஒருத்தர் தாக்கப்பட்டார். ஓகே. அது சொல்ல விரும்பலை. சரி ரைட்டு. ஓகே ஓகே ரைட். ஸோ அதுதான். ஸோ அதனால் வந்து இமீடியட்டாக நாள் பரவாயில்ல. அப்போயெல்லாம் 7 பேப்பருக்கு 3500 கட்டுவேன். ஏன்னா 500 இல்லையா ஒரு பேப்பருக்கு. ஆமாம் இப்போ தானே உங்களுக்கு இதெல்லாம் 10 ரூபா இப்போ. ஆமாம் அந்த கவர்மெண்ட் இது பண்ணி RTI வந்திருக்கு. அப்போ எல்லாம் வந்து 500 கட்டி வாங்கி பார்ப்பேன். அப்போல்லாம் அந்த லெட்டர் எழுதுறதெல்லாம் எழுதியிருக்கேன். லைக் டிக்ளரேஷன் நான் வாங்குறது போகிறேன் ஸ்டடி ரெஃபரன்ஸ்க்காக தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து எனக்கு அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 51 வந்தது. இதில் வந்து 38 ஆறு. அதுக்கப்புறம் அமௌண்ட் மார்க் மாறி வந்தது. டேக்ஸ் வந்து சரியான ஆகல. அதில் 49 நம்ம வாங்கியிருந்தேன். காஸ்டிங் அதுலேயும் பாஸ் தான். பட் எனக்கு அக்ரிகேட் பார்த்திங்கன்னா 184. அக்கௌண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல. அண்டு நான் சொன்னாலே அந்த ப்ரொஃபஸர் அவர் வந்து எனக்கு ஃபீஸ் கொடு அந்த மாதிரி எதுவுமே இது பண்ண மாட்டார். அவர் வந்து ஒரு ஃபிலாந்த்ரபிக் ஆக்டிவிட்டி மாதிரி தான் பண்ணுவார். பட் ஃபீஸ் கொடுத்தா வாங்கிப்பார். நம்ம கொடுக்குறதானா இங்கே 5000 கொடுத்தாலும் வாங்கிப்பார், 500 கொடுத்தாலும் வாங்கிப்பார் அந்த மாதிரி. ஸோ ஹில் பி டீச்சிங் ஒன்லி ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ்லாம். டிடி நடத்துவார், அக்கௌண்ட்ஸ் நடத்துவார், அப்புறம் வந்து காஸ்டிங் எஃப்எம் இது எல்லாமே நடத்துவார். அவர் அங்கே ப்ரொஃபஸராக இருந்தனால கடைன்னு ஆன்சர் வரும் அவருக்கு. ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஸோ ரிசல்ட் அன்னைக்கே நான் அங்கே போயாச்சு. ரிசல்ட்டோட பியூட்டி கேட்கணுமே. ரிசல்ட் வந்து எங்கே பார்க்குறோம் அப்படின்னா ரிசல்ட் வருது இந்த ஃப்ரெண்ட்ஸாக தானே போனோம். ஸோ மீனாட்சி அம்மன் கோவில் போயிடலாம், காலைல மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் நான் 3 ஃப்ரெண்ட்ஸு மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டோம். அங்கே போனால் கரெக்டாக போய் ஒரு 1/2 மணி நேரத்தில் ரிசல்ட் வந்துருச்சு. அவங்க 2 பேர் போத் குரூப் கிளியர், எனக்கு போத் குரூப் பாஸ் ஃபெயில். அதுதான் இன்னும் கொஞ்சம். ஆமாம் அவங்க 2 பேரால் சந்தோஷப்பட முடியல. அவங்களும் ஆமாம் ரொம்ப சந்தோஷப்பட முடியல. ஆமாம். ஸோ அதனால் சரி நீங்கள் பாருங்கடா அப்படின்ட்டு நான் ஹெல்மெட் அது பேர் என்ன இந்த யூடியூப் சேனல் இருக்குது பரிதாபங்கள். ஆமாம் நீங்கள் பாருங்கடா அப்படின்ட்டு சுதாகர். ஆமாம் ஓகே. ஆமாம் நீங்கள் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது சின்ன பையன் அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. லைக் பட் த சேம் டைம் அவங்க பாஸாக ஹாப்பி லைக் அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு. ஹெல்மெட்டை மாட்டினவன் தான் கடன்னு ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. லைக் ஏன்னா அப்பயும் எஃபர்ட் போடாமல் ஒன்றும் எக்ஸாம் எழுதலை. ஸோ போச்சு. ஸோ வீட்டுக்கு என்ன ப்ரோ 16 மார்க் 2 கொஸ்டின் ஒரே கொஸ்டின். அதுவும் எப்படி போச்சுன்னு சொல்கிறேன். அது எப்படி போச்சுன்னு சொல்கிறேன். ஆமாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அழுகிறேன். அதில் போய் சரி விடு பார்த்துக்கலாம் நம்மளுக்கு நேரம் சரிங்களா. அப்புறம் ஈவினிங் வந்து சரி அதே சாட்டை போயிடுவோம் அப்படின்ட்டு ஈவினிங்கே போனேன். அப்புறம் மார்க் ஷீட்டை காமிச்சோன்னே அக்கௌண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கப்பா நல்லா பாரு அப்படின்னு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் வருத்தம் என்ன இப்படி சொல்லிட்டாரு. கம்மி ஃபேக்டர் அவர் சொல்கிறது ஏன்னா 60 அதெல்லாம் வர வேண்டியது 51 தான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ பேப்பர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. லைக் நாங்கள் வந்து ICIயில் வந்து ஒரு மீட்டிங் நடந்தது அப்போது எக்ஸாமுக்கு முன்னாடி. இது ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ஏதோ மீட்டிங் நடக்குது, ஹவு டு ப்ரெசென்ட் இன் எக்ஸாம்னு வருது, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு பசங்க சொன்னாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து தனியாக போகிறேன். அதுக்கு முன்னாடி அப்பா கூப்பிட்டு போகிற இல்லை இன்னொரு அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இந்த மார்க் டெஸ்ட் கூப்பிட்டு போகிறது அந்த மாதிரி. ஸோ அங்கே போனப்போ அவங்க ப்ரெசன்டேஷனுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா எப்பயுமே 1 2 3 4 5 6 7 இப்படி தான் எழுதணும். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னா அதை அடிச்சு விடணும் ப்ரெசன்டேஷன். அப்போ தான் வந்து பேப்பர் கேரக்டர் வந்து டென்ஷன் ஆக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஏ வந்து சொன்னாங்க. ஸோ இதை நம்பிட்டு சரி அது ஒரு நல்ல ஐடியா தானே அப்படின்ட்டு நான் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதில் 5th கொஷினும் 6th கொஷினும் எனக்கு தெரியல. ஏதோ ஒரு கொஷின் எனக்கு தெரியல. ஸோ ஃபைன் போட்டுட்டு அடிக்கணும்ல, அடிக்காமல் விட்டுட்டேன். அட்டன் பண்ணிட்டேன். அதுக்கு முந்தின அட்டெம்ப்ட் வரைக்கும் விச்செவர் இஸ் ஹையர்ன்ற லாஜிக்கில் எவாலுவேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகே. எனக்கு இதில் வந்தப்போ ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அப்படியா? ஆமாம். ஸோ 6th கொஷினும் அந்த 7th கொஷினும் பார்க்குறேன். இன்னும் நான் வரைக்கும் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சாப்டர் இருக்கும் ஃபஸ்ட் குரூப்பில் அக்கௌண்ட்ஸ். ஆமாம் அது வந்து அந்த கம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்னு போட்டு நம்ம பண்ணுவோம். எல்லா ஸ்டெப்பும் கரெக்டு. 7.5
அடுத்து இன்னொரு இது வந்து இன்சூரன்ஸ் கிளைம் அந்த இது நினைக்கிறேன், அதுவும் ஃபுல் சம் கரெக்டு 7.5. டோட்டல் எவ்வளவு 15. பட் எக்ஸ்ட்ரா அட்டம்ப்ட்னு எழுதிட்டாங்க. 15 மார்க்கா? இது அந்த ஒரு கோடு போடாததுக்கு ஒரு கோடு எப்படி இது எப்போ தெரிய வந்துச்சு? 1.5 மாதம் கழிச்சு. எக்ஸாமுக்கு 10 நாள் 15 நாள். அதை சொல்ல, ரிசல்ட் வந்ததுலேருந்து 1.5 மாதம் கழிச்சு. ஆமாம், அது வரைக்கும் என்ன எதாக இருக்கும் அப்படி இப்படின்னா தான் தப்பு பண்ணியிருக்கோம். ஆமாம் 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 ஆமாம். அண்ட் எனக்கு வந்து அதுதான் நிஜமான ஃபீல் ஆனதோட சோகம் தான் அன்றைக்கி தான் இருந்தது. ஆமாம், எனக்கு இதே மாதிரி குரூப் 2 நடந்தது. அதான் அந்த ஒரு இது சொல்கிறேன். எனக்கு இன்னொரு டிஃபெக்ட்டும் இருக்குது. டிஃபெக்ட்னு சொல்ல முடியாது, கேர்லெஸ்னஸ் மிஸ்டேக். இது வந்து ஸ்கூல் படிக்கிறப்பவே பண்ணுவேன். லைக் என்னென்னா, இப்போ வந்து 5th கொஷின் எழுதுகிறோம் அப்படின்னா 4th கொஷினோட ஃபிகரை வச்சு செம்ம சால்வ் பண்ணிடுவேன். உங்களுக்கு 2 பண்ணியிருக்கேன் இந்த கொஸ்டின்ல ஃபிகர். அப்புறமா எங்கள் சார் வந்து கூப்பிட்டு சொல்லுவார். அப்போது ஓகே ஓகே இளவங்க சார், அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, டேய் ஒன்றுமே படிக்காத மக்கு பையனா விட்டுருவேன், நீ தெரிஞ்சு இப்படி பண்ணால் என்னடா அர்த்தம், சென்டம் வாங்குற பையன் இப்படி பண்ணால் என்னடா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவார். ஃபுல் சம் கரெக்டு. எப்படி சொல்ல, எடுத்து ஃபுல்லாக லோடு பண்ணி சுடவும் தெரிஞ்சுட்டு காலில் சுட்டுக்கிறது. ஸோ இப்படி பண்ணான். ஸோ அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்கேன் போல அப்படின்னா கிட்ட இது வேற. ஃபைனலில் கூட பண்ணியிருக்கேன் நான். ஃபைனல் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இது பண்ணேன். இந்த இன்னொரு கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதுறது. ஆனால் இது நீங்கள் சொல்லிட்டுருந்தீங்க, சாரி. ஆமாம், இல்லை அதனால் ஒன்றும் இல்லை. அதான் ஸோ அந்த மாதிரி அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது லைக் எதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எது எந்த சம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னு. கரெக்ட். அது இப்போ கரெக்டான அப்ரோச் என்ன அது சொல்லிடுங்க பசங்க. கரெக்டான அப்ரோச் நம்மளுக்கு எந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு தெரியுதோ அண்ட் ஃபஸ்ட்டு கம்பல்சரி கொஸ்டினை பார்க்கக்கூடாது. பேப்பர் அப்ரோச் இது வந்துட்டு பேப்பர். ஆமாம், நம்ம நோ ரூல்ஸ், நம்ம இப்படி தான் எழுதி ஆகணும்னு ரூல்ஸ் இல்லை. அதாவது என்னன்னா, கொஸ்டின் 4A எடுத்துக்கிறோம் அப்படின்னா 4 மட்டும் 4C 4D இல்லை அதே மாற்றி கூட எழுதலாமா? 4 கொஸ்டின் இருக்குன்னா 4th கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அது 4th B ஃபஸ்ட் எழுதலாம். சி ஆனால் வந்து 4க்கு அப்புறம் 5 எழுதுறேன்றது தான் பண்ணக்கூடாது. அதான் 4A 4B 4C இதுக்குள்ளே ஜம்பிள் பண்ணிக்கலாம், அது இஷ்யூ இல்லை. ஆனால் அந்த 4 மட்டும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடியும். இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 4A நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா 4A எழுதுவேன், 4Bக்கு 2 சைடு, 4Cக்கு 2 சைடு, 4D அடிஷனல் வாங்கிடுவேன். ஃபஸ்ட் ஹவரில் அடிஷனல் வாங்கிடுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுருவேன் நல்லா. ஏன்னா யார் நான் கட்டியிருக்கேங்கிறப்பல பேப்பர் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். பட் அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு எழுதிக்கலாம். கம்பல்சரி பார்த்தா பயம் ஆயிரும். அதனால ஆமாம், இந்த கம்பல்சரி வந்து பார்த்து என்ன யூஸ் அப்படின்னா எழுத தான் போகிறோம். தெரியுதோ தெரியல எழுத போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் இதில் கூட நம்ம ஃபோக்கஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. லைக் கம்பல்சரி கொஸ்டின் வாட் எவர் யூ டூ யூ ஆர் கோயிங் டு ரைட். ஆமாம், இந்த 15 minutes டைம் இஸ் ஃபார் த அதர் 6 கொஸ்டின் வந்து 5 கொஸ்டின் நீ செலக்ட் பண்ண வேண்டிய உண்டான டைம் தான் அது. ஸோ அதனால் எந்த இதுவாக இருந்தாலும் நம்ம அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏஎஸ் கொஸ்டின் தான் வரும். 12 மார்க்ஸுக்கு வரும். ஆமாம், 12 மார்க்ஸ் என்னமோ, அதுக்கப்புறம் பின்னாடியே வரும். அந்த கம்பல்சரி கொஸ்டின் வந்து 4 மார்க்ஸாக 5 கொடுத்து 4 எழுதணுமோ நம்ம இருக்கும். ஸோ அது எல்லாமே பெருசாக தான் இருக்கும். ஆமாம், அவங்க வந்து தே வாண்டட் டு டெஸ்ட் ப்ரெஷர் இல்லையா. ஸோ அதனால் அது அப்படி பெருசாக தான் வைப்பாங்க. ஸோ நான் பண்ண தப்பு ஃபஸ்ட்டு கம்பல்சரி கொஸ்டின் 1 2 3 தான் போகணுன்னு அட்டெம்ப்ட்டில் பண்ணது. ஆமாம், 1 2 3 4 அந்த இதில் போகணுன்னு. அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் ரெஃபரன்ஸ் பண்ணுறப்போ நிறைய பேர் இது பார்க்குறப்போ அண்ட் அந்த டைத்து தான் ஜியோலாம் வந்தது. ஸோ அதனால் இன்டர்நெட் ஆக்சஸ் கிடச்சிது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது வெளியே இது பண்ணுறதுக்கு, பார்க்குறதுக்கு. ஆமாம், வெளியே இது பண்ணுறது. யார் யூடியூபர் இருந்தாங்க? நீரஜ் அரோரா. ஆமாம், நீரஜ் அரோஜா. பெருசாக நாவல் எனக்கு பிரவீன் ஒருத்தர் வருவார். பிரவீன் சர்மாவா? பர்வீன் சர்மா. நார்த் இந்தியா தான் ப்ரிடாமினெண்ட்லி நார்த் இந்தியா அட்லைன் இன்ஸ்டியூட்டாக. ஆமாம், ஸோ அதுதான் ப்ரிடாமினெண்ட்டாக. ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்ததுக்கப்புறமா லைக் நம்ம வந்து என்ன வேணாலும் எழுதலாம் போல். லைக் இந்த நம்ம சொன்ன மெத்தடில் ஜம்பிள் மட்டும் பண்ணிக்கலாம். பட் 5th உங்களுக்கு 15 மார்க் போச்சு. ஒரு அட்டெம்ப்ட், ஒரு குரூப் காலி. ஆமாம். அதுக்கு அடுத்த அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா May 2017 அக்கௌண்ட்ஸ் பேப்பர் ரொம்ப டஃப் இருக்கிறதுல ரொம்ப டஃப்பான கொஷின் அது. அப்போ வந்து இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, மதுரையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் என்கிற பாஸ்கரனில் வர மாதிரி தான். பாஸ் என்ன வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எக்ஸாம் சென்டர். ஆமாம், ஆளே பார்க்க முடியல. நீங்கள் மாதிரி போன வாட்டி பார்த்தது இப்போ பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். 2 குரூப் எழுதுறீங்களா, ஒரு குரூப் எழுதுறீங்களா? ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கும். மேலே எவ்வளோ எழுதுனீங்க? 2 போத். சூப்பர். என்கிட்ட அந்த டேஷனும் என்னோட தான். ஸோ அதுவும் வீட்டில் எதுவுமே சொல்ல அண்ட் நீங்கள் எதுவுமே யார்ட்டையும் கேட்கல. அடிச்சு ஆமாம், அதை நம்ம இது பண்ணணும். அது அப்படி கிடையாது, நான் பண்ணணுங்கிறத நீ எதுக்கு சொல்கிறேங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட். சூப்பர். இல்லை அதுதான். அப்போ வந்து என்னென்னா இந்த இப்படி ஒரு இது கிடச்சிருமா, சுற்றி இருக்கிற பூரா ஃப்ரெண்ட்ஸ் தான். லைக் அந்த ஒன்று அகாடமியில் தெரிஞ்சவன், இல்லை அதே போன அட்டம்ப்டில் பார்த்தவன், இந்த மாதிரி சுற்றி மதுரை ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், கடுப்புங்கிறதோட ஃபன்னாக இருக்கும். சுற்றி உட்காந்துருப்பாங்க. அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 hour இருந்தால் போதும், அதுக்கப்புறம் பேப்பரை கொடுத்துட்டு போயிடலாம் தெரியல அப்படின்னா. அப்படி ஒன்று இருந்தது.
ஸோ அதனால் பேப்பர் டஃப்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேர் வந்து சும்மா பெருசாக ஒரு நம்மளால் இப்போ நம்ம சிஏ தான் ஒரே கோல் அதனால் அப்படின்ற மாதிரி ஒரு டெடிகேட்டடாக பண்ணுற மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. லைக் எல்லா கடன் தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் பிகாமும் பண்ணிவிட்டு இதையும் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் சொன்னாங்கன்றக்காக பண்ணணும் பேருக்காக பண்ணணும்னு வருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, வச்சு இது தேராது நான் போகிறேன் நீ வா. ஞாபகம் இருக்குது எங்கள் அட்டெம்ப்ட் மே 2018 லா வந்துட்டு கஷ்டம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வெளில வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பெஞ்சு அங்கே பேக் எடுத்துக்கிட்டு இருக்கான். நான் என்ன ஆச்சுன்னு 1.5 மணி நேரத்தில் கிளம்பிட்டான். எனக்கு அங்கேயே எனக்கு வந்துட்டு அப்போ வந்துட்டு எனக்கு டஃப் பேப்பர் தெரியும். நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் 1.5 மணி நேரம். அப்பா டஃப்ன்ட்டான். இப்போ வந்துட்டு நமக்கும் ஈஸி. இந்த மாதிரி நிறைய நடக்கும். அப்போலாம் 1.5 மணி நேரம் அது தப்பு. ஆமாம் ஆமாம் ½ ஹவர் நம்ம தான் இருக்கலாம். இப்போ கொஸ்டின் பேப்பர் மட்டும் வாங்கி வச்சுருவாங்க அனுப்பிச்சிருவாங்க. 1.5 மணி நேரம் ½ ஹவர் இல்லைன்னு நினைக்கிறேன். 1.5 மணி நேரம் நினைக்கிறேன். எனக்கு அது சரியா நாவல். ஆனால் இமீடியட்டாக கிளம்பிடுவாங்க பசங்க. ஸோ என்ன ஆச்சு அதுக்கப்புறம் அந்த அதுக்கு இல்லை அந்த டைமில் பேப்பர் டஃப்னு தெரிஞ்சவொடனே எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா 3 மணி நேரம் தெரிஞ்சாலும் தெரியலனா 3 மணி நேரம் இருக்கணும். அண்டு எனக்கு வந்து நம்ம சர்க்கிள் எல்லாம் ப்ரிப்பரேஷன். ஆமாம் ஹானஸ்ட் ப்ரிப்பரேஷன். அதான் அந்த டெஸ்ட் எழுதணுங்கிறது நான் அடுத்து அதுக்கடுத்து இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னா, பாஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களோட ட்ராக் இது எடுத்து பார்க்குறப்போ அவங்க எல்லோரும் மார்க் டெஸ்ட் எழுதுனாங்க, நான் எழுதலை. ஓகே, உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் 2 ஃப்ரெண்ட்ஸில் இன்னொருத்தன் என்ன பண்ணான்னு தெரியாது. ஒருத்தன் என் கூட இருந்தான். லைக் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. இன்னொருத்தன் வந்து இன்னொரு அகாடமி, இன்னொருத்தன் வந்து ஒன்றா தான் இந்த கிளாஸுக்கெலாம் கூப்பிட்டு போனது அவன் தான். இந்த சார் பார்த்ததெல்லாம் அவன் தான். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, லைக் நான் வந்து எனக்கு ரொம்ப அப்போல்லாம் ரொம்ப அலைய முடியாதுன்னா எனக்கு ரொம்ப ட்ராவல் சிக்னஸ் மாதிரி முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடணும், அவ்வளோ தூரம் அலைய முடியாதுன்னு. அவங்களாம் எப்படின்னா காலையில் போனால் நைட்டு தான் வீட்டுக்கு போகணும், இல்லை ஈவினிங் தான் வீட்டுக்கு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி. எனக்குலாம் வந்து ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்துடணும், வீட்டு சாப்பாடு சாப்பிடணும், இந்த கொஞ்சம் ஹோம்லி டைப்பு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, பாதி கிளாஸ் அட்டன் பண்ணுவேன், டெஸ்ட் இல்லாமல் வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் நான். ஸோ பட் இவங்க வந்து டெடிக்கேட்டாக டெஸ்ட்லாம் எழுதுனாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் பாசிபிலிட்டியில் டெஸ்ட் எழுத முடியுமா, ஐசிஐயில் போய் மார்க் டெஸ்ட் எழுதினேன், எல்லா பேப்பருக்கு எழுதினேன் நான். அப்போயெல்லாம் வந்து ப்ரிடாமினண்ட்டாக தெரிஞ்சு போச்சு, மார்க் டெஸ்ட்டு தான் ஒன்லி திங் நம்ம வந்து பண்ண எரர். மார்க் டெஸ்ட்டில் நம்ம பண்ணியிருந்தோன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு இந்த எரர்லாம் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும்னு. இதான் நீங்கள் நவம்பர் 17 மே 17 உங்களுக்கு பிக்கெஸ்ட் டேக்அவே கொஸ்டின் ஆர்டர், அப்புறம் மார்க் டெஸ்ட் எழுதணுங்கிறது. ஆமாம், இன்னொன்று ஆளும் தெரியாமல் காலை வச்சுட்டோம் போல். ஸோ ஆளும் தெரியாமல்னா லைக் நம்ம வந்து சிபிடியில் பண்ண அதே மிஸ்டேக் மாதிரி தான் இருந்தது. லைக் எல்லாம் பண்ணியிருக்கோம், பட் பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து பண்ணுறதை ஒழுங்காக இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்துருக்கலான்ற மாதிரி தோணும். குரூப்ஸ் எடுத்த தைரியம் தான் அது. ஆமாம். அக்கௌண்ட்ஸ் டஃப்க்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? டஃப்னு தெரிஞ்சிருச்சு. அந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரொம்ப வித்தியாசம்னா அந்த ஒரு கொஸ்டின் மட்டும், அந்த அமல்கமேஷன் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் அவருக்கு கன்சிடரேஷன் டேரெக்டாக சொல்லவே இல்லை. ஓகே, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுத்தா தான் நம்ம குட்வில்லாக கேபிட்டல் ரிசர்வான்னு கொண்டு போக முடியும். அவங்க ரிவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி கொஷின் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நேரம் நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு என்ன ஆனாலும் சரி. இன்னொரு ஃபேக்கல்ட்டி ஒருத்தவங்க வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துருந்தேன். அவரும் தமிழ் தான். அவர் லக்கிலி நேம் கூட ஹரிஹரன். கட் பண்ண தானே? இல்லை ப்ரீமியர் தானே? ஆமாம். அவர் வந்து அப்பப்போ ஏதாவது மோட்டிவேஷனல் வீடியோ போடுவார். ஆமாம் ப்ரீமியர் அகாடமி. அவர் வந்து ஒரு லாஜிக் வந்து கிளாஸில் வந்து போட்டிருந்தார். அது என்னென்னா, பேப்பர் டஃப் வருது அப்படின்னா உனக்கு மட்டும் கரெக்ஷன் ஈஸின்லாம் சொல்ல மாட்டார். உனக்கு மட்டும் டஃப் இல்லை, எல்லாருக்கும் டஃப். அண்டு இப்போ ஒரு 1000 பேர் எழுதுறான்னு வச்சுக்குவோம் எக்ஸாம்பிளுக்கு. அதில் வந்து பேப்பர் டஃப்னா ஃபஸ்ட்டு 1000 பேர் அப்ளை பண்ணுறான். 1000 பேர் அப்ளை பண்ணுறான் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ஒரு 100 பேர் வரவே மாட்டான், பரீட்சை படிக்கலை அப்படின்ட்டு வரவே மாட்டான். இப்போ 900 ஆயிடுச்சு. இப்போது இதில் வந்து இப்போ பேப்பர் டஃப்ன்ட்டு என்ன பண்ணுவான், ஒரு 300 பேர் பாதியிலே போயிடுவான். அப்போ வரும்போது 600 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பேப்பர் நம்ம சரியாக பண்ணேன்னு அடுத்த எக்ஸாம்லேருந்து இன்னொரு 100 பேர் வர மாட்டான். ஸோ இப்போ வர்றப்போ இப்படி குறைஞ்சு வர்றப்போ கடைசியில் 400ங்கிற மாதிரி ஒரு கேல்குலேஷன் வந்தது. இந்த 400ல் இத்தனை பேர் ஒழுங்காக எழுதியிருப்பான், இத்தனை பேர் சும்மா 100 மார்க்ஸ் எழுதியிருப்பான், இத்தனை பேர் இது. ஸோ இப்போ இதில் எல்லாருக்குமே பேப்பர் டஃப் அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம 0 போட்டு தான் ஆகணும். அண்டு பர்சன்டேஜ்னு சிஏ ரிசல்ட் பர்சன்டேஜ் பார்த்தா 5%, 6%. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ இதில் ஒரு 50 பேர் தான் பாஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோமே. இவன் 400 பேர் தான் ஆக்சுவலாக எழுதியிருக்காங்க. அப்போ 50/400ன்னு அவன் போட மாட்டான், 1000 தான் எடுத்துப்பான். 1000 தான். அப்போ 400 பேர்னு எடுத்தால் 20% வரும். ஸோ அப்போ வர்றப்போ உனக்கு இப்படி எலிமினேட் ஆக ப்ராபபிலிட்டி உனக்கு தான் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதனால் என்றைக்குமே விட்டு கொடுத்துறாதுன்ற மாதிரி. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட அம்மா சொன்ன அதே மாதிரி தான். சரி நீங்களாம் போனால் போங்கடா, நான் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி 100 மார்க்கு எங்களுக்கு தெரிஞ்சதை பூரா எழுதுவோம். 62 வந்தது. அண்டு லைக் இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் டிஸ்கஷன் பண்ணக்கூடாதுன்றதுக்கு வாண்டடாக பண்ணாங்க சீனியர்ஸ். ஃபோன் பண்ணி என்னடா இப்படி ஆகிப்போச்சு, என்னமோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி இந்த இது அந்த மாதிரி ஃபோனை போட்டு என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, எனக்கு தெரியலன்னா நான் தெரிஞ்சதை பண்ணிட்டு இதுக்கு மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான். யாரை கேட்டாலும், யார் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் நான் அடுத்து எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது என்னோடய ஹார்ட் ஒர்க் நான் போட்டாச்சு. நிறைய சம்ஸ் போட்டு பார்த்துட்டேன்.
எழுதியாச்சு. இதுக்கு மேலே பேப்பர் டஃப் தான் இல்லைன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சது எழுதியாச்சு, இதுக்கு மேலே அவன் பார்த்துக்கோங்க. ரிசல்ட் அன்றைக்கி அப்படி ஆப்போசிட், எப்படி 62 வாங்கினேன் அப்படின்னு எனக்கு தெரியல. படித்தேன் வந்துச்சு. ஆமாம், எனக்கு நான் உண்மையாக இருந்தேன் வந்துச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இல்லை, என்னோட அடுத்த கேள்வி, அக்கௌண்ட்ஸ் கஷ்டமானது அப்ரோச் பண்ணுறது வேறு. நான் சொல்ல அந்த 3 மணி நேரம் நீங்கள் ஆனால் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்களா அக்கௌண்ட்ஸ் முடிஞ்சோன்னே? ஆமாம் அதாவது கான்ஃபிடென்ட் என்னென்னா, இதுக்கு மேலே போன வாட்டியோட இந்த வாட்டி நான் பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், பெட்டராக எழுதியிருக்கேன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். அந்த அட்டெம்ப்ட் ஃபர்ஸ்ட் குரூப் கிளியரா இல்லை போத்தும் கிளியரா? ஃபர்ஸ்ட் குரூப் தான் கிளியர். ஓகே நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சிங்களா? ஆமாம் ப்ரிடாமினெண்ட்டாக அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம காஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 59. சூப்பர். காஸ்டிங்கில் வந்து அதுக்கு ரீசன் வந்து அந்த பர்டிகுலர் புக்கு சொன்னேன் இல்லையா, அது புக் நேம் எனக்கு தெரியல. ஓகே. ஸோ அதில் வந்து ஏன்னா அவர் வந்து நம்ம புக்கு கொடுத்து நீ போய் பிரிண்ட் அவுட் எடுத்து, ஐ மீன் ஜெராக்ஸ் எடுத்து ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு வந்து அனுப்பிச்சி விட்ருவார். நாங்கள் போவோம் இடையில சாப்பிட்டுட்டு அப்படியே பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துகிட்டு வருவோம் நாங்கள். ஓகே. ஸோ அதில் வந்து வெறும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்லாம் இருக்காது, டேரக்ட் ஆன்சர் மட்டும் இருக்கும். 5.5 6 ஏன்னா காஸ்டிங்லாம் பெர் யூனிட் தானே, பெர் யூனிட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பாயிண்ட்டில் டிஃப்ரென்ஸ் வந்தால் கூட கரெக்டாக பண்ணியிருக்கோமான்ற சந்தேகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி புக்கு. ஸோ அதெல்லாம் ஆமாம். உங்களுக்கு எப்படி லாவும் நான் வந்து செல்ஃபாக தான் பண்ணேன். இங்கே அந்த இதில் இங்கே ஆமாம் லோக்கல் ஒரு அகாடமி போனேன் இல்லையா, அங்கே வந்து ப்ரிடாமினெண்ட்டாக வெளியிலேருந்து வந்த ஃபேக்கல்ட்டிஸ்லாம், அந்த பர்டிகுலர் பர்சன் மட்டும்தான் சரியில்லை தவிர்த்து வெளியிலேருந்து வந்த ஃபேக்கல்ட்டிஸ் ஒரு சில பேர் வந்தாங்க. அவங்க நல்லா தான் பண்ணாங்க. அதில் ஒரு லாயர் அம்மா வந்து லா எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானாக செல்ஃபாக அதர் லாலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து இது பண்ணி அதில் வந்து 49 50 வந்தது, சரியா ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் 225 அக்ரிகேட்டு ஃபர்ஸ்ட் குரூப்பில். ஆக்சுவலாக அந்த அட்டெம்ப்ட்டுக்கு அந்த மார்க்கு. ஆமாம், ஏன்னா டஃப்பான அட்டெம்ப்ட். ஆமாம். செகண்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 112 வந்தது, 338. ஆக்சுவலாக எவ்வளோ வேணும்? 350 350 வரணும். ஆனால் எல்லாம் பாஸ். ஆமாம் பாஸ் அக்ரிகேட். ஆமாம். ஸோ அதான் இந்த வாட்டி இதில் எனக்கு என்னென்னா, லைக் அடுத்தவங்கள்ட்ட நான் சஜஷனே கேட்க மாட்டேன். லைக் இப்போயுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீ போத் குரூப் எழுதுறியா சிங்கிள் குரூப் எழுதணுமா சார் கேட்டால் உன் இஷ்டங்கிறத விட உன்னோட கெப்பாசிட்டி உனக்கு தான் தெரியும். நான் சொன்னேன்றக்கா நீ எழுதவும் கூடாது, நான் பண்ணலைன்றது கூடக்காகவும் நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எடுக்க வேண்டியது ஒன்று. இந்த ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது, அதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான் என்னோடய டியூட்டி. அதுதானே தவிர்த்து என்னால் 2 குரூப் எழுத முடியும்னு நினைக்கிறே தாராளமாக பண்ணு. நான் அதுக்காக நான் பண்ணலைன்றக்காக நான் கைட் பண்ண மாட்டேன், நீ பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதனால் எப்பயுமே வந்து எழுதுவும் பார்த்துக்கலாம். அண்ட் நான் படிக்கிறப்போ நான் டிசைட்லாம் பண்ண மாட்டேன். சிபிஐயில் ப்ரெசென்ட் பண்ணி ஆனாட் பை ஆல் தி சீனியர்ஸ் எல்லா இடத்துலையும் மனசில் பிடிச்சிட்டீங்க. சூப்பர். ரைட்டு. ஆர்டிகல்ஷிப் எப்படி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சென்னைக்கு தனியாக போகிறீங்க? ஆமாம், ஃபஸ்ட் டைம் தனியாக. ஐ மீன் ஃப்ளைட்டில் அடிக்கடி போயிருக்கேன். எங்கள் அப்பா இதுக்காகவே இன்டர்வியூக்கு ஃப்ளைட்டில் அனுப்பிச்சி விட்டார். அப்படியா? ஆமாம், தனியாக ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வந்தேன் நான். அப்படியா? ஆமாம். ஓகே, சூப்பர். லைக் அவரும் ஹாப்பி முடிச்சுட்டான், அதனால் இது பண்ணணும் அப்படின்னு. நான் இன்றைக்கி ரிசல்ட் வருது அப்படின்னா 2-3 நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் நேராக 23-24 ஃப்ளைட் பிடிச்சி போயாச்சு. ஓகே. ஃபஸ்ட் டைம் ஓலாலாம் இது பண்ணி, அப்போ இங்கே ஓலாலாம் மதுரையில் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா 2 வீலர் தான் இருக்குல்ல. ஸோ நான் ஆட்டோ ஸ்டாண்டில் ஏறி தான் போய் பழக்கம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓலாவில் கார் புக் பண்ணி அல்சா டவர்ஸ் அப்படிங்கிற ஏரியாவுக்கு கீழ்ப்பக்கம் அங்கே வந்து இது பண்ணி அண்ட் தென் தேவர் ஆல்சோ. இன்டர்வியூவில் என்னெல்லாம் கேட்டாங்க? இன்டர்வியூவில் பெருசாக லைக் தெரிஞ்சவங்க மூலமாக போனனால அவங்க வந்து பர்சனல் இது எத்தனை நாள் எக்ஸாம் லீவ் வேணும் அது ஒன்று தான் ஒன்லி திங். இப்போ அதை கேட்க மாட்டாங்க. ஆமாம், தேவையில்லை. ஸோ டெக்னிக்கலாக எதுவுமே டெஸ்ட் பண்ணல, ஸ்டஃப் இருக்குன்றவங்க மார்க் பார்த்துட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டேலாம் என்ன பண்ணீங்க? லைக் ஏன்னா நீங்கள் தனியாக இருந்தீங்க. ஆமாம், தனியாக வீடு தங்கியிருந்தேன். அதனால் லைக் நம்ம அதான் சொன்னேன் ஆல்ரெடி சென்னை பேஸ்டுன்றப்போ இங்கே ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனோ ஏதாவது வந்ததுன்னா அம்மா அப்பா இங்கே வரணும். ஸோ அப்போ வர்றப்போ நம்ம வீடு இப்போ எப்படி என் தம்பி வீடு எடுத்து தங்கியிருக்கானோ அந்த மாதிரி இப்போ நான் வந்திருக்கேன், அவன் இருக்கிறனால அந்த மாதிரி எனக்கு எங்கள் அப்பா வந்தார். ஓகே. அப்போது தம்பிக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்தப்போ காஞ்சிபுரத்தில் இது பண்ணோம், ஸ்ரீபெரும்புதூரில். ஓகே ஓகே ஓகே. அங்கே மடம் இருக்கு இல்லையா, அங்கே பண்ணோம். ஸோ அதனால் அப்போ எல்லாம் இங்கே வந்து இது பண்ணிட்டு போனாங்க. எனக்கு இண்டிவிஜுவலாக இருந்தால் எனக்கு வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்க முடியும். ஸோ அது அப்படியே வளர்ந்துட்டேன். ஸோ ஓகே. உங்களுக்கு அதில் எதுவுமே பிரச்சனை இல்லை? ஆமாம், ஃபஸ்ட் பயம் ஆர் அதெல்லாம் இல்லை. இருந்தீங்க, ஜாலியாக தான் இருந்தீங்க. ஆமாம். நான் நைட்டு 12 மணிக்குலாம் நடந்து போவேன் ஜாலியாக நான் பாட்டுக்கு. ஐ டூ ரிமெம்பர் மூன்லைட் ஃபுட்டுன்ற கல்ச்சர் இங்கே இருக்குது. ஆமாம், அப்போது எனக்கு ஆமாம் ஷட்டர் சாத்திடுவாங்க, தூங்கானாரும் சொல்லுவாங்க. அது இருக்குது, பட் ஸ்விக்கிலலாம் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து 12 o'clock டாமினோஸில் ஆர்டர் பண்ணிலாம் சாப்பிட்ருக்கேன் நான். ஓகே. 12 o'clockலாம் இல்லை, நான் 3 o'clock அது ஒன்று இருக்குது, 2 o'clock. இங்கே டாமினோஸ் மட்டும் இல்லை, எல்லாமே அவைலபிள். இங்கே வந்து ஒரு சில ரெஸ்டாரண்ட் 12 மணிக்கு தான் ஆரம்பிக்கவே செய்வாங்க, இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி. ஆமாம் ஆமாம் மாதிரி இருக்கு. சரி, லிட்டில் கோயிங் பேக். இப்போ நீங்கள் சம்ஸ் போட்டேன், நீங்கள் சம்ஸில் நீங்கள் வந்துட்டு டஃப்பான பேப்பர். இப்போ நம்ம பாட்காஸ்ட் பார்க்குறவங்களுக்கே வந்துட்டு 2017 May 17 விஷாலினி அதே அட்டெம்ப்ட் எழுதியிருப்பாங்க, முடிஞ்சு போச்சு. பாலாஜியும் அதே அட்டெம்ப்ட் எழுதி
அவர் ரேங்க் ஃபைனல் பேசிக்லி அப்ரோச்சுக்கு சொல்கிறேன். அந்த அட்டெம்ப்ட் அக்கௌண்ட்ஸ் எழுதி அவருக்கும் அந்த ரியாலிட்டி செக் வந்தது. இது தவிர மெய்யப்பன் எழுதலை, விஜய்ன்னு வந்தவர் அவரும் எழுதலை. 3 பேர் எழுதியிருக்காங்க. அதில் நீங்கள் ஒருத்தர் தான் அதில் அந்த குரூப்பே பாஸ் எக்ஸாம்ஷன் வாங்கினது. அந்த பேப்பரில் எக்ஸாம்ஷன் வாங்குறது எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் தான். அதில் நீங்கள் ஒருத்தர் இன்னொருத்தர் வேறு. அக்கௌண்ட்ஸ் இப்போது இந்த பேப்பரில் எக்ஸாம்ஷன் வாங்கியிருக்கீங்கன்னா யார் பேப்பர் டு ப்ராக்டிக்கல், இது யார் அப்ரோச் டு ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ் இஸ் சவுண்டு அப்படிங்கிறது இஸ் அ ஸ்ட்ராங் வேலிடேஷன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா பிட் பை பிட் லைட்டாக அந்த எப்படி சொல்ல ஒரு படிக்கட்டாக அடுக்கி எப்படி அந்த 62 வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஃபஸ்ட் எடுத்தோன்னா கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாம், அதுக்கு என்ன தெரியுதோ லைக் ஃபேக்கல்ட்டி நடத்துறது புரியலையாங்கிறது செல்ஃப் அசஸ் பண்ணி அதுக்காக அவர் நடத்திட்டான் பணம் கட்டிட்டேன் அப்படின்றதுக்காக அவர் சொல்கிறத மட்டும் இது பண்ணாமல் ஆல்டர்னேட்டிவ் என்ன அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சோம். அதுதான் பண்ணீங்க ஃபஸ்ட்டு. அந்த இன்னொரு டீச்சர். ஆமாம் அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் நல்லா சொல்லித்தராருன்னொன்னே குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் அவரை போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்தேன். அவர் காலையில் வந்து கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு. ஆமாம், எனிதிங் நான் எனக்கு அந்த 51 வந்துருச்சுன்னு அது எந்த நாள்லேருந்து எனக்கு தெரியல. ஆனால் அக்கௌண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலன்னொன்னே நான் போயிட்டேன் அவர்கிட்ட. நான் அவர்கிட்ட போனால் ஏதாவது ரிலீஃபாக இருக்கணும் போது அவர் தான் வந்து அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக பார்த்துக்கோ, ஏன்னா யூஸ்வலாக அவர் சொல்ல மாட்டார், பட் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சைடில் இந்த எரர், இந்த நம்பரிங்குமே நம்ம எரர் தான். ஸோ அது விதி அப்படின்னு எடுத்துக்கிட்டு இது பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கடுத்து ப்ரெசன்டேஷன். நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம மேனுவலாக ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்து ஒரு ஆட்டிடியூட் என்கிட்ட அந்த ஆட்டிடியூட் கிடையாது. ஆடிட் பண்ணுறது அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணுறது. ஆமாம், டிக் போடுறது. அவன் கரெக்டாக போட்டிருக்கான், ஆடிட் பண்ணுறது கால்குலேட்டர். ஆமாம், அவன் கரெக்டாக போட்டிருக்கானா நான் இது பண்ணுறது. ஸோ அந்த ஆட்டிடியூடை வந்து விடணும். அண்டு நான் வந்து லைக் ஒரு சப்ஜெக்ட் அப்ரோச் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா லைக் அதை கிளஸ்டராக மாற்றி அந்த கிளஸ்டருக்குள்ளே பெரிய கான்செப்ட் இது, சின்ன கான்செப்ட் இதுன்னு பிரித்து இப்போ அமால்கமேஷன் ஃபைனல் எடுத்துக்கிட்டோம்னா கன்சால்டேஷன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு சம்மு நைட் ஒரு சம்மு, காலையில் ஒரு சம்மு நைட் ஒரு சம்முன்னு போட்டுக்கிட்டே இருப்பேன் நான். இது பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா இப்போ ஒரு 30 நாள் அக்கௌண்ட்ஸ் 30 நாள் இப்படி அந்த ஸ்ட்ரெச்சில் ஒரு 60 சம்மு இருக்குது, 2 போட்டு வரோம் அப்படின்னா 30 நாளும் நான் வந்து கன்சால்டேஷன் படிச்சிருப்பேன். ஏதோ ஒரு விதத்தில் அந்த கன்சல்டேஷன் படிச்சிருப்பேன். இப்படி பண்ணுறது மூலமாக என்ன ஆகுது, அமால்கமேஷனாக இருக்கட்டும் இல்லை பார்ட்னர்ஷிப், இது பண்ணுறது மூலமாக என்ன ஆகுது 60 டைம்ஸ் வந்து நான் ரிவைஸ் பண்ணியிருப்பேன். 60 டைம் அண்ட் கான்செப்ட் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் மொத்த சாப்டரில் அந்த சம் போடுறது மூலமாகவே அந்த இது உங்களுக்கு வரும் இல்லையா. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு பொறுத்த மட்டும் நம்ம என்ன சப்ஜெக்டே டச்சில் அந்த மாதிரி அந்த சாப்டரில் டச் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது நான் வந்து இது பண்ணேன். டெஸ்ட் எழுதினேன். அப்போயே நான் ஆன்லைனில் ஐஎம்சிஏ ஸ்டூடெண்ட்னு ஒரு அகாடமி இருந்தது. ஐஎம்சிஏவா இல்லை ப்ரெப்சியெல்லாம் இப்போ வந்தது. ஐஎம்சிஏ 2016 டைமில் சொல்கிறேன். அப்போ கூட இது கூட வரல ஐஎம்சி, இப்போ இல்லை அது. அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஆமாம் எனக்கு அந்த பேர் டெஸ்ட் எழுதி அப்லோட் பண்ணிடணும். அவன் பிரிண்ட் அவுட் எடுத்து கையெழுத்து போட்டு நாங்கள் அனுப்புவான். எனக்கு அந்த அகாடமி நான் எழுதுனதே வந்து எனக்கு ரீசெண்டாக இப்போ ஸ்க்ராப் பண்ணுறப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த டாக்குமெண்ட் கிடச்சிது எனக்கு. என் பேரில் ஒரு கொரியர் இருந்தது, என் பேரில் நம்ம கொரியர் இருக்கே அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா அவங்க வந்து நான் எழுதுனதை பிரிண்ட் அவுட் எடுத்து கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க கரெக்ட் பண்ணி. ஓகே சரி, நான் திருப்பி நீங்கள் சொன்னதை சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு கன்சால்டேஷன் இந்த டஃப்பான ஏரியா சாப்டர் இப்போ அவங்களுக்கு சொன்னோன்னா டெய்லி ஒன்ஸ் ஆச்சு, காலைல ஒன்று சாயங்காலம் ஒன்று போட்டிருக்கீங்க. ரைட்டா? கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு, பட் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன். இப்போ ஸ்கெடியூல் 3 ஃபார்மேட் வந்து நான் இப்போ சும்மா பார்த்துட்டே இருந்துட்டு நான் அப்புறமா டேரெக்டாக எக்ஸாமில் போடுவேன்னா கஷ்டம். ஆமாம் சரி, இப்படி சொல்லாமா கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கதவை திறக்கும். ஆமாம், உள்ளே போய் வேலையை பார்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதுக்கு சம்ஸ் போடுறது. கரெக்டாக. அண்ட் நான் வந்து சம்ஸ் வந்து எத்தனை தடவை போட்டிருப்பீங்க? லைக் என்டையர் புக் இருக்கு, அதை டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா கேப்ஷன் கூட சொல்லிக்கலாம். மிடில் ஃபிங்கரே வீங்கிருச்சு எனக்கு. அப்பா இவ்வளோ பிடிச்சி ஒரு லிமிட்டில் எங்கள் அம்மாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீ மெயின் எக்ஸாம் எழுதணும், இனிமேல் எழுதாத அப்படின்னு. ஓவராலாக ஒரு 4 டைம்ஸ் மேலே புக்கே போட்டு. ஆமாம், நான் ஆக்சுவலாக ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன். லைக் எத்தனை நோட் எழுதுனேன்றதை வச்சு அது இப்போ தான் எல்லாம் ஃபைனல் முடிச்சு போகிறாங்க. நான் இன்டர்க்கே வச்சுருக்கேன் அது. ஓகே, ஒரு 4 டைம்ஸ் மினிமம் போட்டிருப்பீங்க. அதாவது திருப்பி அவங்களுக்கு நான் ஏன் அதை சொல்கிறேன்னா கால்குலேட்டரில் போட்டால் வராது. நீங்கள் ஒரு 4 டைம்ஸ் போட்டதுனால தான் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட 4 டைம்ஸ் போட்டதுனால தான் எக்ஸாமில் உங்களால் கஷ்டமான பேப்பரில் 60 தான். இதுக்கு வந்துட்டு ஒரு வேலிடேஷனாக நீங்கள் பண்ணது டெஸ்ட் வந்துட்டு மார்க் முக்கியம் இல்லை, எழுதுறது முக்கியம். இன்னும் நீங்கள் கரெக்ஷனே பார்க்கல. ஆமாம், நான் என்னோட அப்ரோச் எப்படி அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சம்மில் சின்னதாக ஒரு ஸ்டெப் வந்தாலும் அந்த சம் அவுட், அவ்வளோதான். நான் அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். நான் பொறுத்த மட்டும் தப்பு அதை நோட் பண்ணிக்க, இது பண்ணிக்க, அவ்வளோதான். எல்லாமே கரெக்டாக இருக்கா அதுக்கப்புறம் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அப்ரோச்சை தவிர்த்து அந்த சம்மில் ஒரு ஸ்டெப்பு தப்புனாலும் நான் மொத்தத்தை அடிச்சிடுவேன், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ டிட். அதுக்கப்புறம் மார்க் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட் கண்டக்ட் பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும்.
ஆமாம், அது வந்து சில நேரம் ஈஸியாக இருக்கும். ஆமாம், சில நேரம் டஃப்பாக இருக்கும். அது திடீர்னு கொஸ்டின் பேப்பர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க நம்மளுக்குள்ள இன்டர்னல். அதுலேயும் வந்துட்டு 100 மார்க் வந்துட்டு ஈஸியாக இருக்காது. ஆமாம், அந்த 25 மார்க் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், பாக்கி 75 செம்ம ஈஸியாக இருக்கும். அப்படியே புக் பேக் வந்த மாதிரியே இருக்கும், இல்லைன்னா ஆர்டிபிலேருந்து இந்த மாதிரி இருக்கும், அப்படியே ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கும். யார் செட் பண்ணுறா அது நம்மளுக்கு இன்டர்னலாக தெரியல. ஸோ அதுலேயும் வந்து நம்மளுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் அந்த ஒரு விதத்தில் அந்த மைண்ட் செட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. லைக் இந்த இன்டரில் ஒரு அட்டம்ப்ட் போனதுக்கு அப்புறமாவே அப்போ விவரம் தெரிஞ்சனால இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் கேம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. லைக் என்ன தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் அங்கே மைண்டு ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அது முக்கியம் டெஸ்ட். ஆமாம் ஆமாம். ஸோ அது எவ்வளோக்கெவ்வளோ இல்லை, இப்போ நம்ம ஃபேஸ் த ஃபியர்னு ஒன்று சொல்லுவோம். எவ்வளோ இப்போ உனக்கு இது பயமாக இருக்கா, அதையே திரும்ப 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 பண்ணி ரொட்டீன் ஆக்கிடணும். ஆமாம். ஸோ அதை தான் நான் வந்து ஆமாம் ஆமாம். ஸோ இந்த ஆன்லைனில் அப்லோட் பண்ணேன் இல்லையா, அதுக்கப்புறம் ஐசிஐலையும் போய் எழுதினேன். ஐசிஐலையும் நான் பேப்பர் வாங்கலை, எனக்கு தெரியும் பேப்பர் ஈஸி நல்லா பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா டேலி ஆயிடுச்சு எனக்கு தெரியும். எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு நான் டெஸ்ட்டு என்னோட டியூட்டி டெஸ்ட்டு மட்டும் இல்லைன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துடணும். ஓகே. அண்டு இன்னொரு எம்பி சார் அவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஏதோ ஒரு செஷன் வந்தப்போ சொன்னார் மார்க் டெஸ்ட் அவரும் இம்பார்ட்டன்ட் சொல்கிறப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஏசியை 16 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு நான் வந்து காஷ்மீரில் இருக்கேன்னு சொன்னால் அது ஒன்றாகுமா, அதே மாதிரி தான் மார்க் டெஸ்ட்டுங்கிறது நீ மார்க் எக்ஸாம் ஹாலில் போய் எழுதணும், வீட்லேயே உட்காந்து எழுதுறேங்கிறது ஒரு டெஸ்ட்டே கிடையாது. ஸோ ஒரு எக்ஸாம்னார் இருக்கணும், ஒரு 4-5 பேர் டெஸ்ட் எழுதணும், அவர் வந்து சுற்றி ரவுண்ட்ஸ் வரணும், கரெக்டாக 2 மணிக்கு பெல் அடிக்கணும், கரெக்டாக 6 மணிக்கு 5 மணிக்கு பெல் அடிக்கணும். இது எல்லாமே அந்த 5 மணிக்கு பேப்பர் கலக்கணும். இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அந்த ஹாட் சீட் மாதிரி. ஸோ அந்த ஹாட் சீட்டை வந்து நீங்கள் இது பண்ணி தான் ஆகணும். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்கிட்ட சொல்லியிருக்காரு. என்கிட்ட சொன்னார்னா டெஸ்ட் எழுதுறது ஆமாம், ஏன்னா திரும்ப திரும்ப ஸ்டூடெண்ட்ஸ் அவர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுறது ஒன்று தான் அட்ரஸ் பண்ணணும், அது ஒன்று அட்ரஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் குவாலிஃபை ஆனதுக்கப்புறமா சைடில் நின்று உங்கள் அம்மா அப்பா சந்தோஷப்படுறதை பார்த்து ஹாப்பி அந்த ஒரு மொமெண்ட்டை நினச்சிப்பாரு, அதுக்காகவாச்சு நீ படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ இது ரெண்டும் கீ டேக்அவே. ஸோ அதனால் நிறைய டெஸ்ட் எழுதுறேன். அக்கௌண்ட்ஸுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க பேசிக்கலி. நான் திருப்பி ஒரு 10 செகண்ட்ஸ் சொல்லுன்னா கான்செப்சுவல் கிளாரிட்டி, ஆமாம், ப்ராக்டிஸ் 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 டெஸ்ட் எவ்வளோக்கெவ்வளோ முடியுமோ. ஏன்னா இப்போது நான் வந்து 10th வரைக்குமே ஆவரேஜ், அதுக்கப்புறம் தான் 11th 12th விவரம் தெரிஞ்சு நானாக படித்தேன். இந்த ஸ்கோர்லாம் வந்ததை தவிர்த்து எங்கள் வீட்டில் எதுவுமே வந்து கம்மியான மார்க் கம்மியான கேட்பாங்களே தவிர்த்து அவன் கூட வாங்கியிருக்கேன் நீ கம்மியாக வாங்கியிருக்க அந்த கம்பாரிசனுக்குள்ளே போகவே மாட்டாங்க. ஸோ 35-45 இருந்தால் பிரச்சனை இல்லை, 45-35 ஆனால் கேள்வி வரும். அது மட்டும் எதனால் என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து. ஸோ இப்போ இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஆமாம் ஒரு சில குழந்தைகள் இப்போ நான் ஆவரேஜாக தான் இருந்தேன். ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு வாட்டி படித்தாலே இப்போ என்னோடய சிப்ளிங்ஸ்லாம் அப்படி தான், ஒரு வாட்டி படித்தாலும் அவங்களுக்கு மண்டையில் நின்றுடும். அண்ட் என்னோடய தம்பியெல்லாம் எழுதி நான் பார்த்ததே இல்லை. ஓகே. பட் ஹி காட் எக்ஸம்ஷன் இன் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஒருத்தர் ஒரு இப்போ நான் எல்லாம் எழுதுனேன்றாக்கா எல்லாரும் எழுதணும் உங்களோட ஃப்ரேம்வொர்க் 100 அதாவது அதுக்காக எழுதவே கூடாதுன்னு நான் சொல்லலை. ஸோ எனக்கு ஒரு ஒர்க் ஆகுதாங்கிறத செக் பண்ணணும். ஆமாம் ரைட்டா, நான் எனக்கு இதுதான் ஒர்க் ஆகும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிங்க. ஆமாம் டெஸ்ட் எழுதி நான் பார்க்காம அதாவது போடாமல், அதாவது 95% பீப்புளுக்கு, ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பாட்காஸ்ட்லையும் வந்து போட்டு பார்த்தா ஆனால் வராமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 89 வாங்கியிருக்காரு. அவர் ஒரு நோட்டு கூட கிடையாது, என்டையர் சிஏ ஃபைனலில். இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தா வீட்டில் இருக்காங்க தம்பி அந்த மாதிரி தான். ஸோ அதனால் நான் கேட்டிருக்கேன். ஆனால் வந்துட்டு அது அவங்களுக்கு தெரியணும், நம்ம வந்துட்டு லேசினஸை அதை அப்படி காயின் பண்ணக்கூடாது. ஆமாம் ஒரு வாட்டி நான் கேட்டேன், அதுக்கப்புறம் சரி ப்ராப்பரான காமிச்சிட்டாரு. ஆமாம் ஓவரான ஐ மீன் ப்ராப்பரான ட்ராக்கில் தான் இருக்கான்னு நம்பிக்கை வந்து நானும் விட்டுட்டேன். கேட்பேன் இல்லை சம்ஸ்லாம் போய் நான்லாம் நோட்டும் கைமாக இருந்தேன், பேனா கைமாக இருந்தேன், நீ என்னென்ன இல்லை எனக்கு இப்படி இருந்தால் தான் வரும், நீ கவலைப்படாதான்னு சொன்னால் இ வாஸ் கான்ஃபிடென்ட். ஓகே சூப்பர். ஸோ ஆழம் தெரிஞ்சு காலைல இதைத்தான் நான் சொல்கிறது. லைக் ஆழம் தெரிஞ்சுன்னா நம்ம கரெக்டான ரூட்டில் போகிறோமா. எனக்கு ஒரு வாட்டியும் ஒரு ப்ராக்ரஸும் காட்டி கொடுத்துரும். லைக் இப்போது 250 ஐ மீன் 184 வாங்கினேன், 225 வந்தது. இப்போ இதிலே தெரிஞ்சிருச்சு நான் பண்ண ஸ்ட்ராட்டஜி கரெக்ட். 45 மார்க்ஸ் கூட வந்துருச்சு. அண்டு பேப்பரும் டஃப் அந்த வாட்டி. ஸோ அதில் எனக்கு வந்து ஒரு ஸோ அதே தான் நான் ஃபைனலுக்கும் பண்ணேன் நான். ஸோ அப்போயே நான் வந்து ஃபைனல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 2 இருக்குது, அது முடிச்சு தான் போனோம். அது அதில் தான் நிறைய சம்பவம் இருக்குது. அதான் ஆர்டிகல்ஸும் சேர்ந்துட்டீங்க. மதுரையில் எவ்வளோ ஜாலியாக இருந்தீங்க, சென்னையில் எவ்வளோ ஜாலி வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சுதா? எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. எனக்கு மதுரை தான் ரொம்ப, ஏன்னா இங்கே வந்து பெருசாக ஃப்ரெண்ட் சர்க்கிள் செட் ஆகலை எனக்கு கொஞ்சம் நாள். சென்னையில் செட் ஆகல. சேர்ந்த உடனே உங்களுக்கு எவ்வளோ ஃபன்னாக இருந்தது? ஃபன் எதுவுமே இல்லை, லைக் அதான் சொல்ல வரேன். ஃபன் ஆமாம் பெருசாக எதுவும் இல்லை. ஆமாம் ஏன்னா லைக் என் கூட ஒரு செட்டாக வந்திருந்தா கூட, மதுரைக்கு வந்திருந்தா கூட தெரியும். என் செட்டு தான் முன்னாடியே வந்துட்டாங்கல்ல. ஸோ ஒரு 6 மாதம் முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த 6 மாதம் டைம் கேப்பில் லைக் அதான் நான் புது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டாங்கிறீங்க. அப்படி சொல்லலை, பிரிஞ்சிட்டோம் ஆளாளுக்கு. இப்போ அவங்கெல்லாம் Big 4 போயிட்டாங்க, அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் எப்போயாவது ஒரு வாட்டி தான் நாங்கள் மீட் பண்ணிக்குவோம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு சென்னை வந்தாலே லைக் ஆஃபீஸில் வந்து பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து தனியாக தான் இருந்தேன் நான்.
இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல. கலீக் இருந்தாங்க, சீனியர்ஸ் இருந்தாங்க, எல்லாம் கைட் பண்ணாங்க. பட் ஃப்ரெண்டாக கிடையாது. லைக் பர்சனல் ஆஃபீஸ்னால் ஆஃபீஸோடு இருக்கும், அதுக்கு மேலே. சென்னை வந்து ஆனால் ஜாலியாலாம் இல்லை. ஜாலியானா நானாக ஜாலியாக இருப்பேன். லைக் அதுக்கப்புறம் அது எங்கள் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் தான் நானாக படத்துக்கு போவேன் தனியாக எத்தனை படம் போயிருக்கேன் தெரியுமா? எத்தனை படம் போயிருக்கேன் நானும் படத்துக்கு இப்போ வரைக்கும் நான் தனியாக தான். ஆமாம் ஆமாம், இப்போயும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ நினச்சா நான் 10-50 டிக்கெட்னா 10-20 தான் போடுவேன். ஆமாம் ஆமாம், அதுக்கு யாரும் கூப்பிட்டா வர மாட்டாங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அதுவும் நம்மளுக்கு திடீர்னு மூடு மாறும், டக்குன்னு மைண்ட் செட் மாறும், வேணான்னா வேணாம். அதனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் விட்டு பார்க்குறது. அது மாதிரி எனக்கு பக்கத்தில் இருக்கு, நடந்தே போயிடுவேன். ஓகே, மதுரையில் சொல்கிறேன். ஓகே ஓகே, நடந்தே போயிடுவேன். ரைட்டு. சென்னை வந்ததுனால உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சா? லைக் ஆர்டிகல்ஷிப்பில் எக்ஸ்போஷர் இருந்தது. அண்ட் பர்சனல் லைஃப் கேட்குறேன். பெருசாக எதுவும் இல்லை எனக்கு. மதுரை தான் இது பண்ணும். ஆமாம், நான் இப்போ கூட நான் ஃப்ளைட்டில் வர்றதில்ல. ஆனால் அந்த டயத்தில் ஒரு 15 ஃப்ளைட்டில் வந்திருப்பேன் நான். ஏன் அப்படி? எனக்கு மதுரை தான் பிடிக்கும். உடனே வீட்டுக்கு போகணும். ஆமாம் ஆமாம், ஒரு நாளுக்கு லீவ் கிடச்சாலும் வந்துடுவேன் நான். ஓஹோ, லைக் அந்த மாதிரி. ஸோ மதுரை, ஏன்னா அந்த டயத்தில் வந்து ஒரு சில கமிட்மெண்ட்ஸும் இருந்தது மதுரையில். அந்த கான்ஃபரன்ஸுக்கு மியூசிக் பண்ணேன், சிஏ கான்ஃபரன்ஸ். அந்த நீங்கள் பண்ணீங்களே, அதுக்கு முந்தின கான்ஃபரன்ஸ் 2017 ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸுக்கு நான் மியூசிக் ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் நான் பண்ணேன். ஓகே. ஸோ அது அந்த ஒரு கமிட்மெண்ட் இருந்தனால அந்த டிசம்பர் எப்போயுமே கரெக்டாக 31 தான் மதுரையில் நடக்கும். ஸோ அதுக்காக நான் லீவ் போட்டு வந்திருக்கீங்க. அதெல்லாம் ஆஃபீஸில் சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம். பெருசாலாம் இல்லை, அதுதான் சொல்ல வரேன். நான் ஆஃபீஸை புக ஆரம்பிச்சிட்டேன் 2 செகண்டில். இல்லையா? லைக் அதை நீ ட்ராப் பண்ணால் தான் சிஏ பண்ண முடியும்லாம் சொன்னாங்க. ஓஹோ, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் முடிவை தம்பி, இதெல்லாம் இல்லைனா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணாங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து 1 மந்த்லேயே இன்னும் எங்கள் ஆஃபீஸில் ஒரு பெரிய சப்போர்ட் என்ன அப்படின்னா, லீவ் நிறைய தாராளமாக கொடுப்பாங்க ஃபார் தி எக்ஸாம். ஆமாம் ஆமாம், பீட் ஃபார் ஃபைனல் வந்து 6 months. இப்போ 4 months 5 months தராங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு வந்து அதுக்கப்புறம் கோவிட் வந்துருச்சு, அதுக்கப்புறமே நான் வரல. பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஆமாம். சரி, ஃபஸ்ட்டு குரூப் 2 முடிப்போம். குரூப் 2 பஞ்சாயத்து இப்போ நீங்கள் May 17 முடிச்சிங்க. May 17 ஃபஸ்ட் குரூப், November 17 முடிச்சாச்சு. செகண்ட் குரூப் முடிச்சிச்சு. அப்புறம் என்ன பஞ்சாயத்து இதில் குரூப் 2க்கு? அதில் தான் அது பாஸ் பண்ண விதத்தில் ஒரு இது இருக்குது. கரெக்டாக 150 வாங்கி பாஸ் பண்ணேன். ஓ, ஒன்று. இது எதனால் வந்தது, எப்படி வந்ததுன்றதை பார்ப்போம் அடுத்து. அக்கௌண்ட்ஸு அஸ் யூஷுவல் நல்லா தான், பேப்பர்னா லென்த்தியாக இருக்கும், பட் ஃபைன் நல்லா தான். எவ்வளோ அட்டன் பண்ணியிருப்பீங்க லென்த்தினா? 70 to 80, 75 to 80 அட்டன் பண்ணியிருப்பேன். 58 வந்தது. 58 வந்தது, ரைட்டா. ஆடிட்டிங் வந்து 49. ஆடிட்டிங்கில் வந்து 49. அப்போலாம் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிற ஒரு நாலேஜ் வந்து அப்போ இல்லை. லைக் ஏதோ ப்ராக்டிஸ் மேனுவல் கொஷின்ஸாக நிறைய சால்வ் பண்ணுவேன். அப்போலாம் அப்படி ஒரு கான்செப்ட் இருந்தது இல்லை, ப்ராக்டிஸ் மேனுவல். ஆமாம், ஸோ அதை வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். 49 வந்தது. ஐடிஎஸ்எம் அதுதான் எனக்கு வந்து இது. ஸோ அதில் 43. ஓகே. ஸோ இதில் என்ன கூத்தாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு மேண்டேஷன் இருந்தது. லைக் அவங்க என்னோடய ரெஸ்யூமே எடுத்து பார்த்திங்கன்னா அதில் மியூசிக் வந்து ஒரு ப்ரிடாமினன்ட் இதுவாக இருக்கும். அதில் வாங்கின சர்டிஃபிகேஷனும் சரி, அதில் பண்ண அச்சீவ்மெண்ட்டும் என்னை பொறுத்த மட்டும் ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அதை நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த மியூசிக் ஆல்பம் கான்ஃபரன்ஸில் போட்டு இதெல்லாம் போட்டிருப்பேன். ஸோ இன்டர்வியூ அப்போவே வந்துட்டு வேணாமா மியூசிக்லாம் பண்ணுறானப்பா, அதெல்லாம் பார்த்துக்கங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அப்போ வந்து இப்போ இதுக்கு நீ லீவ் கேட்பியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நான் படிப்புக்கு தான் நான் லீவ் தருவேன், இதுக்கெலாம் நான் தரமாட்டேங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் மித்த நாள் கூட கூட்டி இது பண்ணிக்காங்க, நான் சாட்டர்டே சண்டே கூட 2 நாள் மட்டும் கொடுத்துருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு கிளைண்ட் இருந்தாங்க, அவரும் சிஏ, கிளைண்ட்டோட அக்கௌண்டன்ட், அங்கே எம்ப்ளாயி, அவரும் வந்து சிஏ. அவர் சும்மா இருக்காமல் இதெல்லாம் இது பண்ணால் எப்படி சிஏ பண்ண முடியும், மியூசிக் பண்ணாலாம் அதெல்லாம் விட்டுரு, இப்போதைக்கு இதுவும் பண்ணால் அதை முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ எனக்கு அதில் ஒரு உடன்பாடு இல்லை. லைக் எனக்கு வந்து ஒன்லி ரிலீஃப் வந்து மியூசிக் தான். லைக் அது சயின்ஸாக என்னன்னு தெரியாது. எங்கள் வீட்லேயும் அது சொல்லுவாங்க, லைக் இது லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணால் ரைட் பிரெயின் ஒர்க் ஆகும், இது சயின்ஸ் இருக்கா இல்லை அது என்னன்னு தெரியாது. பட் எனக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணுச்சுன்ற ஒரு பிலீஃப் இருக்குது எனக்கு. ஓகே. குரூப் 2 எங்கே வந்துச்சு? இல்லை, இதனால் இந்த மாதிரிலாம் அவங்க சொன்னனால ஐ வாஸ் கார்னட். நான் வந்து எப்படியாவது முடிச்சாகணும். ஓகே. இந்த ஒரு மேனேஜர், ஆமாம் ஆமாம், லீவ் கிடைக்குமா கிடைக்காத வச்சு ஆஃபீஸில் திட்டுவாங்க, வச்சு செஞ்சுருவாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு இது இருந்தது. ஸோ அந்த ஒரு பயத்திலேயே நான் வந்து எப்படியாவது பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி போனது. அந்த வாட்டி ஐடிஎஸ்எம் பேப்பர் ரொம்ப டஃப். ஃப்ளோ சார்ட்டுன்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கும். அந்த வாட்டி அவன் வந்து வேறு விதமாக ஏதோ தியரி ஆக்கிட்டு இருந்தான் அது. ஸோ அந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு தான் என்டையர் கம்யூனிட்டி வந்து அதை பண்ணணும். ஆமாம் 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 8 to 12 மார்க்கிட்ட வரும். அந்த வாட்டி 14 மார்க்கு நம்ம வந்தது, வித்தியாசமாக இருந்தது கொஷினு. ஸோ என்ன ஆகிடுச்சு, அதே தான். இப்போ அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் கிளம்பிடலாம் இல்லையா. ஸோ அதனால் இது தேராது. என்னால் அப்படி போக முடியாது. ஏன்னா இப்போ சென்னை போய் நீங்கள் எங்கே இருப்பீங்கடா ஜாலியாக, நான் அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து இப்போ பார்ட் ஏ பார்ட் பி, ஐடி வந்து பார்ட் ஏ, இது வந்து பார்ட் பி. ஸோ 2 புக்லெட் தனித்தனியாக எழுதணும், டேக்ஸ் மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா
பேப்பர் இது எழுதும் இல்லையா, ரோல் நம்பர் எழுதும் இல்லையா, அந்த ரோல் நம்பர் எழுதுகிறப்போ ரோல் நம்பர் வேர்டிங்ஸாக எழுதணும், மேலே நம்பராக எழுதணும், கீழே வந்து ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணணும். ஸோ இது 3 இடத்துல நம்ம வந்து அதுக்கப்புறம் QR கோடு ஒட்டுவாங்க. ஸோ இந்த இடத்துல வர்றப்போ ஒரு அந்த பர்டிகுலராக அந்த ஐடிஎஸ்எம் அப்போ வந்து ஒருத்தர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, இதில் ஏதாவது சின்னதாக எரர் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா ஆன்சர் ஷீட்டை மாற்றிடுவேன். ஆன்சர் ஷீட்டை வேறு ஆன்சர் ஷீட் புக்லெட் கொடுத்துறேன், நீங்கள் எழுதிக்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் நார்மலாக எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஐடிஎஸ்எம்னு எனக்கு தெரிஞ்சது பேப்பர் டஃப், சரி என்ன தோணுதோ எழுதுவோம் அப்படின்னு எழுதிட்டு இருந்தேன். தெரிஞ்சது கொஞ்ச நேரம் ரொம்ப டென்ஸ்டாக இருந்தேன், என்னடா அப்படி பேப்பர் டஃபாக வந்துருச்சேன்னு. அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் தண்ணி குடிச்சிட்டு ஆஸ்வாசப்படுத்திட்டு பார்த்தா ஒரு சில கொஷின்ஸ் நல்லாவே தெரிஞ்ச கேள்வியாக இருந்தது. டென்ஷன் தான், பதட்டப்பட்டது தான் வந்து மறக்கடிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எழுதிட்டு இருக்கப்போ திடீர்னு அந்த ஆள் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து ஒரு வேளை கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்ப்போன்னு பார்த்தா 5 2 3 இப்படி ஷேட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் இப்படி ஷேட் பண்ணி வச்சிட்டேன் ஒரே லைனில். ஒரு இதுலேயும் பிளாக்ல ஷேட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் ஒரே இதில் ஷேட் பண்ணி வச்சிட்டேன். ஆன்சர் எழுதிட்டேன், ஏன்னா இடையில தானே பார்க்குறேன் நான். ஸோ அந்த பேப்பருக்கு என்ன அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா, ஐடிஎஸ்எம் தெரிஞ்சதெல்லாம் எழுதுவோம்னு 2த்தையும் எழுதிட்டு இருந்தேன். எஸ்எம்மில் தெரிஞ்சது எழுதுவோம், ஐடியில் தெரிஞ்சதும் அது 2 பேப்பரும் ஃபில் ஆகிட்டே வருது சைமல்டேனியஸில் முடிக்க. ஸோ போயிடுச்சா. இப்போ அவரை கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், ஆன்சர் எழுதுறதுக்கு மாதிரி சொன்னேன்னா புக்லெட் கொடுப்பேன், அவருக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு. ஓகே. அதுக்கப்புறம் சீஃப் எக்ஸாமினர் யாரும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு லெட்டர் எழுத சொன்னாங்க. எனக்கு அது என்ன எழுதுனேன்ற நான் ரெக்ரெட் லெட்டர் மாதிரி எழுத சொன்னாங்க. ஏதோ ப்ளீஸ் தப்பாக ரோல் நம்பர் எழுதி. ஆமாம், அது வந்து இதை ஷேடிங்காக கன்சிடர் பண்ணாதீங்க, மேனுவலாக இது பண்ணுங்கன்ற மாதிரி ஏதோ லெட்டர் எழுத சொன்னாங்க. ஓகே. அது ஏதோ ஒரு ஃபார்மேட் யாரோ கொடுத்து, டெல்லியிலேருந்தோ சென்னையிலேருந்தோ யாரோ கொடுத்து அது எழுதுனேன் நான். எப்போ இதெல்லாம் பண்ணீங்க? எக்ஸாம் இல்லை, எக்ஸாம் இல்லை 3 மணி நேரத்துக்குள்ளே. ஆமாம், அந்த அதில் ஒரு 1/2 மணி நேரம் அவுட்டு. இதுதான் அந்த சம்பவம். 43 அதில் வாங்கி. ஆமாம், அதில் அதுக்கப்புறம் வெறி கொண்டு என்னென்னமோ எழுதிட்டு. ஆக்சுவலாக வந்து அந்த லெட்டர் எழுதி எதில் பேப்பரோடு சப்மிட் பண்ணேன்னா எனக்கு அந்த ப்ரொசீஜர் என்ன நடந்தது சரியாக நான் வரல. பட் ரொம்ப அவஸ்தை அந்த ஒரு 1/2 மணி நேரம். ஏன்னா இந்த புது புக்லெட் கொடுப்பானா, அப்போ அது எழுதுறதுக்கு டைம் இருக்குமா, இல்லை நீ எழுதவே கூடாதுன்னு சொல்லுவாங்களா, என்னென்ன எனக்கு இவங்களுக்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல. இங்கே இருந்த லோக்கலி அவைலபிள் ரிசோர்ஸ் பர்சன். ஏன்னா இன்வெஜிலேட்டராக வர்றவங்க வந்து சிஏ ரிலேட்டடாக இருக்க மாட்டாங்க, அந்த காலேஜோட ஃபேக்கல்ட்டியாக தான் இருப்பாங்க மேக்ஸிமம். ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் அந்த ஒரு இதில் வந்து நம்ம கரெக்டாக எழுதிடுவோமா மாட்டோமா, ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு லைபிலிட்டி இருக்குது, நம்ம எப்படியாவது முடிச்சாகணுன்ற ஒரு இது இருக்குது. ஸோ ரொம்ப டென்ஸ்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஏதோ பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறமா அது அந்த லெட்டர் என்னாச்சு என்ன எதுன்றது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இஃப் எம் நாட் தப்பாக இருந்தால் அதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரொசீஜர் நடந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான், ஏன்னா சுற்றி இருந்தவங்க கூட கேட்டாங்க என்ன போயிட்டு வந்து என்ன ஆச்சு. நான் போயிட்டுலாம் வந்தேன் வேறு இங்கே வெளியே, அந்த எக்ஸாமினர் வெளில வருவாங்க. ஸோ அப்படி போயிட்டு வரும்போது பார்ப்பாங்களே என்னமோ நடக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ரொசீஜர் நடந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன் என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ வெறி கொண்டு எழுதினேன். ஒரு 70-75 எழுதிருப்பேன் நான், தெரிஞ்சது பூரா எழுதுவோம் அப்படின்னு எழுதினேன் நான். அதுக்கப்புறம் ஒரு நாளும் எனக்கு நைட் மேர் தான். லைக் ரிசல்ட் வர வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எங்கள் ஆஃபீஸில் எங்கேயாச்சும் வண்டி நம்பர் 38 நீ ஏன்டா 38ன்னு வந்த, எங்கள் ஆஃபீஸில் நம்பர் 39 சார் 39 வேணாம் 40 எடுக்க. எங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் ஒரு 5 பேர் வந்து ஒரே செட்டு எழுதணும். ஒரே எல்லோரும் லீவில் போனோம். ஆமாம், குரூப் 2 லீவில் போனோம். எல்லாட்டையும் ஒருத்தரே கேட்குறேன், நீ எப்படி எழுதுனேன் எனக்கு இப்படி ஆகிப்போச்சுரா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைடா, இப்படி டிலே ஆகிப்போச்சு, தெரியாது வேறு, இப்படி நடந்து தேவையில்லாமல் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி இப்படி ஆகிப்போச்சுரா அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன் நான். கடைசியில் நான் ஒரு ஆள் படுத்தா பாஸ். ஐயோ 5 பேரில் 4 பேர் ஃபெயிலா? ஆமாம், அவங்க எல்லோரும் அக்கௌண்ட்ஸில் எக்ஸாம்ஷன். ஓகே. ஆனால் நீங்கள் 58 நமக்கு இதுக்கு எக்ஸாம் பாஸ் 58, ஆடிட்டிங்கில் 49, 43. இதுலேருந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, என்ன நடந்தாலும் ஒழுங்காக பேப்பரை இல்லை ஒன்று ஒருவேளை இந்த மிஸ்டேக் நடக்க செய்யலாம். பட் அதுக்காக நெவர் கிவ் அப். முடிஞ்ச அளவுக்கு வில் ஃபைட்டுங்கிற மாதிரி அந்த 3 hours இருந்துட்டு தான் நான் வெளில வந்தேன். இப்போ அதை நினச்சிருந்தா 1/2 மணி நேரத்தில் கொடுத்துட்டு போயிருக்கலாம் நான். ஸோ கரெக்டாக 150 வாங்கி வெளில வந்தாச்சு. ஸோ அதுதான் வந்து குரூப் 2ஓட இது. ரைட்டு. சரி, இப்போ இந்த தப்பை இந்த தப்பை ஃபைனல்லே வந்து பண்ணேன். கண்ணாடி இல்லை இதில் இந்த வாட்டி கொஞ்சம் தெளிவாக அதாவது ஆன்சர் ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடியே காமிச்சிட்டேன். ஆனால் இப்போ என்ன தெரியுமா ப்ரொசீஜர் சொன்னாங்க, அதான் QR கோட் இருக்குல்ல, அதை ஸ்கேர் பண்ணிப்பாங்க இப்போ அப்படின்ட்டாங்க.
இது அப்பயே ஒரு அரை மணி நேரம். அதான் அவங்களுக்கு ஏதோ அன்னோன், அவங்களுக்கு தெரியல என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த இன்விஜிலேட்டருக்கோ இல்லை எக்ஸாமினருக்கோ தெரியல போல். ஸோ அது ஏதோ ஒரு நானும் இது நீங்கள் சொல்லும் போது எனக்கு நானும் நிறையா பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு ஒயிட்னர் எடுப்போம், ஒயிட்னர் அந்த இதில் டேபிளில் இருக்கும். அந்த பர்டிகுலர் டே மட்டும் எனக்கு அப்படி ஆகணும்னு இருந்திருக்கு. அப்படியே அதான் ஏதோ உங்களுக்கு அரை மணி நேரம் பிடிக்கிட்டு ஒரு 1.5 மாதம் ஆங்ஸைட்டி அது ஒரு இது தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுங்கிற மாதிரி. ஒரு வாரம் போயிருந்தால் இன்னொரு 3 மாதம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு இது எவ்வளோ தேவையில்ல, அவ்வளோதான். அதுக்கு பரவாயில்ல. ஆமாம். அந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் வந்து மதுரை ஆடிட்டுக்கு வந்திருந்தோம். ஐ மீன் மதுரை ஆடிட் போயிருந்தோம். அங்கெல்லாம் இங்கே சென்னையில் இருக்கோம். ஸோ அங்கே போனப்போ ஆடிட் பிளேஸில் ரிசல்ட் வருது. அப்படியே ஆப்போசிட்டாக எனக்கு எப்படி 3 பேர் ரிசல்ட் பார்த்தோம் மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்றது. இங்கே ஒரு சர்ச்சில் உட்காந்து பார்த்தோம் நாங்கள். நான் மட்டும் பாஸு, உதிக்க முடியல. 4 பேர் ஃபீலா இல்லை 3 பேர் தான் இருந்தோம், மிச்சவங்க சென்னை போயிட்டாங்க. 2 பேர். ஸோ குதிக்க முடியல, நைஸாக வீட்டுக்கு கிளம்புறேன்னு வந்துட்டு நான் வந்துட்டு சைலண்ட். அதுக்கப்புறம் வந்து ஏதோ வந்தாச்சுல, ரைட், நல்லதோ கெட்டதோ வெளில வந்தாச்சு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். காட்ஸ் கிரேஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அப்புறம் ஏதோ விஷுவலைசேஷன் கான்செப்ட்னு இவர் பரத் சொல்லிருப்பார், சிஎஸ் பரத்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து சும்மா வந்து அவர் வந்து ஐடிஎஸ்எம் கிளாஸ்லாம் எடுத்தார் ஐசிஏல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகாடமி அந்த அட்டெம்ப்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஐசிஏயோட அசோசியேட் ஆகிட்டேன். ஓகே. லைக் எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இன்டர் போச்சு இல்லையா, அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். அப்போது வந்து திடீர்னு ஏதோ ஒரு கான்டாக்ட் வந்து எனக்கு கிடச்சி, லைக் இந்த மார்க் டெஸ்ட்டில் போனேன் இல்லையா, அப்போ அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடச்சாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு அடிக்கடி போவேன். அண்ட் அது ஒரு ஏரியா ஃபார் டிஸ்கஸிங், இல்லை அந்த ஏரியாவே ஃப்ரீயாக இருக்கும் ஐசிஏல. யார் வேணாலும் என்ன வேணாலும் படிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அண்ட் யூ ஆர் ஃப்ரீ டு கம் அண்ட் ஃப்ரீ டு அட்டன் கிளாஸஸ், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் ஒரு 4-5 பேராக சேர்ந்து படிக்கிறது, டிஸ்கஸ் பண்ணுறது, அப்படி இப்படின்னு ஒரு கான்டாக்ட் கிடச்சதில் கோயம்புத்தூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ், நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு ஒரு இது. சரி, வீட்டில் சும்மா தானே இருக்கும், அம்மாட்ட கேட்டேன், சரி போயிட்டு வா அப்படின்னு. ஸோ ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்கன்னா அப்போ நானும் ப்ரெசென்ட் பண்ணுறேன், ஜிஎஸ்சியில் சப்ளை அதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நான் பார்ட்டிகல்ஷிப் சேர்ந்து அதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஓகே. ஸோ சொன்னோன்னா அப்போ வந்து அந்த கமிட்டி, சிகாசா கமிட்டியில் இருக்கவங்க எங்கள் கூட தான் வந்தாங்க. அவங்க தான் அந்த வேனில் கூப்பிட்டு போனது. ஸோ அவங்க வந்து உனக்கு தான் மியூசிக் தெரியும்ல, ஸோ அப்போ அந்த மியூசிக்கை நீ பண்ணு, பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், இது உனக்கு கிடைக்காது, நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படி இது பண்ணால் தான் அந்த மியூசிக் அங்கேயும் ப்ளே பண்ணிங்க. டிசம்பர் 2017. ஆமாம், சூப்பர். டிசம்பர் 2017 அது பண்ணேன் நான். ரைட்டு. சரி, இது வந்துட்டு நீங்கள் குரூப் 2 முடித்த வரைக்கும் விஷயங்கள். இப்போ எனக்கு ஆர்டிகல்ஷிப்பில் என்ன மாதிரிலாம் ஃபைல் பார்த்தீங்க, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்? ஆர்டிகல்ஷிப் வந்து அது பர்ஸ்பெக்டிவே மாறும். ஏன்னா உங்களுக்கு என்ன வயசு அப்போது நான் வர்றப்போ 19 நினைக்கிறேன். 19. ஆமாம், 19ல் when you looked at clients. ஆமாம், இது வரைக்கும் வந்துட்டு A limited makes 10 lakhs in revenue அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நிஜமாலே ஒருத்தர். ஆமாம் ஆமாம், அதோட ஜாஸ்தியாக அங்கே ஆக்சுவலாக வந்து இங்கே நான் ஆஃபீஸ் போன பிளேஸில் வந்து நிறைய தெலுங்கு பீப்புள் இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ ப்ரிடாமினண்ட்டாக. ஸோ எங்கள் சார் வந்து உனக்குன்னு ஒரு கணக்கு வச்சுருக்கேன்னாரு. கணக்குன்னும் போதே டவுட்டாக இருந்தது, பார்த்தா தமிழ் கணக்கு. பற்று வரவுன்றிருக்கு, அதை போய் போடு. ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து பேலன்ஸ் ஷீட் போடணும். ஸோ எனக்கு ஏதோ டேலி ஆகலை. அப்போ வந்து சீனியர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ண சீனியர் வந்து தெலுங்கு. ஓகே. ஸோ அதனால் அவர் வந்து நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொன்னோன்னா அவர் வந்து இது பண்ணி பேலன்ஸ் ஷீட்லாம் டேலி பண்ணி கொடுத்தாரு. நான் அங்கே ப்ரிடாமினண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டினியும் பர்சர்ச் அசஸ்மெண்ட்டும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே லைக் அந்த டயத்தில் நான் ஆர்டிகல்ஷிப் செப்டம்பரில் போனேன் இல்லையா, இமீடியட்டாக நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பிக்கஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் செயின், அவங்க வந்து ஆந்திரா பேஸ்டு, அவங்க அந்த ஆக்டருக்கு கூட ரிலேட்டிவ் தான். ஸோ அவங்க அந்த கம்பெனியோட சர்ச் கேஸ் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துருந்தது. பிக் 4 தான் வந்து ஸ்டார்ட் ஆடிட்டர். ஸோ அந்த கம்பெனியோட சர்ச் கேஸ் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து, எனக்கு வேலை என்ன தெரியுமா, ஸ்வான் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி சம்மரி போடுறது. சாட் ஜிபிடி இல்லாத காலத்தில் சாட் ஜிபிடியாக. ஆமாம். ஸோ அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு ஸ்வான் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இதில் எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு, என்ன ஆயிருக்கு, ஸோ எவ்வளோ சீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த இதை போடும். ஸோ அது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டபுள் என்ட்ரி ஆனதெல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்க வாண்டடாக ஒரு அமௌண்ட்டு இல்லை அவங்க அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து அது போட்டிருப்பாங்க. அது வந்து we have to eliminate the double entries and actual figure என்னங்கிறத அரைவ் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் டைப் ஸ்பீடாக பண்ணுவேன். ஸோ அதனால் சீனியர்ஸ் வந்து டக்குன்னு சொல்ல டைப் பண்ணுங்க மாதிரி டைப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தமிழ் ஸ்டூடெண்ட் இல்லையா, ஸோ தமிழில் இருக்கிறதுனால இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, சம்மரி போடுறது. ஓகே. இப்படிலாம் பண்ணி சர்ச் அசஸ்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்க. ஆமாம். ஓகே. ஸோ அங்கே ஆக்சுவலாக என்னோடய இதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டரில் டேக்ஸ் வந்து நான் எதை வச்சு கிளியர் பண்ணேன் அப்படின்னா, வினோத் சிங்கானியா சம்ஸ் போட்டாலும் எனக்கு ஃபுல் சம் போட வராது. லைக் அந்த டோட்டல் சம் போட வராது. கிராஸ் டோட்டல் இன்கம் சம். கிராஸ் டோட்டல் இன்கம் இல்லை, நான் வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸில் தான் வந்து தரவாக இருந்தேன். பிஜிபிபியில் ஒரு சில ஏரியா நல்லா தெரியும், ஒரு சில ஏரியா நல்லா தெரியாது. கேபிட்டல் கெயினில் ஒரு சில ஏரியா நல்லா தெரியும், ஐஎஃப்ஓஎஸ் நல்லா தெரியும். பிஜிபிபியில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஒரு சில அந்த மாதிரி எல்லாம் தெரியும். எனக்கு ஸ்லாப் ரேட்டே வந்து ஆர்டிகல்ஷிப் வந்ததுக்கப்புறம் தான் நான் படித்தேன்.
ஓ ஓகே. ஸோ நான் அப்போ எப்படி டேக்ஸில் 55 வாங்கினேன் அப்படின்னா ஐடிடி. ஓ ஐடிடி வச்சு சொல்கிறீங்க. ஐடிடி ஏன்னா எனக்கு பர்சனலாக வந்து எங்கள் பெரியம்மா வந்து அப்போது ட்ரிச்சில் தான் இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அந்த டேக்ஸ் அதில் ஒரு 15 நாள் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இது கேன்சர். ஸோ அதனால் 15 டேஸில் கிளாஸஸ் மிஸ் ஆகிடுச்சு, போக முடியல. ஸோ அதனால் எல்லாமே டிடியா? ஆமாம் டிடி, அதுவும் சேலரியும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ அதனால் என்னால் அடுத்து கோப்பப் பண்ண முடியல. ஸோ அதனால் சும்மா அவர் நடத்துகிறாரேன்னு அட்டன் பண்ணுறது தான் பண்ணினே தவிர்த்து அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடிடி அவங்க நடத்துகிறப்போ ஃபுல்லாக அட்டன் பண்ணேன். ஸோ அதனால் ஐடிடியில் ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடிடி அண்ட் இந்த டிடியில் தெரிஞ்ச ஒரு சில இதை வச்சு தான் நான் இது பண்ணேன். கட் பண்ண ஆர்டிகல்ஷிப் சேர்ந்தோடனே இங்கே நான் கேட்டதே வந்து மை ஏரியா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடிடி தான். ஸோ நான் கேட்குறப்போ வந்து ஜிஎஸ்டிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டு தான் வந்தேன். அவங்க கடைசியில் பார்த்தா ஆனுவல் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறதை வந்து ஜிஎஸ்டின்னு சொல்லி அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. லைக் டிடி, ஆமாம் டிடி டாமினன்டட் ஏரியா. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னோட சீனியர் வந்து இங்கே எல்லாம் ஸ்லாப் ரேட் கூட தெரியாமல் நல்லா பொழப்பு நடத்த முடியாது தம்பி, ஒழுங்காக போய் படி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் லைக் என்னோடய சீனியர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 பேர் இருந்தோம் இல்லையா, அது போக ஒரு சீனியர்ஸ் இருந்தாங்க, அவங்க 3rd இயர். ஸோ அவங்க என்னென்னா அடுத்த அட்டம் எழுத போகிறோம்னு கிளம்ப போகிறாங்க. நாங்கள் டிசம்பர் ஜனவரியில் போகிறோம், அவங்க மே எக்ஸாம் எழுத போகிறோம்னு கிளம்ப போகிறாங்க. அப்போ வர்றப்போ இப்படிலாம் கிளம்புறீங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்ன போது தான் அவங்க வந்து ஆர்எஸ்என் சாரோட வீடியோ கொடுத்து நீ இதெல்லாம் பாரு, ஓகே போஸ்ட் சர்ச் அசஸ்மெண்ட்டு, ஸ்க்ரூட்டினி இதெல்லாம் பாரு, இதை மட்டும் பார்த்துட்ட அப்படின்னா நீ வந்து இங்கே வண்டி ஓட்டிடலாம், இங்கே வந்து வண்டியை ஓட்டிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் உட்காந்து ஸ்க்ரூட்டினி, போஸ்ட் சர்ச் இதெல்லாம் நான் படித்ததில் அங்கே தான் டிடி. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறப்போ ஐடிடி நல்லா பிடிச்சி படித்தது. இங்கே ஆர்டிகல்ஷிப்பில் டிடி கம்ப்யூட்டேஷன் போட்டு பழகி போய் இப்போ ரெண்டும் டிடியும் ஐடி நம்ம ஃபேக்கல்ட்டியும் அதுக்கு தான் இருக்கேன். டிடியும் எடுக்கிறேன், ஐடிடியும் எடுக்கிறேன். அங்கேருந்து தான் வந்தது எல்லாமே. அதான் எவ்ரி திங் ஆஸ் அ பர்பஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லையோ அதை ரொம்ப கம்ஃபர்டபுளாக மாற்றி இது பண்ணிடுச்சு. ஆமாம், வெரி கிரேட். அண்டு நான் வந்து இந்த சம்மரி போடுறப்போ இது போஸ்ட் சர்ச் அது இதெல்லாம் ரீட் பண்ணுறப்போலாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். லைக் என்னடா அது எல்லாரும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, கம்பெனி பண்ணுறாங்க, அதை பண்ணுறேன், நம்ம மட்டும் உட்காந்து இந்த சம்மரி போடுறோம். இது இட் வாஸ் ஒன்லி ஃபார் ஃபஸ்ட் இயர். அப்பப்போ வரும் போஸ்ட் சர்ச்சுங்கிறது ரெகுலராக இருக்காது. சர்ச் அசஸ்மெண்ட் இன்றைக்கி வரும், அதுக்கப்புறம் ஹியரிங் லேட்டாக போடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது நடக்கும் அந்த மாதிரி. ஸோ சீஸ்னலாக தான் அந்த ஒர்க் போயிட்டுருக்கும். ப்ரிடாமினெண்ட்டாக ஐடி ஃபைலிங்கும் இருக்குது. பட் நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 months வந்து இந்த ஒர்க் மட்டும் தானே பண்ணேன். ஏன்னா இமீடியட்டாக டியூ டேட்டுன்னு வர்றப்போ எல்லா கேஸும் உன்ட்ட கொடுத்து பண்ண முடியாதுங்கிறனால இதை கொடுத்து பண்ண சொன்னாங்க, ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க்கும் பண்ணட்டும் அப்படின்னு. ஸோ அப்போ எல்லாம் நான் வருத்தப்பட்டிருக்கேன், என்ன எல்லோரும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணேன், இந்த ஐடிஆரை ஃபில் பண்ணேன்னு சொல்கிறாங்க, நம்ம ஒன்றுமே பண்ணலையே அப்படின்றப்போ வருத்தப்பட்டேன். ஆனால் கட் பண்ணால் 2022 தேர் வாஸ் அ சர்ச் பர்சனலி. ஓகே ஓகே. ஒர்க் பண்ணாங்க இல்லையா, ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ அது அசோசியேட்டட் வீடுங்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அங்கே ஹெல்ப் பார்த்தது இங்கே ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு. ஓகே. ஸோ அங்கே என்னென்ன நடக்குன்றது எனக்கு ப்ரிடாமினெண்ட்டாக தெரிஞ்சனால நான் வந்த ஆஃபீஸர்கிட்ட செக்ஷன் 132 இல்லை 133 ஓகே சர்ச்சா சீசர் சர்வைவான்னு கேட்கல, செக்ஷன் 132 133 கேட்டோன்னா அப்படியே அவங்களோட அப்ரோச் வேறு மாதிரி மாறிடுச்சு. ஓகே. ஸோ தேவர் லைக் ஓகே போது செக் பண்ணாங்க, எதுவும் இல்லைன்னு தேவர் வெரி ஃப்ரெண்ட்லி வித் அஸ். அவங்க வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன், கட் பண்ணேன். அதில் லக்கிலி என்னென்னா நான் ஃபைனல் படிக்கிறதுக்கு அங்கே லீவில் இருக்கேன். டிசம்பர் 2 வந்தேன் இல்லை, ஜான்வரியில் இது நடக்குது. ஓகே. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து விஷலாம் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுன்னு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இது எங்கேயோ 64 பிளேசஸில் நாங்கள் இது பண்ணோம். ஆனால் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சர்ச் வாரண்ட்லாம் வாங்கி பார்த்தாங்க. ஓகே. அது உங்கள் வீடா? ஓகே. இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் சாருக்கு போயிருந்தது. அது வரைக்கும் நான் எங்கள் சாருக்கு எனக்கும் நல்ல டேர்ம்ஸ் கிடையாது, எங்கள் சாருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போச்சு. ஓகே. ஸோ எவ்ரி திங் ஆஸ் அ ரெலவன்ஸ்ன்ற மாதிரி இது வந்து ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு. ஆர்டிகல்ஷிப்பில் நீங்கள் டேக்ஸில் யூ பீன் கம்ப்ளீட்லி இன்வால்வ், தட் ஹஸ் ரிஃப்ளெக்டட், தட் ஹஸ் ஈவன் பிகம் யுவர் கரியர். ஆமாம், ஆர்டிகல்ஷிப் ஷேப்ஸ் மோஸ்ட் ஆஃப் யுவர் கரியர். ஆமாம். அண்ட் நான் அந்த அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து தனியாக படிக்க மாட்டேன். நம்ம ஃபைனல் படிக்கிறப்போ அந்த ட்ரஸ்ட்டு அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்லாம் ஆல்ரெடி நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தனால அந்த டைம் லிமிட் மட்டும் தான் படிப்பேன் நான். அது ஏன்னா டைம் லிமிட் மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. முன்னாடியெல்லாம் ரொம்ப வருஷம் டைம் இருந்தது, 4 years 6 years. இப்போல்லாம் 3 monthsக்குள்ளே பண்ணணும், 6 monthsக்குள்ளே பண்ணணுன்ற ஸ்க்ரூட்டினி சொன்னேன். அந்த 143(2) நோட்டீஸ்லாம் 6 monthsல கொடுக்கணுன்ற மாதிரிலாம் அந்த டைம் லிமிட் மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ மித்தபடி எவ்ரி திங் இஸ் ஃபைன். சூப்பர். ஆர்டிகல்ஷிப் வாஸ்ட் டிடியில்
பூந்து விளையாடியாச்சு. அது ஐடிடிக்கும் யூஸ் ஆகும். ஆமாம் பிகாஸ் ஆமாம். எல்லாம் இப்போ ஆஸ் ஆஃப் நோ இந்த போஸ்ட் வச்சு தான் நான் ஜிஎஸ்டி சர்ச் கேசஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் ப்ராக்டிக்கலாக. இப்போ ஓகே, திஸ் ஆஸ் ஆர்டிகல்ஷிப்பில் பண்ணது தான் இப்போ ட்ரான்ஸ்லேட் இருக்குது. ஸோ ஆர்டிகல்ஷிப்பில் சின்னதாக ஒரு கோடு போட கற்றுக்கிட்டாலும் அது வந்து டேஸ் ரெலவன்ஸ் தான். நம்ம வந்து அப்படி மல்டிப்ளை ஆமாம் ஆமாம் அது குறை சொல்கிறதுக்கு. ஆமாம் அதில் குறை. ஆனால் எங்கள் சார்லாம் வந்து சீனியர் பார்ட்னர் வந்து ஹி வில் லைக் ட்ரெடிஷ்னல் மெத்தடாக தான் வந்து பக்கத்தில் உட்கார வச்சு டிராஃப்டிங் எழுதுவோம் நாங்கள் பென்சிலில் அடிவிழும். ஆமாம். ஸோ பென்சில் எழுதி அதை கரெக்ட் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. அப்புறம் அதை வந்து ஒன் சைடில் பிரிண்ட் அவுட் எடுத்தோன்னு மறுபடியும் காட்டுவோம். அதுக்கப்புறம் அதில் கரெக்ஷன் சொல்லுவாங்க, இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டிராஃப்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணனால இட் வாஸ் அ ஃப்ரூட்ஃபுல். ஆமாம், எனக்கு வந்து இட் வாஸ் அ வேல்யூ அடிஷன். இப்போ இங்கே டிராஃப்டிங் வந்து ஆஃபீஸர்ஸே சொல்கிறாங்க, இந்த மாதிரி தெளிவாக கொடுத்தா நாங்கள் ஏன் இது பண்ண போகிறோம், எங்களுக்கு இதுதான் தெளிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸர்ஸ் வந்து இது. ஓகே, சூப்பர். நீங்கள் பை 2019 நீங்கள் கிளாஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல? ஆமாம், February 2019. ஆமாம், அதான் ஃபஸ்ட்டு இது ஐடிடி போனேன். அக்டோபர் நவம்பரில் ஒருத்தரை போய் மீட்லாம் பண்ணீங்க, ஒருத்தரோட கிளாஸ்லாம் அட்டன் பண்ணீங்க. அவரும் நல்லா ஜாலியாக இருந்தார் உங்களோட. அதுக்கப்புறம் அவர் வேறு கிளாஸ் போயிட்டார், நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க. கரெக்டாக? ஆமாம். அந்த அவரை பற்றி ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? அவர் தான் சி வெங்கட் தான். ஏற்கனவே அதான் சொன்னேனே, நான் தான் வந்து பார்த்துட்டு நம்ம கான்ஃபரன்ஸில் பார்த்துருந்தேன். சரி சும்மா இழுத்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க. கரெக்டாக? ஆமாம், December 2. அதுக்காக தான் எப்படா நான் அதை சொல்கிறேன் இல்லையா, எப்படா லீவ் கிடைக்கும் மதுரை போகலாங்கிற மாதிரி தான் இருப்பேன் நான். ஓகே, அதனால் ஊருக்கு போயிட்டீங்க. நீங்கள் உங்கள் ஃபஸ்ட் டைம் May 2020 இருந்திருக்க வேண்டிய. ஆமாம், November 2020 ஆச்சு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இன்டர் லேர்னிங் வந்து மார்க் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு. நான் மார்க் டெஸ்ட் எழுதாதது இல்லை, எழுதிக்கிட்டே இருந்தேன் நான் ஃபுல் 2020. ஆமாம். எவ்வளோ டைம் கிடைக்குமோ. அப்போலாம் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கார், இந்த சென்னையில் தான் இருக்கார். அவர் வந்து ஒரு டெஸ்ட்டை 70 ரூபாய்க்கு கண்டக்ட் பண்ணுவார். ஓஹோ. ஆமாம், ஆன்லைனில் தான் பண்ணுவார். ஸோ இன்ஸ்டா மோஜோவில் போய் 70 ரூபா கட்டினோம்னா கொஷின் மெயில் வந்துடும். ஓகே பண்ணிடலாம். ஆமாம். அவர் இண்டிவிஜுவலாக பண்ணிகிட்ருக்காரு, இன்னமும் வச்சுருக்காரு. ஆமாம். ஓகே. ஸோ அவர் வந்து சும்மா சரி அஃபோர்டபுளாக இருக்கே சும்மா எழுதுவோம் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு யூனிட் 2 யூனிட் சேர்த்து குட்டி குட்டியாக வைப்பார். ஸோ எதுனாலும் சரி இட் இஸ் அ வேல்யூ அடிஷன் ஃபார் மீங்கிற மாதிரி நான் எழுதுவேன் நான். ஓகே. அண்ட் எனக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக ஒரு லிமிட்டில் வந்து இன்டர்லையும் சரி ஃபைனல்லையும் சரி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணுன்ற இன்டென்ஷன் கிடையாது. ஓகே. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, படிச்சுக்கிட்டே இருக்க முடியமாட்டேங்குது, படிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அது என்றைக்கு முடியும்? அது என்றைக்கு முடியும்? அது முடியாது. ஆமாம், அது என்றைக்கு முடியும்? ஸோ படிக்கிறத உருப்படியாக படி, நல்லா 70% படித்தாலும் உருப்படியாக படிங்கிற மாதிரி தான் என்னோடய இன்டென்ஷன் இருக்கும். அண்ட் இது என்ன தான் வாயால் சொன்னாலும் இது சைக்கலாஜிக்கலாக வரணும் இல்லையா? அதனாலே நான் என்ன பண்ணுவேன், போர்ஷன் முடிக்கலன்ற ஒரு உறுத்தல் இருந்தாலும் டெஸ்ட் எழுதிட்டே இருப்பேன் நான். அப்போ தான் சைக்கலாஜிக்கலாக நம்ம ரெடியாக இருப்போம். என்ன தான் சொல்லலாம், போர்ஷன் முடிக்கல அதனால் போர்ஷன் முடிக்கலாலும் பரவாயில்ல, போர்ஷன் முடிக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம். பட் அதை இன் ரியாலிட்டி வரணும் அப்படின்னா அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணால் தான் முடியும். ஸோ அதனால் ஐ வாஸ் லைக் டெஸ்ட்டு நான் எழுதிட்டே இருந்தேன். அதில் நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கல் பேப்பர் மட்டும் எழுதலை, தியரி மட்டும் நல்லா படித்து எழுதிட்டே இருந்தேன். ஓகே. ஏன் ப்ராக்டிக்கல் எழுதலை? தெரியல, டைம் இல்லையா என்ன. அந்த டயத்தில் வந்து கோவிட்லாம் வந்து சொல்லிட்டு அந்த நீங்கள் சொன்ன ஒருத்தர் வெறும் தியரிக்கு தான் கொடுத்தாரு. ஆமாம், ப்ராக்டிக்கல் கொடுக்கல. ஃபேக்ட் இருக்கு. ஆமாம், ஃபேக்ட். ஏன்னா இல்லை நான் கேட்குறேன், May 2020 எக்ஸாம், March 17 வரைக்கும் உங்களுக்கு கோவிட்னா என்னன்னே தெரியாது. ஆமாம். எக்ஸாம் நடக்கும் போது ஏன்டா கொசு கடிச்சதுக்கெல்லாம் லிட்டரலி அப்படி தான் நினச்சாங்க. இதுக்கெல்லாமாடா நிப்பாட்ட போகிறேன், என்னடா பேசிட்டு இருக்கீங்க. மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கும். ஆமாம், சரியான மார்க்கெட் கிராஷ். அப்போயும் உங்களுக்கு வந்துட்டு சரி அப்படின்னு தான் இருந்திருக்கும். நீங்கள் March 10 அன்னைக்கு எவ்வளோ முடிச்சிருந்தீங்க? எதுக்குமே சிலபஸ் பெருசாகவே முடிக்கல. அப்பார்ட் ஃப்ரம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எஃப்ஆர் பெருசாக முடிக்கல. ஏன்னா நான் இன்னொரு அகாடமி போயிருந்தேன். அங்கே என்ன ஆகிடுச்சு, காலையில் தான் எனக்கு லைஃபே வந்து மார்னிங் சென்னை வந்ததுக்கப்புறம் இந்த கிளாஸஸ் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock டே ஸ்டார்ட் ஆகும், ஈவினிங் 7 o'clock 10 o'clock முடிஞ்சிடும். 10 o'clock ஆமாம், 7 o'clock முடியும். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கு 10 hour டிராஃபிக்கில். ஸோ 10 ஆகிடும் மேக்ஸிமம். ஸோ 7:30 ஆகிடும், 7:30 8 ஆகிடும் முடியறதுக்கு, வரத்துக்கு இதுவாகிடும். ஸோ நான் போன அகாடமியில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, பெரிய கல்யாண மண்டபத்தில் தான் நடத்துவாங்க. ஸோ அங்கே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, எஃப்ஆர்லாம் சூப்பராக நடத்துனாங்க, ஏஏசி இண்டிஏஎஸ் எல்லாம் நடத்துனாங்க. ஆனால் எதுவுமே புக்கோட மேட்ச் ஆகலை, ஸ்டடி மெட்டீரியலோட மேட்ச் ஆகலை. ஓகே. சரி, என்ன சொல்யூஷன் இப்படி மாறி இருக்கேன்னு கேட்டால், இல்லை ஆஸ் பர் ஐஎஃப்ஆர்எஸ் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அப்ளிகபிளும் இல்லை. அண்ட் ஆஸ் பர் லாஜிக்கலாக பார்த்தா இல்லை ப்ரொவிஷன் படி பண்ணால் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா இதே அவன் கேட்பான் இன்ஸ்டியூட்டில், இதை சொன்னால் கேட்பான். பட் கம் அகைன். ஆமாம், அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு அது வந்து ஒரு என்ன ரியலைஸ் பண்ணீங்க அப்போவே தான். ஆமாம், ஏன்னா 70 செம்மு கிட்ட கன்சால்டேஷன் போட்டோம். ஓகே. ஒன்று கூட மேட்ச் ஆகலை. பட் பணத்தை கட்டிட்டோமேன்றதுக்காக மித்த என்டிஎஸ்லாம் மேட்ச் ஆகும் போல் இருக்குன்ற மாதிரி போனோம். ஓகே.
பட் சரியாக வரல. ஸோ அதனால் என்னை பொறுத்த மட்டும் எஃப்ஆர் கிளாஸ் போனாலும் வேஸ்ட், சும்மா தான், இன்னும் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. அண்ட் அதே அகாடமியில் எஸ்எஃப்எம் போனேன், அந்த ஃபேக்கல்ட்டி நல்லா நடத்துவாங்க. ஸோ அது நல்லா போச்சு. அவர் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் எப்படி இது எப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி நடத்துனாங்க. ஐசிஐ தான் சொல்லிட்டார். ஆமாம் ஐசிஐ சொல்யூஷன் இப்படி தான், இது இப்படி தான், பட் இதுதான் கரெக்டு, பட் ஐசிஐக்காக இதை மார்க்குக்காக இதை ஃபாலோ பண்ணிக்கங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி ஓகே. இல்லை மார்ச் அப்போ எவ்வளோ ப்ரிப்பரேஷன் வரும்? எஃப்ஆர் 0வா? இல்லை எஃப்ஆர் கிட்டத்தட்ட கன்சல்டேஷன்லாம் ஒன்றும் தெரில. நான் அதுக்கப்புறம் ஃப்ரீ வீடியோஸ் நிறைய யூடியூப்பில் பார்த்து பண்ண ஆரம்பிச்சேன். எஃப்ஆர் அப்போ வந்துட்டு எஃப்ஆர் 30% வச்சுக்கலாம். இல்லை, எனக்கு வந்து செகண்ட் குரூப் ஓரளவுக்கு ஈஸியாக தெரிஞ்சதப்போ. டிடிஐடிடி இருக்குது, ஓப்பன் புக்கு. எவ்வளோ முடிச்சிருந்தீங்க அதில்? டிடிஐடிடி நான் அதுதான் மார்ச் 15 எனக்கு 70-80% முடிச்சிருப்பேன் டிடிஐடிடி. ஆமாம். ரீசன் என்னென்னா அது ரெண்டு தான் எனக்கு கம்ஃபர்ட் ஜோன். எலக்டிவ் என்ன எடுத்திருந்தீங்க? எக்கனாமிக்கில். ஓகே. அது அதெல்லாம் வந்து 80% ஆல்ரெடி. ஆமாம். எஸ்சிஎம்பி நான் வந்து ஹரிஹரன் சார்ட்ட போயிருந்தேன் நான். பட் அவர் வந்து ஹோல் சிலபஸ்லாம் நடத்தியிருந்தார் ஓல்டு இதில். ஸோ அதனால் நிறைய பட்டி டிங்கரிங் பார்க்கறதுக்குலாம், ஏன்னா நான் அப்போ வந்து இதில் பாஸ் பண்ணிட்டேன் இல்லையா 17ல். ஸோ ஜனவரியிலே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காஸ்டிங் மட்டும் நான் முதல்ல போனேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நியூஸில் காஸ்டிங் போயிட்டு தான் அதனால அவங்க பட்டி டங்கரிங். ஆமாம். இல்லைன்னா அவர் ஓல்டு சிலபஸ் தான் ஓல்டு எடுத்தார், நூல ஓல்டு எடுக்கல. ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிரும். ஆமாம். மார்ஜினல் காஸ்டிங் அவர் வந்து மார்ஜினல் காஸ்டிங் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சூப்பராக போடுவார். ஸோ அதை நடத்திட்டு இருந்தார். பட் ஃபைன், அதுக்கப்புறம் தான் சிலபஸ் மாறுது. இது 2018 தானே உங்களுக்கு, மே 2018 சிலபஸ் மாறுது. ஸோ அதெல்லாம் நடக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தா ஆஸ் ஆஃப் மார்ச் அன்னைக்கு பார்க்கும்பொழுது பார்த்தா நான் பெருசாலாம் எதுவும் டிடிஐடிடி லாவை தவிர்த்து நம்ம அந்த கிளாஸ் போனனால பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து ஆமாம் இன்னொன்று இமீடியட்டாக வீட்டுக்கு போனோன்னு ரிவைஸ் பண்ணிடுறேன். அது ஒன்று நல்ல விஷயம் பண்ணேன். எய்தர் ஈவினிங் அப்படி இல்லைன்னா காலையில் ஃப்ரெண்டோட வண்டியில் வர்றப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டே வருவேன். நான் நேற்றுலாம் இதெல்லாம் சொன்னார்ல அப்படின்னு கிளாஸ்லேயே ஆன்சர் பண்ணேன். அதனால் சாருக்கு என்னை பிடிக்கும். கிளாஸில் கடன்னு ஆன்சர் பண்ணுறது அதெல்லாம், ஏன்னா அதை ஆன்சர் பண்ணுன்றக்காக படிப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் அதனால் லா ப்ரிப்பேர்டாக இருந்தேன். ஆமாம். ஆடிட்டிங் வந்து ஒரு கிளாஸ் கிடச்சிது, இதில் கொடுத்தாங்க, யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை மாதிரி போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன் நான். ஸோ அதை வந்து என்ன ஒன்று செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் சிஏ கோர்ஸில் நீ எங்கே இருந்தாலும் பாஸ் பண்ணிடலாம். அதுதான் பாயிண்ட்டு. ஸோ டெடிக்கேட்டடாக ஒரு 100 வீடியோ நம்ம இருந்தது, ஒரு வீடியோ டெடிக்கேட்டடாக உட்காந்து பார்த்து ஆடிட்டிங் இது பண்ணேன். முடிச்சிட்டிங்க? ஆமாம். ஸோ ஆஸ் ஆன் மார்ச் 15 வந்துட்டு ஆடிட்டிங் 60% சொல்லலாம். ஆமாம் 50 to 60 முடிச்சிருப்பேன். 60. ஆமாம். எஃப்ஆர் 30. ஆமாம். எஸ்எஃப்எம் வந்து எப்படின்னா லைக் நான் 2 அந்த ஆல்ரெடி கிளாஸ் அட்டன் பண்ணேன். அவரோட நோட்ஸ் அது போக இன்னொரு சார் இருக்கார், அவரோட வீடியோ இருக்குது, அவரோட மெத்தடையும் ஃபாலோ பண்ணேன். எவ்வளோ போட்டுக்கலாம்? அதெல்லாம் 70% போடலாம். ஏன்னா ஃபாரெக்ஸ்லாம் வந்து சூப்பராக நல்லா, ஏன்னா 2 சாரோட மெத்தடையும் ஃபாலோ பண்ணி நானாக ஒரு மெத்தட் இது பண்ணி அரேஞ்ச் பண்ணி எனக்கு இது. ஆமாம், லைக் அது ஒன்று தெரிஞ்சிருச்சு. லைக் நம்ம ஒரு ஃபேக்கல்ட்டிட்டேருந்து ஒரு நல்லது எடுத்துக்க வேண்டியதான் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன். ஸோ எஃப்ஆருக்கு இந்த ஃபேக்கல்ட்டிட்டேருந்து இது ஒன்று அது ஒன்று அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஆடிட்டிங் வந்துட்டு 70 ஆடிட்டிங் 50-60 இருக்கும். ஆமாம். எஃப்ஆர் 30. ஏன்னா அந்த டயத்தில் அமெண்ட்மெண்ட் வேறு படிக்க வேண்டியதாக இருந்தது. கேரோ 2020 அனௌன்ஸ் பண்ண, அதுக்கப்புறம் எடுத்தானுங்க. ஆனால் அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் டெஃபர் பண்ணாங்க அப்ளிகபிலிட்டி. ஆமாம், இதனால கோவிட்னால. ஆமாம். ஸோ ஆடிட் அதாவது எஃப்ஆர் 30, எஸ்எஃப்எம் 70, ஆடிட் 50 to 60, லா வந்துட்டு 70 80 இருக்கும். ஏன்னா லா அதை அந்த 70 இது ஃபுல் அண்ட் ஃபுல் லா தானே. ஓகே. ஆடிட்டிங் வந்து கிளாஸ் பார்க்க நான் முடிக்க எழுதுனேன். லா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதுவேன் நான். ஆரம்பமே பிள்ளையார் சொல்லி லா தான் போத்துருக்கு எழுதுனேன், போச்சு. அது சொல்கிறதுல ஒன்றும் இல்லை. அது ஸ்ட்ரெஸ்ஸுனால சொல்லாமல்? ஸ்ட்ரெஸ்ஸுன்னு இல்லை, இந்த 3 பேப்பர் எழுதுனேன்ல அதில் ஃபெயில். மார்க் டெஸ்ட் எழுதுனேன்ல. அங்கே ஃபெயில். எஃப்ஆர் காஸ்டிங்கு, எஸ்சிஎம்பி, எஸ்எஃப்எம் டெஸ்ட் எழுதாத பேப்பர் டிடிஐடிடி தவிர. ஆமாம். ஓகே. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நவம்பர் 2020 எழுதுறேன் இல்லையா. எஃப்ஆர் எழுதிட்டு வந்து மனக்கணக்கு போடுறேன். 98 மார்க்கு எழுதியிருக்கோம். எல்லாமே தெரிஞ்ச கேள்வி, இபிஎஸ் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு மனக்கணக்கு போடுறேன். எப்படி பார்த்தாலும் 70 மார்க் வந்துடும், சூப்பர் அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டு அடுத்து எஸ்எஃப்எம் எல்லாம் எஸ்எஃப்எம் இது வந்து எஃப்ஆரோட ஸ்டேட்டஸாக இருந்தது. எஸ்எஃப்எம்மோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தா ஒரு நாளில் ரிவைஸ், அதுதான் ஃபஸ்ட் டைம் 1.5 நாளில் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, ரிவைஸ் பண்ணுறது. ஸோ என்னால் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபாரெக்ஸ் வந்து முதல் நாள் எடுத்துட்டேன். இன்றைக்கி எஃப்ஆர் எழுதிட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப கடுப்பாக எடுத்திருக்கோம். ஆமாம், இன்றைக்கி நைட்டு எஃப்ஆர் முடிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வந்து இது ஃபாரெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
போது அடுத்த நாள் மதியானம் வரைக்கும் முடிஞ்ச பாடில் போது போய்கிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு மிஸ்டேக் நான் வந்து பண்ணது. ஆமாம், அடுத்து டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் மெர்ஜர்ஸ், அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு அது இதுன்னு நான் பார்த்து அதுக்கு மேலே முடிக்க முடியல. ஒரு கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஓகே, கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் அந்த அட்டெம்ப்ட் எஸ்எஃப்எம் டஃப் பேப்பர். ஓகே, ரொம்ப பேப்பர் டஃப்பு. என்ன பேப்பர், ஏன்னா அவங்க சொன்னாங்க பேப்பர் எக்ஸாம் கேன்சல் ஆகி இந்த எக்ஸாம் வருது, அப்போ இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். சரி ஓகே, நம்ம தெரிஞ்சதை எழுதுவோம்னா எழுதினேன். 1.5 நாள் டைம் பத்தாமல் ஏதோ தெரிஞ்சதை எழுதுவோம் அப்படின்ட்டு எழுதிட்டே இருந்தேன். அண்ட் அதே ஆட்டிடியூட் தான், 100 மார்க்குக்கு எழுதணும், தெரியுதோ தெரியலையோ எழுதிடணும். 30 தான். ஓகே, பட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருமே வந்து 20க்கு மேலே இல்லை. ஓகே, ஓகே. ஸோ இதில் எப்படி நீ 30க்கு மேலே வாங்கின அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ 30 வாங்கின எப்படி பேப்பர் டஃப் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே அந்த பேப்பரில். இப்போ இந்த லூப்பில் வந்து எல்லாம் ஒன்றா வந்துட்டோம். இன்டரில் வந்து எல்லா லூப்பும் ஒன்றா வந்துட்டோம். ஆமாம். ஸோ அதில் வந்தப்போ எல்லாருமே குரூப்பும் ஃபெயில். ஆமாம், 2 குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா 350 கரெக்டாக. ஓகே, அங்கே. ஆமாம், ஆமாம். ஆடிட்டிங்கில் 55 டெஸ்ட்டு. ஆமாம், ஓகே. லாவில் 54 50. ஓகே, இல்லை. ஸோ அதுவும் டெஸ்ட்னால. வேறு என்ன இருக்குது, டேக்ஸில் வந்து 40. டேக்ஸில் வந்து எனக்கு என்னென்னா இந்த டேக்ஸ் இப்படி படித்து இருப்பாங்க, ஓவர் கான்ஃபிடன்ஸ். டேக்ஸில் வந்து டிடி ஐடிடி ரெண்டும் தனியாக வரும் இல்லையா. ஸோ அதனால் டிடி மட்டும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஐடிடி கொஞ்சம் தனவட்டாக இருந்துட்டேன். ஓகே, லைக் நம்மளுக்கு தான் தெரியல பார்த்துக்கலாங்கிற மாதிரி. அண்டு தெரிஞ்சதை வச்சு எழுதுவோம். தெரிஞ்சதை வச்சு எழுதி 45 வந்துருந்தது. கொஞ்சம் எஃபர்ட் போட்டுருந்தா என்ன வந்திருக்குமேன்ற வருது. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் நான். ஸோ அந்த அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குரூப்புக்கு வந்து 178 வந்தது, செகண்ட் குரூப் வந்து 172 வந்தது, கரெக்டாக 350. ஓகே. ஸோ ஆனால் வந்து என்னென்னா கீழே வந்தால் மீஸில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி. ஆமாம், டீசென்ட் ஃபெயிலு. அந்த 3 பேர் எல்லாருமே ரொம்ப கஷ்டம். ஆமாம், அந்த 3 பேப்பர் அப்புறம் தான் அது சரியான அடி. அதுக்கப்புறம் உட்காந்து ஆமாம், அதுக்கப்புறம் பேப்பர் என்னடா நீ அதாவது உன் பேப்பரை பார்த்தா படிக்காதவன் எழுதுன மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, படித்தவன் எழுதுன மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கேடா. ஆடிட்டிங் மார்க்கை பார்த்தா 55 இருக்குது. 20 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா 98 மார்க்ஸுக்கு எழுதியிருக்கேன். எவ்வளோண்ணா 33. எனக்கா ஷாக். என்னடா ஷாக்கு என்னடா அது எப்படி. அதுக்கப்புறமா இன்னொரு ப்ரோ இருக்காருங்க ஃப்ரெண்டு, நாங்கள்லாம் ஒன்றா தான் படிப்போம். ஸோ அதில் வந்து ஒன்றான்னா அப்பப்போ வீட்டில் தான் இருப்பேன், நான் வெளில வரமாட்டேன். பட் அப்பப்போ என்ன பண்ணுறேன் இது பண்ண. ஆமாம். ஸோ அப்படி பேசுகிறப்போ அவர் வந்து நான் என்னோடய பேப்பரில் உனக்கு அனுப்புகிறேன், நீ பாரு, என்னோடய பேப்பர்லாம் உன்னோட பேப்பரில் நீ எனக்கு அனுப்பு, நான் ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் பார்த்துட்டு சொன்னார். நீ இண்டியஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்க, ஆனால் ஆஸ் பர் இண்டியஸ் என்ன பண்ணணும்னு நீ எழுதணுமா இல்லையா, ப்ரொவிஷன் எழுதித்தானே இந்த சம்மன் நீ எப்படி பண்ணுறன்ற மாதிரி எழுதணும், நீ அதை இபிஎஸ் நீ பண்ணியிருக்க, ஆனால் ஏன் இதை டைல்யூட்டட் இபிஎஸ்சிக்கு இதை கன்சிடர் பண்ணுற, இந்த இபிஎஸ்க்கு ஏன் இதை எடுத்துக்க மாட்டேங்கிற, பேசிக் இபிஎஸ்க்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிற சின்னதாக எழுதிட்டு தான் நீ வரணும் அப்படிங்கிற ப்ரெசன்டேஷனை மட்டும் சொன்னார். ப்ரெசன்டேஷனை மாற்றினா என்னால் 70 மார்க் மேலே எழுத முடியல. அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் தப்பாக இருந்து 100 மார்க் எழுதியிருக்கோம். இப்போ ப்ரெசன்டேஷன் கரெக்டான ப்ரெசன்டேஷனில் பண்ணால் ஆஸ் பர் ஐசிஐஎஸ் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணால் 70 மார்க் மேலே பண்ண முடியல. ஆனால் எல்லா அட்டெம்ப்ட்டும் பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே வந்துடும். என்ன தான் 70 மார்க் இது வந்தாலும் 40. இது நவம்பர் 2020 சொன்னீங்க. அடுத்து எப்போ எழுதுனீங்க? மே 21 நவம்பர் 21 குவாலிஃபை, டிசம்பர் 21 ஃபஸ்ட்டு செகண்ட் குரூப் எழுதுனீங்களா என்ன? எப்பயுமே போத் குரூப் தான். ஓகே, ஆல்வேஸ் போத் குரூப். அண்ட் இட் இஸ் மை டெசிஷன். எங்கள் வீட்லேயும் அது ஒன்றால் முடியுமா பண்ணு. அது இப்போ நான் ரொம்ப நேரம் ஸ்ட்ரெஸ்டாக உட்காந்துருக்கப்போ ஒரு இதில் வந்து அக்கறையில் மட்டும் சொல்லுவாங்க, முடியலன்னா ஒன்றா கூட எழுதேன்டா அப்படிங்கிற மாதிரி. மே 21 அப்போ ஏன் போச்சு? ஏன் மே 21 என்ன போச்சு? இது போச்சா வந்துச்சா குரூப் தெரியல. நீங்கள் எழுதுனீங்க மே 20 நவம்பர் 20 போச்சா. மே 21 வந்து அக்ரிகேட் வந்து 413. ஓகே, ஆடிட்டிங்க ஃபெயில். ஃபஸ்ட் குரூப் போயிடுச்சு. அப்போது செகண்ட் குரூப் பாஸ். ஐயோ, ஓகே. ஆடிட்டிங்கில் ஃபெயில் ப்ரோ. ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் 55, இந்த அட்டெம்ப்ட் 29. சிமுரன்ட்டாங்க தெரியல, இல்லை நல்லா தான் படிச்சிருந்தேன் நான். அந்த ஆமாம். ஏன்னா அந்த அண்ணா சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் இண்டியஸ் பார்த்துட்டு சொன்னார் இல்லையா, அவர் வந்து சொல்லியிருந்தார் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்குது, ஆடிட்டிங் பேப்பர் பார்த்தேன் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது, இதையே மெயின்டைன் பண்ணிக்கோ, ஒழுங்காக படி, இதை வந்து நீ நல்லா வருதுன்னு ஓவர் கான்ஃபிடன்ஸில் விட்டுறாத, ஒழுங்காக படி அப்படின்னு சொல்லி சொன்னார். நல்லா தான் பண்ணேன். ஆனால் அந்த வாட்டி பேப்பர் டஃப். ஆடிட்டிங் நிறைய கொஷின் புதுசாக இருந்தது. ஸோ எல்லாருமே டஃப் தான் சொன்னாங்க. சரி நம்மளும் நல்லா தான் படிச்சிருக்கோம், நல்லா தான் பண்ணியிருக்கோம்னு நினச்சேன் நான். ஆடிட்டிங்கில் 29. ஸோ அக்ரிகேட் 413,
ஆனால் நம்ம நிறைய சீனியர்ஸ்க்கே எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. ஃப்ரெண்டோட சீனியர்ஸுக்கெலாம் காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி மார்க் வாங்கியிருக்கேன், ஆனால் ஒரு குரூப் போயிடுச்சு. 400 கூட பரவாயில்ல, 413. ஓகே. அந்த வாட்டி அந்த அட்டம் கிளியர். ஆமாம், செகண்ட் குரூப்பில் ஓப்பன் புக்கில் 78. எதனால் அதுக்கு ஒரு இது இருக்குது, லைக் அதான் எவ்ரி திங் ஆஸ் அ ரீசன். அது வந்து ஏத்திஸ்ட் வந்து இயற்கைன்னு சொல்லலாம், இந்த மாதிரின்னு நான் வந்து கடவுள்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பிலீஃப். எனக்கு என்னென்னா எக்ஸாமுக்கு முதல் நாள் ஏதாவது ஒரு இன்ட்யூஷன் தோணும், கரெக்டாக அது வந்து நடக்கும். லைக் அது இது வரைக்கும் எக்ஸாம் நடந்திருக்கு. ஆமாம், எனக்கு என்ன ஆச்சு, லா ஓப்பன் புக்குக்காக ஓப்பன் புக் தான் அந்த வாட்டி 3 நாளில் 2 நாளில் லீவ் இருந்தது. நான் ஃபைனல் போது என்ன பண்ணேன்னா பாஸ் ஆன் அட்டம்ப்ட்டு முன்னாடி நாள் ராத்திரி 11லேருந்து 12 எது படித்தாலும் எக்ஸாம். ஒரு எஃப்ஆருக்கு பண்ணே வந்துருச்சு, ஏஎஃப்எம்முக்கும் பண்ணே வந்துருச்சு, எஸ்எஃப்எம்முக்கும். இதுக்கப்புறம் இது 7 பேப்பருக்கும் பண்ணுவோம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி குட்டி லெசன்லாம் இருக்கும்ல, பெனால்ட்டி அதெல்லாம் படித்தேன். ஒரு கொஸ்டினாச்சும் வந்துருது கண்டிப்பாக. அது மாதிரி பண்ணேன். அது மாதிரி உங்களுக்கும் இருந்துச்சு? ஆமாம் ஆமாம் ஆமாம். இதில் என்னென்னா இந்த ஓப்பன் புக்குக்கு வந்து 3 டேஸோ 2 டேஸோ லீவ் இருந்தது அப்போ, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு நாள் டிடிக்கு மட்டும் அலோகேட் பண்ணிட்டு இன்னொரு நாள் சும்மா தான் இருந்தேன். ஸோ இன்னும் ஞாபகம் இருக்குது, யூடியூப்பில் சும்மா சம்மந்தமே இல்லாமல் ராஜீவ் காந்தி கொலை வழக்கு இந்த மாதிரிலாம் ஏதோ யூடியூப்பில் ரேண்டமாக பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி சாயந்தரம் 7 மணிக்கு நம்ம தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் நான். அப்போது சரி, ஒரு அப்ரோச் எனக்கு என்ன அப்படின்னா, லைக் முதல்ல வந்து ஆக்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஷின் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளால் எடுக்க முடியாது, ஏன்னா ஓப்பன் புக்குக்கு எழுதலை. எல்லா லா இந்த மாதிரி இதுக்கு வந்து மார்க் டெஸ்ட் எழுதுனாலும் இந்த இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவேன். லா கொஷின் ப்ராக்டிஸ்க்கு என்ன பண்ணுவேன், கொஷின் ப்ராக்டிஸ்ன்னு தனியாக பண்ணதில்லை நான். இப்போது எப்படி அக்கௌண்ட்ஸுக்கு வந்து டெய்லி ஒரு சம்மு, கன்சால்டேஷன் கால் ஒரு சம்மு ஈவினிங், அந்த மாதிரிலாம் நான் வந்து தியரிக்கு பண்ணலை. தியரிக்கு எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, மார்க் டெஸ்ட்டு அது இப்போ இந்த இது எழுதுறேன் அப்படின்னா இண்டிவிஜுவலாக டெஸ்ட் எழுதுறது, இல்லை மொத்தமாக மார்க் டெஸ்ட்டு அது எழுதுவேன். அது போக இதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சம் சால்விங்க்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு கொஷினை ரீட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபைனல் கன்க்ளூஷன் இதுவாக இருக்கும், நானே கன்க்ளூஷன் மைண்ட்லேயே கொண்டு வந்துட்டு அது மேட்ச் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணுவேன் நான். வெதர் த ஆடிட்டர் இஸ் ப்ரொஃபஷனலி மிஸ்கண்டக்ட் ஆர் நாட், எஸ் நோ, இதை மட்டும் நான் வந்து கொண்டு வந்துட்டு நான் சொல்கிற ரீசன், நான் நினச்ச ரீசன் அந்த ரீசன் ஒன்றா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு 100 சம் கிட்ட சால்வ் பண்ணிடுவேன் நான். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ டிட் எல்லாம் இது பண்ணி எல்லாம் ஒன்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க் டெஸ்ட் எழுதாதனால இந்த 3 பேப்பர் போச்சு, திரும்ப இது பண்ணேன். அடுத்த அட்டம்ப்டில் ஆடிட்டிங் 52 பாஸ் ஆன் அட்டம்ப்ட். ஆமாம், காஸ்ட் இது எஸ்எஃப்எம்மில் 65. ஓகே. அந்த வாட்டி 30, அதுக்கு அடுத்த அட்டம்ப்டே 55 வந்தது. ஓகே. பட் ஆடிட்டிங்கில் 29 பண்ணனால திரும்ப இது பண்ணேன். ஓகே. ஸோ இப்போ எங்கே டிவேட் ஆகிட்டோம். அன்றைக்கி வந்து அந்த ஓப்பன் புக் எக்ஸாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அப்போது வந்து ரேண்டமாக கொஷின் பேப்பர் டைஜஸ்ட் எடுத்து அந்த கேஸ் ஸ்டடி டைஜஸ்ட் எடுத்து பார்க்குறேன். ஆமாம், ரேண்டமாக திறந்து பார்க்குறேன், உள்ளுக்குள்ளே ஒரு சம் இருக்குது, கேல்குலேட் ஏதோ ஃபேர் வேல்யூ வச்சு கேல்குலேட் பண்ணு அப்படின்னு நம்ம பினாமி ஆக்ட்லேருந்து இருக்குது. என்னடா லா புக்கில் ஒரு பெரிய பேலன்ஸ் ஷீட்லாம் கொடுத்து சம்ம கொடுத்துருக்காங்களே, நான் சம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் நான். அடுத்த நாள் எக்ஸாம் அதே சம்ம அப்படியே வந்துருச்சு 25 மார்க்குக்கு. ஆனால் அங்கே தான் நம்ம ஆடிட்டர் மூலம் என்ன பண்ணோன்னா, பேலன்ஸ் ஷீட் டோட்டல் இன்னும் நான் இருக்குது, இதுலேயும் 54, ஓப்பன் புக் தான் நான் கையில் வச்சுருக்கேன், அந்த கேசிடி ஜெயிஸும் கையில் இருக்குது. அங்கேயும் பாருங்கள், நான் வந்து யோசிக்கிறேன், எல்லோரும் ஆளுக்கு ஒரு புக் மட்டும் தான் வைக்கிறாங்க, அப்போ நம்ம இண்டெக்ஸு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் போதுமா, இல்லை இந்த கேசிடி ஜெயிஸ் வைப்போமா வேண்டாமா, சரி வைப்போம், என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி தான் வச்சேன் நான். ஒரு வேளை நான் வைக்கலாமல் பேக்கில் வச்சுருந்தேன்னா திரும்ப போய் எடுக்க முடியாது. ஸோ ஏதோ காட்ஸ் கிரேஸு, அந்த ஒரு அந்த இன்ட்யூஷன் தான் சொல்கிறேன். அதை தான் நான் வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவேன், எனக்கு இது காட்ஸ் கிரேஸ்ன்றேன். ஸோ அன்னைக்கு ஏதோ எடுத்து வச்சுட்டேன், பார்த்தா அதே கேள்வி டோட்டல் 54 மேட்ச் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு டவுட், அவ்வளோ ஈஸியாக வந்துடாதே அப்படின்ட்டு, அப்படியெல்லாம் ஒன்று இன்ஸ்டியூட் பண்ணிட மாட்டாங்களேன்னு பார்த்தா உள்ளே டோட்டலை மாற்றிட்டாங்க. வேல்யூவேஷன் மாறும்ல, லைபிலிட்டி கரண்ட் லைபிலிட்டி, ஸோ டோட்டல் மட்டும் மேட்ச் பண்ணிவிட்டு அப்படியே அடிச்சாங்க, அப்படி பண்ணிடக்கூடாதுன்றாங்க அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அதை உட்காந்து ஆடிட் பண்ணி அந்த 15 மினிட்ஸ் டைம் ஏதோ இருக்கும் இல்லையா, அப்போவே ஆடிட் பண்ணி இது பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து இது பண்ணி ஆகணும் அப்படின்னு. இல்லை பியூட்டி என்ன அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லாட்டி இப்படி ஒரு சம்மர் இருக்காது மட்டும் பார்த்துக்கோ, இப்படி ஒரு சம்மர் இல்லாட்டி சொல்லிட்டேன் நான். முதலே சொல்லிட்டேன் நான் எக்ஸாம் போடுறேன். ஆமாம், வந்தோடனே எல்லோரும் எக்ஸாம்ஷன். ஓகே, எல்லோரும் எக்ஸாம்ஷன் 25 மார்க். ஆமாம், நல்ல வேலை அஸ்வின் வந்து சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸே. ஸோ ஏதோ அது லக்கு, காட்ஸ் கிரேஸ், அது என்னன்னாலும் சொல்லலாம். ஸோ அதனால் 78 வந்தது. டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிடியில் 56, ஐடிஇடியில் 57. சூப்பர், டேக்ஸ் மட்டும் கன்சிஸ்டன்ட். ஆமாம். இதில் வந்து அதான் நான் தான் சொன்னேன் இல்லையா, டேக்ஸில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா வந்திருக்குன்ற அந்த ஒரு வருத்தம், அதை வந்து அதுக்கப்புறம் இது பண்ண ஆரம்பித்தேன் நான். ஓகே.
ஸோ ஃபைனலில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இது காஸ்டிங் காஸ்டிங் முடிச்சுட்டு அடுத்து வரேன். காஸ்டிங்கில் வந்து 44 அந்த வாட்டி பேப்பர் டஃப். ஓகே, இது நவம்பர் 21 டிசம்பர் 20 இது மே 21 ஆமாம். பேப்பர் டஃப் சிரஞ்சீவி ஜெயின் தினேஷ் ஜெயின் அவரே வந்து சாரி அதை வேணால் கட் பண்ணிக்கோங்க. அவர் வந்து இந்த பேப்பரில் 35 வாங்கினா 40க்கு ஈக்குவலுங்கிற மாதிரி ஏதோ கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த வாட்டி அவ்வளோ டெக்னிக்கலாக வந்திருந்தது கொஸ்டின். ஸோ அதே தான் தெரிஞ்சதை பூரா எழுதுவோம் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணதில் தான் இது. காஸ்டிங்கில் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எனக்கு இஷ்யூ ஆனது வந்து தியரி ஒழுங்காக படிக்கல. ஏன்னா எல்லா கேள்விலையும் கீழே ஒரு கேள்வி அட்டாச்சாக வரும். ஆமாம், அந்த அட்டம்ப்டில் 26 வந்திருந்தது. அந்த தியரி எல்லா தியரிலையும் 0 நான். 26 ஒரு ப்ராபபிலிட்டியாக ஒரு 3 மார்க் போட்டிருந்தா கூட அது 35 ஆகிருக்கும். ப்ராபபிலிட்டி ஃபார் இன்க்ரீஸிங் த மார்க் வந்து அதிகமாக இருக்கும் பாஸ் ஆகிறதுக்கு. பட் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு லேர்னிங். அதுக்கப்புறம் நம்ம ஒழுங்காக படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வேரியஸ் அந்த டயத்தில் தான் வீட்டில் ஸ்பெண்டிங்க்கு ஸ்டடீஸ்ன்னு வந்தால் ஸ்பெண்டிங்க்கு வந்து இது பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் 2-3 அகாடமிலேருந்து வாங்கிட்டு 2-3 இதெல்லாம் ஆமாம் எஸ்எம்பிக்கு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஃபேக்கல்ட்டி ஹிந்தி கொஞ்சம் தான் தெரியும் இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி இது பண்ணி அதுக்கப்புறம் தான் எஸ்எஃப்எம்முக்கும் எஸ்எம்பிக்கும் ஒரு என்கிட்ட இருந்த டிஃபெக்ட் என்னன்னு தெரிஞ்சுது. என்ன அப்படின்னா அண்ட் இன்னொரு ஃபேக்கல்ட்டி விஜய் ராஜான்னு டேக்ஸ் பெங்களூர் அவர் வந்து யூஸ் டு சே லைக் என்ன தான் நீங்கள் வந்து படித்தாலும் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இட் ஹாஸ் டு பி அரௌண்ட் 20% ஆஃப் த டோட்டல் புக் நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு சொல்லுவார். இப்போ 1000 ஒரு புக்கில் 1000 பக்கம் இருக்குது அப்படின்னா அதை வந்து 200 நீ மாற்றி எப்படியாவது குறைச்சி கண்டென்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இட் ஹாஸ் டு கண்டெயின் எவ்ரி திங் அண்ட் இட் ஹாஸ் டு பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி. எஸ்எஃப்எம்க்கு அது இல்லை என்கிட்ட. என்கிட்ட வந்து எல்லாமே இப்போ அப்படிலாம் இல்லை. ஸோ ஃபார்முலா எதுவுமே கிடையாது. இப்போ ஃபாரெக்ஸில் போயிட்டு ஃபாரெக்ஸில் தான் எனக்கு அது லேர்னிங் என்ன அப்படின்னா இப்போ ஆமாம் அதுக்கு எல்லாத்துக்கும் சம் இருக்குது. பாயிண்ட் என்னென்னா அந்த சம்மை பார்த்தா தான் எனக்கு அந்த கான்செப்ட் புரியும். ஓகே, ஸோ ஒரு சம்மை மட்டும் அந்த இல்லை அந்த ஒரு எல்லா சம்மும் போட்டால் தான் என்னால் அந்த ஒரு 100 சம் இருக்குது அந்த 100 சம்மையும் கான்செப்ட்டுக்குள்ளே மெர்ஜ் பண்ணி அந்த ஃபேக்கல்ட்டி அப்படி தான் நடத்தினார். ஓகே, ஸோ கிரேட் அப்படின்னா அது கீழே வந்து அந்த சம் இருக்குது. அந்த சம் போட்டால் தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியும். தியரிட்டிக்கலாக இல்லை. ஓகே அந்த கான்செப்ட் டக்குன்னு ஃபார்முலாவோ அந்த பார்க்குற மாதிரி இல்லை. இப்போ இந்த சம்மை நான் போட்டு ஒரு கான்செப்ட்டுக்கும் ஒரு சம்முன்னு போட்டால் எத்தனை சம் போடுறது 15 கான்செப்ட்னா ஆமாம் அந்த 1.5 நாளில் முடியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் நோட்ஸ் மாதிரி. ஆமாம், அந்த நோட்ஸை என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா டெய்லி ரிவைஸ் பண்ணுவேன். ஓகே, மாத்திரை சாப்பிட்ற மாதிரி டெய்லி மனப்பாடம் பண்ணி லைக் புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் வி பாஸ் இது பண்ணுறதுக்கு. ஆமாம், எஸ்எஃப்எம்மில் அதுக்கு அடுத்தெல்லாம் வந்து பீக் தான் 55, 65. ஓகே, அதோட முடிச்சு விட்டு. ஆமாம் சூப்பர். இதோட ஃபுல்லாக 7 பேப்பர் 8 பேப்பர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டீங்க. சம் பேப்பருக்கு எப்படி ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னு சொல்லிட்டீங்க. தியரி ஆமாம். இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் திங் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அது ஃபேக்கல்ட்டி ஆனதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டை சொன்னப்போவும் அவங்க அப்சர்வ் பண்ணி இது நான் பண்ண தப்பு சார் நான் இனிமேல் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஐசிஐயில் இது பண்ணி. என்ன அப்படின்னா எல்லோரும் பெரிய சாப்டர்லேருந்து தான் வருவாங்க. நான் அப்படியே பின்னாடியிலேருந்து சின்ன சாப்டர்லேருந்து தான் வருவேன். ஓகே, நீங்கள் சொன்னீங்களே இந்த பெனால்ட்டிஸ் இதெல்லாம் நான் படித்தேன் ஒரு கேள்வி வந்தது அப்படின்னு நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எல்லோரும் வந்து அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் வச்சு ஒரு கொஷின் வந்து டிடியில் ஃபாரெக்ஸ் வச்சு ஒரு கேள்வி வந்தது. அந்த சம் யாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியவும் இல்லை. எதனால் அப்படின்னா அவங்களால அந்த 7th கொஷின் அட்டன் பண்ண முடியல. நான் அந்த 7th கொஷினுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தனால அந்த இதை விட்டுட்டேன். நீ ஏன்டா நான் தான் ஃபாரெக்ஸ் அட்டன் பண்ணேன் அப்போ என்னத்தை அட்டன் பண்ணேன்னு கேட்டால் நான் தான் அந்த ட்ரீட்டி அதெல்லாம் எழுதிட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் எப்படா படித்தேன் நீ? ஏன்னா அதெல்லாம் சும்மா ஒரு நாள் படித்து வச்சுருந்தேன். அந்த எல்லோரும் பிபிஎஸ் அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சோர்ஸ் கண்ட்ரி அந்த இது டேக்ஸ் எவேஷன் டேக்ஸ் பிளானிங் ஆமாம். பட் நான் அதெல்லாம் படிச்சுட்டு போயிருந்தேன். அது ஒரு விதமாக ஹெல்ப் பண்ணி அந்த 7th கொஷின் அட்டன் பண்ணேன். ஸோ அந்த வாட்டி டேக்ஸில் வந்து டிடியில் வந்து 52 வேணுமா. ஸோ எல்லா அட்டம்ப்டும் டிடி வந்து குறவு இல்லாமல் ஒரு டிடி ஐடிடியும். ஸோ இதே தான் எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதே ஸ்ட்ராட்டஜி தான். எஸ்எஃப்எம்னு எடுத்தால் ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட். ஆமாம், எப்போயுமே மியூச்சுவல் ஃபண்ட் இது மாதிரி ஆமாம் மியூச்சுவல் ஃபண்ட். அதுக்கப்புறம் மெர்ஜர். அதுக்கப்புறம் தான் வந்து இது அதுக்கான பெரிய சாப்டர் பார்க்க மாட்டேன்னு இல்லை. பெரிய சாப்டர் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா அதை பிரிச்சுருவேன். இப்போது ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நான் ஒரு சப்ஜெக்ட் பார்க்குறேன் அப்படின்னா அதில் ஃபஸ்ட் 1 ஹவர் வில் பி ஃபார் பிக்கர் சாப்டரில் ஒரு போர்ஷன். ஓகே, இப்போ ஆடிட்டிங் இதை எடுத்துக்கும். ஆடிட்டிங்கில் வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்குது. அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் வந்து ஃபைனலில் இருக்கிற ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அந்த எத்திக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் இருக்கும், நிறைய ஷெட்யூல் இருக்கும், பார்ட் 2 ஷெட்யூல் பார்ட் நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ மொத்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸும் படிச்சுட்டு தான் நான் பரிட்சை எழுதுவேன் இல்லை நான் வந்து டெஸ்ட் எழுதுவேன் அப்படின்னு. நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் வந்து லைக் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிவிட்டு ஐ வில் ஹாவ் அ ஜிஸ்ட்டு
இப்போ கிளாஸ் 1 அப்படின்னா இது, கிளாஸ் 2னா அப்படி. இப்போ கிளாஸ் நாவல் எனக்கு இந்த கிளாஸ் 6னா சாலிசிட்டிங், கிளாஸ் 7னா அட்வர்டைசிங், கிளாஸ் 8னா என்ஓசி, கிளாஸ் 9னா 139, இந்த மாதிரி ஜிஸ்ட் மட்டும் எழுதிட்டு அந்த ஜிஸ்ட்டை மட்டும் டெய்லி படிச்சுட்டே இருப்பேன் நான். அண்ட் இந்த 1 ஹவரில் வந்து அது வரும், அது ஒன் ஆஃப் த போர்ஷனாக ஒரு படிக்கிறது ஒரு 5-10 மினிட்ஸ் கூட ஆகாது, அதை ரிவைஸ் பண்ணுவேன் நான். அது போக அதோட விட மாட்டேன் நான், ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் மட்டும் எழுதுவேன் நான், டெஸ்ட்டாக வந்து எழுதி பார்ப்பேன் நான். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஸ்ப்ளிட் அப் பண்ணிவிட்டு இப்போ கன்சல்டேஷன் எடுத்தோன்னா மொத்த கன்சல்டேஷனும் பண்ணுறதில்ல, ஓகே, கால்குலேஷன் ஆஃப் குட்வில் மாத்திரம் இன்றைக்கி பண்ணுறது மட்டும், அப்புறம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஆமாம், அந்த மாதிரி பண்ணுறது. இல்லைனா ஒரு 15 சம் இருக்குன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 15 சம்மும் முடிச்சுட்டு தான் நான் வந்து அப்படி போனால் அது எனக்கு சூட் ஆகும், அது எனக்கு சூட் ஆகுது. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க, ஒரு சப்ஜெக்டை 15 நாள் படிப்பாங்க, வேறு எந்த சப்ஜெக்ட்டும் படிக்க மாட்டாங்க. அதுவும் கஷ்டம். நான் ஒரு நாள் ஐ கான் டு அன் எக்ஸ்டென்ட் ஒரு நாளைக்கு நான் 8 பேப்பர்லாம் படிச்சிருக்கேன். 8 பேப்பர் நான் படிச்சிருக்கேன். 8 பேப்பர்லாம் அது ஒருத்தரோட இது. அதான் அது வந்து டசன் மீன் தட் இதே தான் நீங்களும் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது வந்து எனக்கு தூக்கம் வரக்கூடாது. சரி, இப்போது புலிவாலை பிடிச்ச கதை தான், ஒன்று பாஸ் பண்ணி ஆகணும், அதுதான். இப்போ அதுக்குள்ளே அப்போ அந்த 8 பேப்பருக்குள்ளே உனக்கு என்ன கிளுகிழுப்பு இருக்குது அதை பண்ணு. ஓகே, கியூரியாசிட்டி வச்சு ஓடி. ஆமாம், அவ்வளோதான். அப்போ எனக்கு எப்போயெல்லாம் போர் அடிக்குதோ ஃபஸ்ட் குரூப்பில் லாக் போயிடுவேன், எப்போல்லாம் எனக்கு போர் அடிக்குதோ செகண்ட் குரூப்பில் ஐடிடிக்கு வந்துடுவேன். எனக்கு அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ ஐடிடியில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நான் டெஸ்ட் எழுத என்ன எழுதினாலும் கரெக்டான ஆன்சராக வந்துடும். அது என்ன ஒரு லிமிட்டில் அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. சும்மா ஏதோ பரவாயில்லையே சும்மா எழுதுனே வந்துருச்சேங்கிற மாதிரி தான் இருந்தது டெஸ்ட் சீரீஸ்லாம். ஸோ ஒரு ஃபன்னுக்காக அது எழுதுறது, என்ன தான் வருது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இப்படின்னு பண்ணி இது பண்ணுது. அதே மாதிரி நான் வந்து அதான் இப்போது அக்கௌண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, காஸ்டிங்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து ப்ரைசிங் டேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இஃப் எம் நாட் ராங் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இருக்கா நம்மளுக்கு இல்லையா? ஆமாம். ஸோ அது பெருசாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி அதில் வந்து ஒரு 5 சம் மட்டும்தான் இன்றைக்கி போடுவேன். ஓகே. ஸோ ஒரு 3 மணி நேரம் பார்க்குறேன் அப்படின்னா அதுலேயே ஒரு 3 சாப்டர் இருக்கும். அதில் ஒரு பெரிய சாப்டர், 2 குட்டி சாப்டர். ஓகே. நிறைய பேர் ஆனால் வந்துட்டு இந்த ஒரு நாளைக்கு 2 சாப்டர், ஐ மீன் 2 சப்ஜெக்ட் அந்த மாதிரி போகிறவங்க. ஆமாம், நான் ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட். சில பேர் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் இருப்பாங்க. இது மாதிரி மாறி வரும். பட் இதுவும் நல்ல ஸ்டடி தான். ஒருத்தருக்கு வாட் எவர் கீப்ஸ் யூ அந்த போட்டை வந்துட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு 10 சாப்டர், ஐ மீன் 10 பாயிண்ட் படிக்கணும், இல்லை 10 பேரா படிக்கணும்னு டார்கெட் வைக்கிறேன் அப்படின்னா அதில் 2 பேராகிராஃப் முடித்தாலும் நான் ஹாப்பியாக தான் இருப்பேன். மேக்ஸிமம் ஹாப்பியாக இருக்க தான் ட்ரை பண்ணுவேன் நான். ஏன்னா ஓகே நினச்சதில் ஒரு 20% முடிச்சிட்டல, பி ஹாப்பி ஃபார் தட். ரொம்ப மாற்ற முடியாது, வருத்தப்பட்டு என்ன பண்ண முடியும். ஸோ அதனால் சைக்கலாஜிக்கலாக அதுக்காக ஹாப்பியாக இருந்துக்கோன்ற மாதிரி ஒரு எனக்கு நானே பலே போட்டுக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணது. ரைட். பிஃபோர் வி கன்க்ளூட் ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின். ஃபோக்கஸ்டோட நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்சில் இருந்திருக்கீங்க. நவ் யூ ஆர் கோயிங் டு ஆல்சோ கண்டினியூ வித் திஸ் ஃபார் குரூப் 1 ஆல்சோ. வாட் டு யூ திங்க் அபவுட் ஆர் ப்ராசஸ்? ஆர் என்ன பண்ணுறோம்? இந்த ப்ராசஸ் இஸ் வெரி குட். ஃபஸ்ட்டு திங் அதை சிம்பிளாக சொல்லணும்னா அப்படி சொல்லிடலாம். பட் இன் டீட்டெயில்டாக பார்க்குறப்போ தெர் இஸ் சம் லீவரேஜ்னு சொல்லலாம், இல்லை ஃப்ரீடம். லைக் இதை தான் நீ பண்ணணும், அதை தான் பண்ணணும்னு இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ஐ வாஸ் கிவன் டாஸ்க் இதெல்லாம் பண்ணணும். பட் டைம் கன்சிடர் பண்ணி நான் இதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணேன். குட்டியாக இருக்க சாப்டர் டக்குன்னு எடுத்து அதை முடித்து அந்த டயத்துக்குள்ளே முடிக்கணுன்றதுக்கு இது பண்ணேன். அதை வந்து இது பண்ண ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஏன் நீ இப்படி பண்ணுறாத அப்படி பண்ணாதன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகே, நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் சிலபஸ் முடிக்கணும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணணும். அண்ட் சிலபஸ் முடிக்கிறதுங்கிறதோட ஸ்டூடெண்ட்டுக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கணும். ஓகே. ஸோ என்ன தான் இதை நம்ம மானிட்டரி பேசிஸில் பண்ணாலும் தெர் இஸ் சம் சோஷியல் சேஞ்ச், சோஷியல் காசு இருக்குது. ஆமாம் ஆப்வியஸ்லி ஆஸ் எ கம்யூனிட்டியாக வில் பி ஆல் அப். ஆமாம் ஆப்வியஸ்லி. ஸோ ஐ விஷ் இது வந்து நிறைய பெருசாக இன்னும் மேலும் வரணும். அண்ட் ஃப்யூச்சரில் அடுத்தடுத்து வில் டெஃபினெட்லி கொலாபரேட் அண்ட் வில் டூ சம்திங். ரைட். Okay bro, thank you so much for inviting. Thank you for the wonderful opportunity. நாங்கள் தான் தேங்க்ஸ் சொல்லுவோம். Really thank you. Right, thank you.